Hello பசங்களா, good afternoon. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So happy to see you all பசங்களா. நான் உங்க ஸ்ருதி மேம். and இன்னைக்கு நம்மளோட ஆடுகளம் செஷன்ல நம்ம கிளாஸ் 11 உடைய 2 சாப்டர்ஸ் வந்து மாசா கவர் பண்ணி அதோட क्वेश्चंसும் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, and as usual நம்ம பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 50 क्वेश्चंஸ்க்கு குறைவோமா நம்ம? வாய்ப்பே இல்ல ராஜா. 50 क्वेश्चனை சூப்பரா நம்ம தட்டி தூக்க போறோம். Okay, Pasangla, is there okay? Yes, everybody, can I see some stars in the chat box? And the energy தெரிக்க விடுங்க பார்க்கலாம். Good afternoon, Dream Queen, Giridharan. நம்ம கைப்புள்ள எங்க கிளாஸ்ல காணோம்? கைப்புள்ள இன்னைக்கு என்ன கிளாஸ் பங்கா? பட் ஆனால் கைப்புள்ள மாதிரி நீங்கள் யாருமே கிளாஸஸை பங்க் பண்ணாதீங்க பசங்களா. மேக் ஷியோர் தட் எனிவே இந்த லைவ் செஷன்ஸோட ரெக்கார்டட் வெர்ஷன் வந்து இஸ் தேர் ஆன் த சேனல். ஸோ சப்போஸ் உங்களுக்கு சில காரணங்கள்னால அப்போ அட்டன் பண்ண முடியலன்னா கூட டெஃபினட்டாக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, அப்புறமா கூட யூ கேன் அட்டெம்ப்ட். அப்புறமா நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. பிகாஸ் it is very 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 useful for you. நீங்க எந்த அளவுக்கு questions solve பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மாசா கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் போய் எழுதலாம். சரியா? இஸ் தட் ஓகே? ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் வந்து கவர் பண்ண போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் நம்ம வந்து டக்குன்னு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு இந்த சாப்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூவை பிரீஃபா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 50 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். சரியா பசங்களா? இஸ் எவ்ரிபடி ரெடி? ஸோ நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம். எவ்ரிபடி அப்சல்யூட்லி. நீங்க வந்ததுக்கு ஒரு ஆதாரமா அந்த லைக் பட்டனை அட்டெண்டன்ஸா மார்க் பண்ணி விடுங்க எவ்ரி ஒன். அண்ட் எஸ், இப்போ ஆடுகளம் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஸ்டில் ஓப்பன் பசங்களா. கைப்புள்ள ஆல்ரெடி லிங்க் போட்டாரு. பரவாயில்ல, நீ லேட்டா வந்தாலும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கேங்கிறதுனால மன்னிச்சு விட்டேன் கைப்புள்ள. ஸோ அதனால வியூசி அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ப்ளீஸ் கோ அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார் தி எக்ஸாம். பிகாஸ் இட்ஸ் அ ஃப்ரீ எக்ஸாம் அண்ட் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஓன் ப்ரிப்பரேஷனை உங்களோட ஓன் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் இவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. சரியா பசங்களா? அண்ட் மறக்காம நம்ம சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து அப்போதான் வரும். அண்ட் ஆல் செஷன்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட இந்த ஃபுல் ஜேர்னி ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா கேரண்டீடாக அன்னைக்கு எக்ஸாம் டே அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஜாலியான ஒரு எக்ஸாமாக அது கண்டிப்பாக போகும். சரியா? எஸ், லதா, ஷரண், பிரியா, தரணி, முத்துலதா, எவ்ரிபடி ஃபேன்டாஸ்டிக். ஸோ அகெயின் சொல்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் இருக்குது. கைப்புள்ளியும் சாட் பாக்ஸில் வந்து லிங்க் போட்டிருக்காரு. யாரெல்லாம் இன்னும் ஆடுகளம் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலையோ கண்டிப்பாக உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வாங்க. உங்கள் கிளாஸ்மேட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு எக்ஸாமை எழுத சொல்லுங்க. பிகாஸ் அப்போ உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ இத்தனை பேர் எவ்வளோக்கு எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பேருக்கு நடுவில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கலாம். சரியா பசங்களா? எவ்ரிபடி எஸ் கிரிதரன், கண்டிப்பாக பிடிஎஃப்ஸை ஐ வில் ஷேர், டோன்ட் வரி. ஓகே, எல்லா செஷன்ஸோட பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும். சரியா பசங்களா? கேரண்டீட், டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே ma'am, I am a 11th standard student, how to study 12th? Okay, so நீங்க வந்து 11th standard student-ஆ இருந்தா I understand GIB 2ல there will be both 11th and 12th standard questions, but நீங்க attempt பண்ணும்போது just attempt 11th standard question, no, because anyway it is a free exam. நீங்க அந்த டெஸ்ட் என்வாயரமெண்ட்ல உட்காந்து அந்த பேட்டர்ன்ல அந்த மாதிரி நீங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜி சேர்ந்து அந்த ஒரு 3 மணி நேரம் உட்காந்து அந்த ஃபீல்காக தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பசங்களா. சரியா? ஸோ அதனால நீங்க வந்து ஒரு அட்டெம்ப்டா ஆல் த 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க வந்து GIB 2 யூ கேன் அட்டெம்ப்ட். உங்களுக்கு தெரிஞ்ச சிலபஸ், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற சிலபஸ் மட்டும் யூ கேன் ட்ரை. ஸோ சி உங்களுக்கு இன்ஃபேக்ட் இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே GIB எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா 12th வரும்போது இட் வில் பி a கேக் வாக். ஓகே, ஜாலியாக நம்ம பாட்டுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். சரியா? எஸ், ஸோ டோன்ட் வரி. எல்லா செஷன் பிடிஎஃப்ஸ், எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் இட் வில் கம். ஓகே, இன்னைக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. ஆல்ரைட், ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் வித் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். நான் இந்த சாப்டர் வந்து கொஞ்சம்
ப்ராப்ளமேட்டிக்கான சாப்டர் நமக்கு. ஏன் சொல்லுங்க? பிகாஸ் நம்ம பழைய சிலபஸ், புது சிலபஸ், புது என்சிஆர்டி, பழைய என்சிஆர்டி அப்படின்னு எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு நடுவில் நமக்கு தெரியும் புது என்சிஆர்டி படி டிஷ்யூஸும் இல்லை, எர்த்வர்ம், காக்ரோச் எதுவுமே வந்து இஸ் நாட் பார்ட் ஆஃப் த நியூ என்சிஆர்டி. வெறும் ஃப்ராக் மட்டும்தான் இருக்கு. பட் கிளியரா நம்ம நீட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ஸ்டடி டிஷ்யூஸ், காக்ரோச் அண்ட் ஃப்ராக். சரியா? ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ஐ எம் ஆல்சோ கோயிங் டு பிரீஃப் யூ. அண்ட் நம்ம ஒன் ஷார்ட் செஷன்ஸ்லயும் அதுதான் இருக்கு. சரியா பசங்களா? எர்த்வர்ம் மட்டும்தான் இல்லை, அது நீங்க படிக்கிறதுக்கான அவசியம் கிடையாது. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, ஃபேண்டாஸ்டிக். நவ் coming to the first part of the chapter, which is types of animal tissue. Okay, types of animal tissue la predominantly 4 types irukku theriyum. First thing is epithelial, connective, muscular, apram nervous tissue. Okay, so first இருக்கிற epithelial, அப்புறம் connective and muscular நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம் பசங்களா. பட் நர்வஸ் டிஷ்யூ வந்து எனிவே நம்மளோட 11th ஸ்டாண்டர்டோட கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர்ல வந்து நியூரல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன்ல எனிவே அது ஒரு டீடைல் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க we will not discuss that. Okay, but கண்டிப்பா சிலபஸ்ல it is there. Okay, so epithelial, connective and muscular இதோட என்னென்ன டைப்ஸ், அது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம படிக்க போறோம். சரியா? Is it okay everybody? Janaki, one shot plus GIB series more than sufficient. Okay, because one shot liye ella concept me romba detailed we have already explained. GIB series la along with the brief explanation நம்ம நிறைய PYQs and questions, probable questions வந்து நம்ம solve பண்றோம் அப்படிங்கிறதுனால தாராளமா it is enough. ஓகே, பட் சின்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே வந்து என்சிஆர்டி லைன் பை லைன்லேருந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்சிஆர்டி ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணும்பொழுது கோ த்ரூ பண்ணீங்கன்னாவே யூ ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி எக்ஸாம். ஓகே, இஸ் தட் ஆல் ரைட்? ஃபேண்டாஸ்டிக். ஸோ நான் நம்ம ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் animal tissue, அதாவது epithelial tissueல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடாக ஒரு 2 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகே, சிம்பிள் epithelium அண்ட் காம்பவுண்ட் எபிதீலியம் அப்படின்னு சொல்லி படிக்கலாம். சிம்பிள் எபிதீலியம்னா அது வந்து ஒரு சிங்கிள் லேயரான செல்ஸா மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த சிங்கிள் லேயர் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் கேன் பி ஸ்கொயர் ஷேப் ஆஃப் செல்ஸ், அப்போ அதை நம்ம ஸ்குவாமஸ் எபிதீலியம் சொல்லுவோம். கியூப் மாதிரி இருக்கலாம், which we call cuboidal epithelium. Okay, and columns மாதிரியா இருக்கலாம், which is columnar epithelium. Okay, அதே மாதிரி காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேல அடுக்குன லேயர்ஸா இருக்கும். ஓகே, அதுலயும் நமக்கு ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலம்னார் அப்படின்னு சொல்லி அதோட ஷேப்பை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம். சரியா? இஸ் தட் ஓகே பசங்களா? நீங்க பாஸ்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ ஹேவ் ஸ்பெகட்டி, யூ ஹேவ் மேக்கரோனி, யூ ஹேவ் பெனே பாஸ்தா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ கைப்புள்ள வந்து ஃபுல் லஞ்ச் மோட்ல இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எல்லாரும் சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு பசியை தூண்டுறாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ பாஸ்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் எபிதீலியம்க்கு we have squamous, cuboidal and the columnar epitheliums that are present. சரியா பசங்களா? இஸ் இட் கிளியர்? யா, ஸோ இந்த ஒவ்வொரு எபிதீலியமுமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் ஸ்குவாமஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு வாயில்லா பூச்சி, அது வந்து இருக்கிற இடமே தெரியாது, அவ்வளோ மெல்லிசான ஒரு டிஷ்யூ அப்படிங்கிறதுனால இந்த ஒரு டிஷ்யூ வந்து where can it be found? endothelium of the blood vessels, ரொம்ப நாசுக்கான இடங்கள்ல, alveoli of the lung. ஓகே, ஸோ அங்கெல்லாம் வந்து டிஃப்யூஷன் நடக்கணும் அப்படின்னா ரொம்ப தின்னா இருக்கணும் அந்த லேயர். ஓகே, ஸோ அதனால அங்கே இருக்கு. போமென்ஸ் கேப்சியூல, லூப் ஆஃப் ஹென்லியில், ஈவன் இன்னர் லைனிங் ஆஃப் த சீக்ஸ்ல கூட we have this simple squamous epithelium. Is that clear? And இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? டிஃப்யூஷன் மூலமா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் இன்னொரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறது, ஆக்சிஜனா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா எடுத்துட்டு போறது தான் இதோட predominant function. Is it clear? நான் சாப்பிட்டேன் கைப்புள்ள, நீ சாப்பிட்டாச்சா? நீ சாப்பிட்டது மட்டும் இல்லாம இப்ப எல்லாரையும் நீ பசி தூண்ட வைக்கிற. ஓகே, டோன்ட் டு தட். ரைட், அப்ப அப்படி இருந்ததுன்னா அப்ப எல்லாருக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டாச்சுன்னு கேட்கணும் தானே பசங்களா? ஸோ கைப்புள்ள பண்றது நியாயமே கிடையாது. ரைட், ஸோ அதனால சிம்பிள் ஸ்குவாமஸ்ல we have these flat single layer of cells. Now cuboidal simple epitheliumல what do we have? Cube
cube shape ஆன ஒரு particular layer of cell. Okay, so இந்த cube like layer of cells வந்து எங்கெங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have it in the vesicles of the thyroid gland. Okay, pancreas ஓட acini, okay, the cluster of cells அங்க வந்து we can see this. Okay, அது மட்டும் இல்லாம நம்ம tubular part of the nephrons PCT DCT ரெண்டுத்துலயுமே we will have this simple cuboidal epithelium. Iris of the eye, choroid layer, நம்ம ciliary body இங்கெல்லாம் வந்து we can find this simple cuboidal epithelium. Okay, so இதோட main function என்ன அப்படின்னு பார்த்தோம்னா absorption, excretion and secretion. இந்த மூணும் தான் இதோட main functions. Okay, and last type of simple epithelium என்னன்னு பார்த்தீங்கன்னா is columnar. Okay, so columnar அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல லாங்கா இருக்கிறதுனால அது ஈஸியா absorb பண்ணிக்கிறதுக்கும் secrete பண்ணிக்கிறதுக்கும் it is very very helpful. Okay, so absorption and secretion அப்படிங்கிற இந்த ரெண்டு main functions எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா நம்ம lining of the stomach, pancreas, liver, in the mind, நம்ம digestive tract fulla, we can find this simple columnar epithelium. Is that clear, everybody? Yes? Is that clear? So, இதுதான் வந்து நம்மளோட first set of simple epithelial cells. Am I clear? Yes, everybody? Now, இதை தவிர இந்த columnar epitheliumலியே ஒரு சில microvilli, ஓகே, குட்டி குட்டியா வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு we will see something like a brush. ஸோ அப்போ the brush border columnar அப்படின்னு சொன்னோம்னா அதோட ஃபங்க்ஷனும் pretty much absorption and secretionக்கு தான், which is predominantly found in the small intestine. ஓகே, நம்ம small intestineல இருக்கிற வில்லையில் மோஸ்ட்லி இந்த brush border columnar epithelium தான் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி brush border cuboidal can also be there, present in the PCT of the nephron. Okay, and cilia. ஓகே, ஸோ மைக்ரோவில்லை அப்படிங்கிறது ஒரு விதமான ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தா சீலியா அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் அ மைக்ரோவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ சீலியா அப்படின்னு சொல்லும்போது அகெயின் அது வந்து ஸ்மால் ஃபைபர்ஸ் ஜட்டிங் அவுட் ஆஃப் மை சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இது வந்து absorption secretionல உதவாது. மைக்ரோவில்லை இருக்கிற brush border cells தான் வந்து absorption and secretion. இந்த சீலியா வந்து is pretty much like இப்போ நம்ம ரொம்ப கூட்டமா இருக்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு டப்பாவை போட்டோம் அப்படின்னா எல்லார் கையும் தட்டி 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 எப்படி அந்த டப்பா வந்து மூவ் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கையெல்லாம் தான் சீலியா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை மூவ் பண்றதுக்கு. Okay, it can be in the infundibulum of the fallopian tube of the fallopian tube oda infundibulum la irkalam, full entire layer of the fallopian tube la irkalam, and egg vandu move pandradhukka vendi, and then vandu it is also present in the neck of the nephrons and collecting duct la we can see this. Okay, so indha madriyana ciliated cuboidal and columnar epithelium vandu you can find in vas deferens and fallopian tube. Clear ah pasangla? Is it clear, everybody? Okay, super. So இதெல்லாம் தான் your main simple epithelium உடைய features and எங்க இருக்கு அப்படிங்கிறது. Okay, yes Shivakumar, very good. Okay, dust particles வந்துச்சு அப்படின்னா இந்த cilia மூலமா தான் we move it outside. Okay, very very nice. Okay, fantastic. Right, so now when we go to the stratified or complex epithelial tissue போகும்போது we have multiple layers இருக்கக்கூடிய cells. அப்போ அந்த stratifiedனா என்ன, நிறைய லேயரா போட்டு நம்ம கிரியேட் பண்றது தான் ஒரு stratified cuboidal epithelium. Okay, so இந்த stratified cuboidalல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு upper layer இருக்கு and then எல்லா லேயரும் மிச்சது கீழே இருக்கு. ஓகே, ஸோ அப்பர் லேயரும் சரி கீழ் லேயரும் சரி எல்லாமே கியூபாய்டல் தான். பட் மோஸ்ட்லி உள்ள இருக்கிற லேயர்ஸ் வந்து ஒரு சில அதர் டைப் ஆஃப் செல்ஸும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இஸ் தட் ஓகே பசங்களா? அண்ட் தென் ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் அப்படின்னு பார்த்தோம்னா அதே தான், காலம்னார் எபிதீலியமை நம்ம மல்டிபிள் லேயர்ஸ்ல வச்சு அடுக்கிடுறோம். ஓகே, ஸோ இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாய்டில் நம்ம வந்து மேமரி கிளான்ஸ்ல, ஸ்வெட் கிளான்ஸ்ல, சலைவரி கிளான்ஸ்ல we can see. ஓகே, மோஸ்ட்லி கிளாண்டுலர்
regionsல தான் we'll be able to see. Okay, stratified columnar அதே நேரத்துல we can find it in the rectum and the anus. Okay, so ரெண்டுத்தோட functions வந்து பாத்தீங்கன்னா cuboidal அப்படின்னு சொல்லும்பொழுது mostly ductோடையோ glandோடையோ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். Okay, columnar அப்படின்னு சொல்லும்பொழுது column, இப்ப நம்ம வீட்டுல வந்து தூண் எதுக்கு இருக்கு, நம்ம வீடையே தாங்கி புடிச்சுக்கிறதுக்கு தான் தூண் இருக்கு இல்லையா. so columnar epithelium எல்லாமே for protection mainly and also for secretion it is present. Is that clear everybody? Is that clear? Shivakumar, vast differenceல வந்து நம்ம ciliated epithelium இருந்தா தானே sperm movementக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். so அதனால it is present in the vas deferens as well. Okay, is that clear? Clear everybody? so இந்த epithelial tissuesக்கு நடுவுல epithelial tissue மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு டிஷ்யூல இருக்கிற செல்ஸ்க்கு நடுவுல we have some significant junctions. Okay, so அதுல மூணு important junctions என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா first thing is a tight junction. tight junctionனா என்ன, ஒரு செல் இங்க இருக்கு, இன்னொரு செல் இங்க இருக்கு, இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவுலையும் எந்த ஒரு விஷயமும் லீக் ஆயிடக்கூடாது, எந்த ஒரு விஷயமும் பாஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டுத்தையும் ரொம்ப டைட்டா ஒட்ட வச்சிருப்பேன். that is a tight junction. Okay, to stop any form of leaking. Okay, and then when we see adherence junction, now adhering junctions or adherence junction பேர் சொல்ற மாதிரியே பக்கத்து செல்ஸ் சேர்ந்து சிமெண்ட் பண்ணி புடிச்சுக்கிறதுக்காக வேண்டி இருக்கிற ஒரு பர்టిక్యులர் ஜங்ஷன். அண்ட் தென் we have the gap junctions. gap junctionsனா என்ன, pretty much இது வந்து ஒரு வீடு பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கு அப்படின்னா இந்த வீட்லேருந்து அந்த வீட்டுக்கு நம்ம வந்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம சக்கரை உப்பு ஸ்வீட்டு காரம் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். Okay, that is what is basically our gap junctions. so ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன், ரெண்டு பேருக்கும் நடுவுல நம்ம திங்ஸ் பாஸ் ஆன் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் வந்து இந்த கேப் ஜங்ஷன்ஸ். Okay, is that clear? so epithelial junctions வந்து மூணு விதம் இருக்கு, which is tight junctions, adherent junctions and the gap junctions. All right, is it clear? Shivakumar, Charulata, Srinivasan, Drama Queen, Rajula, everybody? Good. Okay, fantastic. Now, moving on to the connective tissues. Okay, connective tissuesல வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து is the connective tissue proper and இன்னொன்று வந்து is the special connective tissue. Okay, so connective tissue properல நம்ம பார்த்தோம் அப்படின்னா we have loose and dense. Okay, நம்ம அதுக்கு வரலாம். but special connective tissue அப்படின்னு சொல்லும்போது predominantly we have cartilage, bone and blood. சரியா, so cartilage, bone and blood இது மூணுமே வந்து is a specialized form of connective tissue. Okay, now in the normal proper connective tissueல வந்து பார்த்தோம் அப்படின்னா we have loose and dense. so loose connective tissueல we have two type, which is areolar and adipose. so adipose tissue ஓட வேலை என்ன, ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி தேவையான நேரத்துல யூஸ் பண்ணிக்கிறது. okay, areolar tissue உடைய function என்ன is to provide some elasticity. இப்போ நம்ம skinல வந்து if there is some elasticity that is present, it's because of the areolar tissue. Clear? so that is the loose connective tissue. இதே dense connective tissue பார்த்தோம் அப்படின்னா அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, which is regular and irregular. am I clear? so regular and irregular சொல்லும் போது பேர் சொல்ற மாதிரியே அதுல இருக்கிற ஃபைபர்ஸ் வந்து டென்ஸ் ரெகுலரான ஒரு ஓரியன்டேஷன்ல எல்லாரும் லைனா நிப்பாங்க. அதே இது வந்து irregularல பார்த்தோம் அப்படின்னா it is all irregularly randomly placed. ஓகே, மெயினாக வந்து அதுதான் வித்தியாசம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பேரலான அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். whereas இந்த இடத்துல இட்ஸ் ஆல் இன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன், இர்ரெகுலரான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். ஓகே, இஸ் தட் கிளியர்? அண்ட் தென் இந்த ரெகுலர் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே டிரெக்ஷன்ல இருக்கிறதுனால பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் டிஷ்யூ கொடுக்கும். ஆனால் இந்த டென்ஸ் இர்ரெகுலர் வந்து ஒரு மெஷ் லைக் ஃபைபராக இருந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் த டெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின். ஓகே, பட் வேறஸ் ரெகுலருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். நவ் டெண்டன்ஸ்
and ligaments இந்த ஒரு டாபிக் வந்து is very very particularly asked நீட்ல வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். மெயினாக இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான். ஓகே, டெண்டன் அப்படிங்கிறது மசில் டு த போன், ஒரு ஸ்கெலிட்டல் மசில்னை போனோட கனெக்ட் பண்ணுறது தான் டெண்டான். பட் அதே இது வந்து ஒரு போனுக்கு கனெக்ட் பண்ணுறது தான் லிகமெண்ட். Is it clear everybody? சிவகுமார், எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறையா இதுலேயே சொன்னேனேப்பா, பட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒன் ஷாட் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, ஃபைன். ஸோ now tendons and ligaments வந்து like I was saying, அதோட மெயின் திங் that you have to remember is that மசிலை போனுக்கு கனெக்ட் பண்ணுறது இஸ் அ டெண்டன், அதே போனுக்கு கனெக்ட் பண்ணுறது இஸ் அ லிகமெண்ட். ஓகே, அதை தவிர வந்து யூ கேன் ரிமெம்பர் த டெண்டன் இஸ் ஒயிட் இன் கலர், லிகமெண்ட் இஸ் yellow இன் கலர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? ஓகே, ஸோ நான் இதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷலைஸ்ட் connective tissue பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி we have the cartilage and bone which is there in the skeletal. okay, skeletal systemல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் என்ன? both the cartilage and the bone. okay, bone என்னதான் வந்து structural stability framework எல்லாம் கொடுத்தாலும் cartilageம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம காது, டிப் ஆஃப் த நோஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் கார்டிலேஜும் இருந்தால் தான் நம்ம என்டையர் ஃப்ரேம் ஒர்க் வந்து சேர்ந்து வந்து உட்காரும். ஓகே, அதே மாதிரி ஃப்ளூயிட் ஆஃப் ஆர் பாடி, பிளட் அண்ட் லிம்ப் ரெண்டுமே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் connective tissues as well. so lymph அப்படிங்கிறது is not something very different. bloodல இருந்து நம்ம vessels மூலியமா blood pass on ஆகும்பொழுது ஒரு சில fluids வந்து will ooze out. okay, and they form a separate circulation which ultimately திருப்பி ஹார்ட்லயே போய் ஜாயின் ஆயிக்கும். so it is just a sub இது of the blood. okay, so blood and lymph ரெண்டு different fluids அப்படின்னு நம்ம சொன்னாலுமே it is nothing but something that oozes off the blood itself. சரியா பசங்களா? so all this covers my connective tissue. okay, clear? so இது வரைக்கும் என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்? epithelial tissue and connective tissue ரெண்டுமே முடிச்சிருக்கோம். கரெக்டா? now following which I have a muscular tissue. muscular tissue is third standard science. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3 விதமான skeletal tissue இருக்கு. கரெக்டா? first thing is a smooth muscle, 3 விதமான muscular tissue இருக்கு. that's what I meant. so smooth muscles, skeletal muscles and the cardiac muscles. so நான் இங்க ஒரு tabulated formல உங்களுக்கு features போட்டிருக்கேன். so கவலையே படாதீங்க, இந்த PDF வந்து உங்களுக்கு சேர்ந்துரும் இன்னைக்கு. so when I share this to you, you can use this as your reference. சரியா? so இதுல வந்து பாத்தீங்கன்னா skeletal ஆப்வியஸாக நம்ம நார்மல் போன்ஸோட அட்டாச் ஆகி நம்ம ஸ்கெலிட்டல் மூவ்மெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதே நம்ம ஸ்மூத் மசில்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்சைட் ஆர்கன்ஸில், ஈசோஃபேகஸில், பிளட் வெசல்ஸ்ல எல்லாம் வந்து we can find the smooth muscles. அதே cardiac muscles பேருக்கு ஏற்ற மாதிரி it is present only in the heart. okay, now என்னுடைய கை காலை நான் தான் அசைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்வியஸ்லி skeletal muscles are voluntary in nature. இப்போ நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஸ்டமக் நீ வந்து இதை அரைச்சி முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுப்பேனா? இல்லை, இட் டஸ் இட்ஸ் ஒர்க் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ அதனால ஸ்மூத் மசில்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன்வாலண்ட்ரி. ஹார்ட்டையும் நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது இல்லை, அதனால கார்டியாக் மசில்ஸ் இஸ் ஆல்சோ இன்வாலண்ட்ரி இன் நேச்சர். கிளியரா? now when you look at these muscles, okay, ஒரு விதமான லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் on a skeletal muscle. ஓகே, அண்ட் இந்த ஒரு ஸ்கெலிட்டல் மசிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நியூக்ளியஸ் இருக்கும். இட்ஸ் அ சின்சீஷியல் செல். நிறைய நியூக்ளியஸ் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டிஷ்யூவாக இருக்கும். ஓகே, ஒரு பர்டிகுலர் செல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் we call it striated and multinucleate. கிளியரா? when it comes to smooth muscles ரெண்டுமே கிடையாது. uninucleate, no bands, so it is striated. okay, when you come to cardiac ரெண்டும் கலந்த மாதிரியா uninucleate இருக்கும், ஆனா it will have the light and dark bands. so striations இருக்கிற uninucleate muscles தான் நம்ம cardiac muscles. is it clear பசங்களா?
everybody. And if you see skeletal muscle வந்து is not branched, smooth muscle is not branched. ஆனா cardiac muscle வந்து branched ஆன cylindrical ஆன ஒரு shapeல it can be found. சரியா? Is this clear so far? So இதோட the last part is nervous tissue. And நான் சொன்ன மாதிரி நம்ம anyway neural control and coordination படிக்கும்போது அங்க structure of neuron இன்னும் டீடைல்டாவே நம்ம படிக்க போறோம். So அதனால I am not going to discuss that in this class. Okay? And இந்த மூணு or 4 different tissues சேர்ந்தது தான் நம்மளோட entire animal tissue. Okay? Is that okay? Everybody? So next நம்ம போக போறது cockroach. Okay? So cockroach பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சில பேருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும், சில பேருக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும். பட் எதுவா இருந்தாலும் நம்ம அதோட significant systems எல்லாமே படிக்க போறோம் and overall external featuresம் படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸில் அகெயின் இந்த பிடிஎஃப்ல யூ வில் சி தட் நான் வந்து பாயிண்ட் வைஸ் ஐ ஹவ் செக்ரிகேட்டட் அண்ட் ஐ ஹவ் புட் அவுட் ஈவன் ஒன் ஷார்ட் வீடியோஸ்லையும் வந்து அப்படி தான் வந்து ஐ வுட் ஹவ் டாட் யூ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டேபுலேட் பண்ணி ஒவ்வொரு சிஸ்டமாக பிரித்து பாயிண்ட் வைஸ் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸ் கிளியராக ஞாபகம் இருக்கும். ஓகே? ஸோ லுக்கிங் அட் தி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் ஆஃப் அ காக்ரோச், டெஃபினட்டாக அதோட பாடியில் வந்து ஒரு ஹெட் இருக்குது, ஒரு தோராக்ஸ் இருக்குது அண்ட் அன் அப்டோமென் இருக்குது. ஓகே? அண்ட் இந்த தோராக்ஸை ஐ கேன் டிவைட் ஆஸ் அ ப்ரோட்டோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ் அண்ட் அ மெட்டாதோராக்ஸ். அண்ட் இதோட ஒரு அடல்ட் காக்ரோச்சை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் 2 sets of wings. ஒன்று வந்து டெக்மினா அண்ட் த hind wing. ஓகே? 2 விதமான wings are present in this cockroach. Okay, so further down அதோட anatomy எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட மார்ஃபாலஜி, அதோட இன்டர்னல் ஃபிசியாலஜி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் ஸ்டார்டிங் ஆஃப் வித் த ஹெட். ஹெட்டில் கண்டிப்பாக நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் இஸ் இட் ஹேஸ் அன் ஆண்டனா அண்ட் இட் ஹேஸ் அ காம்பவுண்ட் ஐ. ஓகே? அண்ட் இந்த காம்பவுண்ட் ஐ ஆண்டனா தவிர அதோட மவுத் பார்ட் வந்து இஸ் an extremely extensive and a detailed structure. Okay, so what do you see in the mouth parts of a cockroach அப்படின்னு பார்த்தோம்னா we have a pair of mandible, pair of maxilla. Okay, 2 இருக்கு. Then we have a labrum and a labia, upper lip and lower lip. Okay, and then along with that there is a hypopharynx. Clear? So all this together makes up the mouth part of a கரப்பாம்பூச்சி. மேம் இருக்கிறதே தவுளுண்டு, அது வாய்க்குள்ளே இவ்வளோவா அப்படின்னு கேட்டால் இருக்கே, என்ன பண்ணுறது? ஸோ அதனால நம்ம படித்து தான் ஆகணும். சரியா? சம்டைம்ஸ் யூ ஷுட் அப்ரிஷியேட் த கிரியேஷன். அதாவது தவுளுண்டு இருக்குது ஆனால் அது வாய்க்குள்ளே எவ்வளோ வச்சுருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கிரியேஷன் ஆஃப் கோர்ஸ், எவ்ரி திங் மேட் இன் நேச்சர். எனிவே, ஸோ கம்மிங் பேக் டு இன்டர்னலாக இந்த காக்ரோச்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் we will see is the digestive system. Okay, so digestive system பொறுத்த வரைக்கும் there are 3 parts in the gut: foregut, midgut, hindgut. Okay, front, middle, last அப்படின்ற மாதிரி we have foregut, midgut, hindgut. Okay, foregutல all the upper parts of the respiratory system, டைஜஸ்டிவ் சிஸ்டம். சாப்பிட்றதுக்கு ஒரு வாய் இருக்கு. ஓகே, அதை வச்சு அது என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ எல்லாமே சாப்பிடுவது. அதுக்கப்புறமா ஒரு ஃபேரிங்ஸ் இருக்கு. ஓகே, நமக்கு எப்படி ஒரு ஃபேரிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதுக்கும் ஒரு ஃபேரிங்ஸ் இருக்கு. நவ் திஸ் லீட்ஸ் இன்டு சம்திங் கால்ட் அ கிராப். இந்த கிராப் தான் வந்து இஸ் அ ஸ்டோரேஜ் ஆர்கன். ஓகே, இங்க ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற கிசார்ட்ல இட் வில் ஸ்டார்ட் கிரைண்டிங் அண்ட் கிரஷிங் த ஃபுட். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ கட், ஃபோர்கட்டில் என்னெல்லாம் இருக்கு? வாய் இருக்கு, ஃபேரிங்ஸ் இருக்கு, கிராப் அண்ட் கிசர்ட். ஸோ ஆல் திஸ் வில் கம் அண்டர் த ஃபோர்கட். ஓகே, நான் இந்த கிசர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் just after the gizzardக்கும் midgutக்கும் நடுவுல we have hepatic ceca. Is it clear? இந்த ஹெப்பாட்டிக் சீக்கா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6-7 ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகே, லைக் யூ கேன் see here, இதுதான் என்னோட கிசார்ட், இதுதான் என்னோட மிட்கட், நடுவில் இருக்கிறது தான் என்னோட இந்த ஹெப்பாட்டிக் சீக்கா. ஓகே, ஸோ இந்த ஹெப்பாட்டிக் சீக்காவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா these are nothing but 6 to 7 ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன?
all the digestive juices secrete பண்ணி it will help in absorption of all the nutrients. Okay, அதுதான் இதுக்கான main function. Clear? அங்கிருந்து we have the midgut. Okay, so midgut வந்து is just a short tubular structure. இங்கே நீங்க பார்க்கலாம். Okay, it's just a short tubular structure which is the midgut. Now, இந்த midgutக்கும் hindgutக்கும் நடுவுல தான் we have the malphigian tubules. கிட்டத்தட்ட 250 tubules வந்து project out between the midgut and the hindgut. Okay, இதோட junctionல. So இந்த malphigian tubulesக்கும் digestionக்கும் சம்பந்தம் இல்லை. It is an excretory organ. Okay, நம்ம the excretory system படிக்கும் போது definitely I'll tell you. And then after this region we have the hindgut. And hindgutல என்னெல்லாம் இருக்கு? We have the ileum, colon, rectum and the anus. Okay, so from the mouth it is digesting all the food, releasing it out, excreting it out through the anus. So a complete digestive system is seen in the case of cockroach. Clear everybody? Yes? Okay, fantastic. Then going on to the circulatory system. Now circulatory system கொஞ்சம் intense ஆன system தான் cockroachல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட heart வந்து is a long muscular heart with 13 chambers. மேம் இவ்வளோ பெருசா இருக்கும், நமக்கே 4 சேம்பர் தான், அந்த தவுலுண்டுக்கு 13 சேம்பரா அப்படின்னு கேட்டா ஆமா, 13 சேம்பர்ஸ் வந்து ஆர் present. And end of 13 chamberல ஒரு ostia is there, and இந்த ostia தான் blood flow check பண்றதுக்கு it will help. And அதுல ஒரு சில valves கூட இருக்கு. சரியா? நான் இந்த heart வழியா what is going to be pumped? Blood is going to be pumped. ஆனா நம்மள மாதிரி ரெட் கலர் blood அதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு கிடையாது. Okay, what it has is a colorless blood. Okay, and இந்த colorless bloodக்கு hemolymph அப்படின்னு பேரு. ஓகே, அண்ட் ஏன் இதுக்கு கலர் இல்லை, நமக்கெல்லாம் ரெட் கலரில் இருக்குது, அதுக்கு இல்லை அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் இட் டஸ் நாட் ஹாவ் எனி ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி ஹீமோக்ளோபின் அப்படின்ற மாதிரியான பிக்மெண்ட் வந்து எதுவுமே கரப்பாம்பூச்சிக்கு கிடையாது. அதனால தான் அதோட blood வந்து will be slightly pale to colorless in color. Alright, is that clear? And of course it has a plasma. எப்படி நமக்கு வந்து bloodல வந்து we have some corpuscles and then we have plasma. அதே மாதிரி it also has a plasma. அதில் எந்த விதமான corpuscles கிடையாது, நிறைய phagocytes இருக்கும் for protection, for ingesting any bacteria, for ingesting any foreign particle உள்ள வந்தாலோ அதை ingest பண்றதுக்கு it has phagocytes. ஓகேவா? And hemocoel அப்படிங்கிறது தான் is this entire pool where இந்த என்டையர் ஹீமோலிம்ஃபை பம்ப் பண்ணுற ஒரு பூல். பிகாஸ் அதுக்கு ஒரு க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது. நம்மள மாதிரி ஆர்டரிஸில் போயிட்டு வெயின்ஸில் வந்து ஹார்ட்டுக்கு திருப்பி வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இதுக்கு கிடையாது. இட் ஹாஸ் அன் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இந்த ஹார்ட் வழியாக மை blood is going to get pumped and come into the hemocoel, which is the pool of blood. ஓகே, அண்ட் இந்த ஒரு சர்க்குலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா this is my circulatory system. ஸோ இந்த ஒவ்வொரு சேம்பர்லையும் my blood is going to go and get pumped. இங்கே ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் ஒவ்வொரு சேம்பர் கிட்டையுமே வந்து we have this alary muscles. இது வந்து பம்பிங்க்கு உதவுற ஒரு செட் ஆஃப் மசில்ஸ். ஓகேவா பசங்களா? ஸோ திஸ் இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் த காக்ரோச். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் முடிச்சாச்சு, சர்க்குலேட்டரி சிஸ்டமும் முடிச்சாச்சு. ஓகே, நவ் நெக்ஸ்ட் சர்க்குலேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன படிக்கணும்? ரெஸ்பிரேஷன் படிக்கணும் இல்லையா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக இட் ஹேஸ் ஸ்பைரக்கிள்ஸ். ஸோ ஸ்பைரக்கிள்ஸ்னா என்ன? 10 pairs of spiracles அதோட பாடிக்கு வெளியே it will open out through the stigmata, pores வழியாக these spiracles will open out. and இந்த spiracles வந்து ஏட்ரியம் அப்படிங்கிற ஒரு குட்டி சேம்பருக்கு வந்து அங்கிருந்து air tubes-ஆ it will split. ஓகே, ஏர் டியூப்ஸ், ட்ரேக்கியா அப்படிங்கிற ஒரு மெயின் டியூப்ல இருந்து அங்கிருந்து இட் வில் பிரான்ச் அவுட் இன்டு அ டார்சல், வென்ட்ரல், லேட்ரல் ட்ரேக்கியல் டியூப்ஸ் ஆகி இந்த ட்ரேக்கியல் டியூப்ஸ் அப்படிங்கிறது ட்ரேக்கியோல்ஸா பிரான்ச் ஆகி இட் வில் கோ டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. கிளியர்? ஸோ இந்த கரப்பாம்பூச்சியோட உடம்புல மொத்தம் 10 pairs of spiracles இருக்கு. இந்த 10 pairsல இருந்து குட்டி குட்டி டியூப்ஸ் வந்து இந்த டியூப்ஸ் ஃபர்தரா பிரான்ச் ஆகி ட்ரேக்கியோல்ஸ் ஆகி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் இட் டேக்ஸ் த ஆக்சிஜன்.
Am I clear? So respiratory system is quite simple to remember. சரியா பசங்களா? Now next system we will see is the nervous system of cockroach. Now nervous system of cockroach பார்த்தோம் அப்படின்னா is quite advanced. அதாவது advancedனா மேம் நம்மள அளவுக்கா அப்படின்னா கிடையாது. If you see the animal kingdom, நம்ம வந்து ஆர்த்ரோபோடாக்கு முன்னாடி யார் இருக்கா? ஆஸ்கெல்மென்த் இருக்கா, பிளாட்டியல்மென்த் இருக்கா. ஸோ பிளாட்டியல்மென்த்துக்கும் ஆஸ்கெல்மென்த்துக்கும் விட ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டான ஃபீச்சர் வந்து seen in the case of arthropods. Okay, so what do we have in the case of arthropods? We have ganglions first. So ganglionsனா என்ன? நிறைய குட்டி குட்டி நர்வஸ் செல்ஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறது தான் வந்து இஸ் அ கேங்க்லியா. ஓகே, அண்ட் இந்த கேங்க்லியா வந்து மொத்தம் 10 கேங்க்லியா இருக்குது அதோட பாடியில். ஒரே ஒரு கேங்க்லியா தான் பிரெயின் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமா இட் இஸ் பிரசன்ட் அஸ் அ சுப்ரா ஈசோஃபீஜியல் கேங்க்லியான். இதை தவிர 3 கேங்க்லியா ஆர் பிரசன்ட் இன் த தோராக்ஸ் அண்ட் 6 கேங்க்லியா ஆர் பிரசன்ட் on the abdominal region of the cockroach. ஸோ அதனால தான் கரப்பாம்பூச்சிக்கு தலையை வெட்டினா கூட அது ஒரு வாரம் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னதான் நீங்கள் இந்த சுப்ரா ஈசோஃபீஜியல் கேங்க்லியனை கட் ஆஃப் பண்ணி விட்டாலும் அதை தவிர 9 கேங்க்லியன்ஸ் வந்து ஆர் பிரசன்ட் to control the actions of a cockroach. சரியா? So in the ganglionலேருந்து of course connective fibers will go as the peripheral nervous system in the entire cockroach. Okay, இதை தவிர it has certain sense organs. அதுக்கிட்ட antenna இருக்கு, compound eyes இருக்கு. அதை தவிர maxilla-லியும் labia-லியும் it has certain palps, okay, for sensation and anal cerci. ஸோ இந்த மாதிரியான சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஃபீச்சர் வந்து கேன் பி சீன் இன் த கேஸ் ஆஃப் காக்ரோச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? Now after the nervous system we have the excretory system. So excretory systemல malphigian tubule I already told you. So அது வந்து midgutக்கும் hindgutக்கும் நடுவில் இருக்கிற ஒரு group of extensions, and இது வந்து என்ன பண்ண போகுது? என்னோட யூரிக் ஆசிடை வந்து it is going to collect it and excrete it along with the feces. அதுதான் அதோட main function. Okay, இதை தவிர we also have fat bodies, uricose glands. ஸோ நீட்டில் வந்து கரப்பாம்பூச்சியோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விக்கு ஆன்சர் வில் பி நாட் ஓன்லி malphigian tubules பட் ஃபேட் பாடிஸ் அண்ட் uricose glands. So uricose glands வந்து is found in male cockroach. Okay, அது வந்து ஒரு mushroom shaped gland, mushroom gland அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாண்டுமே வந்து it will store the uric acid and copulation போது it will excrete it. Okay, fat bodiesum வந்து urate granules-ஆ இந்த uric acid store பண்ணி it will excrete it outside. Clear? So இது மூணுமே வந்து forms the part of the excretory system of a cockroach. Clear? And the last system we will study about a cockroach is its reproductive system. So அதோட reproductive system in the male வந்து பார்த்தீங்க அப்படின்னா it has a pair of testes connected with a vas deferens leading to a seminal vesicle, ஒரு ejaculatory duct, எல்லாம் ஒரு more or less human vertebrateல இருக்கிற மாதிரி தான் வந்து cockroach also has. Okay, but extra என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா it has phallic gland. It is a reproductive gland found in the male. And other tavara, there are certain lobes, okay, around the gonopore, which is called as the phallomere. So right and ventral phallomeres are present in this case. Is that clear? Right ventral and the left phallomeres, moonu lobes vandu are present around the gonopore. Okay, is that clear? So this is how the reproductive system of a male cockroach will look. அதே female cockroachல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா female cockroachல வந்து what is the difference here? Female cockroachல வந்து ovaries are there. Okay, along with the ovaries, oviduct, ஒரு common oviduct or vagina எல்லாத்தோடையும் சேர்ந்து it has a genital chamber or a genital pouch. இந்த pouch வழியாக it leads into a spermatheca. So spermatheca அப்படின்னா என்ன? இவ்வளோ நேரம் அதாவது if the eggs have to get fertilized அவ்வளோ நேரத்துக்கு sperms வந்து it has to store. அப்போ அந்த ஸ்டோரேஜ் வந்து காப்புலேஷனுக்கு அப்புறமா ஸ்பெர்ம்ஸை வாங்கிக்கிறதுக்காக வேண்டி there is a pouch like structure called the spermatheca. Is that clear பசங்களா? Everybody? And then it also has a
gonapophysis, and then during copulation the male cockroach will deposit all the sperm in the spermatheca, and anga again eggs transport ஆகி fertilization will happen. Okay, am I clear everybody? Yes, any questions so far? Okay, all good? Fine. இப்போ நம்ம போக போகிறது தான் ரொம்ப இக்கட்டான ஒரு டாபிக். ஏன்னா இது வரைக்கும் நம்ம படிக்காத ஒரு புது டாபிக். ஓகே, which is the frog. ஆனால் trust me பசங்களா, it's very very simple. ஓகே, ஸோ ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? ஒரு தலை தெரியும், ஒரு ட்ரங்க் தெரியும், அவ்வளோதான். ஓகே, அண்ட் இந்த தலையில கண்டிப்பா ஒரு ஐஸ் இருக்கும். ஓகே, நீங்க ஜஸ்ட் நார்மலா ஒரு கார்ட்டூன் தவளையை கூட நினைச்சு பாருங்களேன், you will be able to see. ஓகே, and trunkல we have 4 limbs and hind limbs. Very very simple. சரியா? now apart from this அதோட மார்ஃபாலஜி இன்டர்னலா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, on the outside definitely அதோட ஸ்கின் ரொம்ப மியூக்கஸோட ஸ்லிப்பரியா ஸ்லைமியா இருக்கும். கரெக்டா? அண்ட் அதோடைய வாட்டர் இன்டேக் ஈவன் ஸ்கின் வழியா கூட அது அப்சார்ப் பண்ணிக்கலாம். நான் இந்த இதுக்கு ஒரு ஹெட் இருக்கு, ஒரு ட்ரங்க் இருக்கே தவிர கழுத்தோ வாலோ கிடையாது. ஓகே, அண்ட் மூஞ்சியில பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஐஸ் இருக்கு, வாய்க்கு மேல நாஸ்ட்ரல்ஸ் இருக்கு. இப்போ அதோட கண்ணுல there is a nictitating membrane. அதோட கண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வேண்டி ஒரு nictitating membrane அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் ஒன்று இருக்கு. ஓகே, இயர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான காதா இல்லாட்டி கூட ஒரு membranous tympanum is present. ஓகே, இந்த membranous tympanum தான் அதுக்கு சவுண்ட் சிக்னல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். Okay, is that clear? And hind limbs, 4 limbs ரெண்டுமே is going to help them in burrowing, swimming, walking, எல்லாத்துக்குமே we will use the particular 4 limbs and hind limbs. அவ்வளவுதான். And digits are webbed because நம்மள மாதிரி கை இருந்ததுன்னா அதனால நீச்சல் அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி it is webbed so that it can swim very easily. சரியா? Is that clear பசங்களா? So if you see அதோடைய 4 limbs and hind limbs இருக்கிற மெயின் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைண்ட் லிம்ஸில் 5 டிஜிட் இருக்கு, அதாவது ஃபிங்கர்ஸ் 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு. 4 லிம்ஸில் 4 தான் இருக்கு. ஓகே, அண்ட் ஹைண்ட் லிம்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லார்ஜர் அண்ட் மோர் மஸ்குலர் கம்பேர்ட் டு த 4 limbs. ஸோ 4 limbs கொஞ்சம் லெஸ் மஸ்குலர் அண்ட் ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும் கம்பேர்ட் டு த ஹைண்ட் limb. ஓகே, நான் எக்ஸ்டர்னலி பார்க்கும்போது மேல் ஃப்ராக்கும் ஃபீமேல் ஃப்ராக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா வோக்கல் சாக்ஸ், அதாவது மேட்டிங் கால்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மேல் ஃப்ராக்ஸுக்கு மட்டும்தான் இந்த வோக்கல் சாக் இருக்கும், ஃபீமேல் ஃப்ராகுக்கு இருக்காது. இஸ் இட் கிளியர்? அண்ட் ஃபர்ஸ்ட் digit of the 4 limbல பார்த்தீங்கன்னா ஒரு காப்புலேட்டரி பேட் இருக்கும் மேல்ஸ்ல, whereas அது ஃபீமேல்ஸ்ல it is absent. Clear பசங்களா? Everybody? Yes? Clear? Okay, fantastic, fantastic. All right. So now, coming on to the main digestive system. Digestive systemல நார்மலா it has an esophagus followed by a stomach. Stomach அப்புறம் intestine இருக்கு, intestineலேருந்து rectum இருக்கு. Rectumக்கு அப்புறமா it will open out into a common cloacal aperture. Very simple structure, that is the digestive system. முடிஞ்சு போச்சா? Clear? அவ்வளோதான். தென் இஃப் யூ சி த யூரினோஜெனிட்டல் சிஸ்டம், அதுவும் அப்படிதான். கிட்னி இருக்கு, கிட்னிக்கு அப்புறம் யூரேட்டர் இருக்கு, யூரினரி பிளாடர் இருக்கு, தட் இஸ் ஆல்சோ கனெக்டட் டு த க்ளோயேக்கா. முடிஞ்சு போச்சா? நவ் இஃப் யூ லுக் அட் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஓகே, சம்வேர் ஹியர் we have the testis or the ovary depending on the gender. Now அங்கிருந்து the secretions will come attached to the cloaca again, and in the cloaca is going to be the common opening for both urinogenital system and the digestive system. Okay va? Is it clear? Now going on to respiration. Now ஒரு தவக்கல லங்ஸ்ல ப்ரீத் பண்ண முடியும், ஸ்கின்ல ப்ரீத் பண்ண முடியும், நிலத்துல ப்ரீத் பண்ண முடியும், வாட்டர்ல ப்ரீத் பண்ண முடியும், எல்லாம் நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்ல வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது, கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ த ஸ்கின்.
correct? So gaseous exchange skinலயே நடக்கும். அது தவிர buccal respiration வாய் cavity வழியா கூட it can respire, and also it has pulmonary respiration through the lung. அவ்வளவுதான் அதோடைய respiratory system. Clear everybody? Yes, no confusion so far. Now அதோட nervous system பார்த்தோம் அப்படின்னா pretty much like a human தான். அதுக்கு ஒரு forebrain, midbrain, hindbrain இருக்கு. நம்ம forebrainல என்னலாம் இருக்கு? Similarly ஒரு cerebral cortex இருக்கு, okay, cerebral hemisphere இருக்கு, olfactory lobes இருக்கு, and unpaired ஆன diencephalon இருக்கு. Okay, and then midbrain la enna irukku appdin paatha optic lobes are present in the midbrain. இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு corpora quadrigemina இருக்கு auditory and optic reflexes manage பண்றதுக்கு, similarly ஒரு frog la midbrain la we have a pair of optic lobes. Okay, then hindbrain பொறுத்தரவுல medulla oblongata and cerebellum இருக்கு. இந்த medulla oblongata வை தாண்டி foramen magnum, அதாவது ஒரு சின்ன hole in the cranium வழியாக it will continue down into the spinal cord, and spinal cord சுத்தி ஒரு vertebral column is present because obviously it is a vertebrate. Yes, is that okay pasangla? Everybody, everyone, is that clear? Right. Okay, so I am just discussing the major key points inge, okay, because நம்மளோட GIB ஓட main நோக்கம் என்ன? practice. Okay, so அதனால தான் வந்து I'm not wasting time on other details, but கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து frogக்கும் சரி other part of structural organizationக்கும் சரி one shot videos are there. Definitely you can go and watch பசங்களா. Okay, is that okay? Right, all right. So now coming to the reproductive system. Now sonna madri very simple. Inge vandu testis is present. Testis vandu it will open out. Adhe urinogenital duct valiyaga dhaan both kidneys and my ovaries, my testes are going to pour in secretions that will be attached to the cloaca, and cloacal aperture மூலமா it will be let to the outside. Okay, female reproductive system பார்த்தோம்னா pretty much the same thing. We have the ovaries, we have oviduct, we have the ureter, and then ending with the cloaca and the cloacal aperture. So ஒரு frogல பார்த்தோம்னா there is external fertilization that takes place. So external fertilization அப்படின்னு சொல்லும் பொழுது what is happening? Both male and female will release the eggs and the sperms into the water, and water there will be fertilization that occurs. Okay, so in the same cloacal aperture is used for the urogenital system as well as the digestive system. Clear everybody? அவ்வளவுதான் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் சாப்டரை ஒரு பிரீஃப் அவுட்லுக்ல நம்ம முடிச்சாச்சு. ஓகே, ஸோ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும்னா எனிவே ஒன் ஷார்ட் வீடியோஸ் ஆர் தேர் பசங்களா. பட் நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு சால்வ் சம் ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின்ஸ். பட் அதுக்கு முன்னாடி ஓகே, இன்னமும் மேம் எனக்கு வந்து சப்போர்ட் வேணும், எனக்கு வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா பசங்களுக்கும் we are launching our Xylem Premier League Tamil. So இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to cover the entire syllabus பசங்களா. இதுலேருந்து பெனிஃபிட் ஆன எக்கச்சக்கமான டாப்பர்ஸ் இருக்காங்க. இந்த லிஸ்ட் எல்லாமே கேரளா டாப்பர்ஸோடது தான். திருப்பியும் சொல்ற மாதிரி I would really want நம்ம தமிழ்நாடு டாப்பர்ஸோட எல்லா அழகான வந்து பிக்சர்ஸும் அடுத்த வருஷம் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஓகே, பட் இதுலேருந்து ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. நம்ம லான்ச் பண்ணி இப்போதான் கொஞ்ச நாள் ஆச்சு, பட் அதுக்குள்ள அவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேக் ஷுர் தட் யூ ரெஜிஸ்டர் வெரி வெரி சூன். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு மூணு நாளாக ஒரு மாடியூலாக பிரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ 4 சாப்டர்ஸ் முடிச்சு அதுக்கான ஒரு டெஸ்ட் வச்சு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கொடுத்து அந்த எக்ஸாமினேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் ஓகே அப்படின்னு ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் மாடியூலுக்கு நம்ம போகிறோம். ஸோ இந்த மாதிரி 20 மாடியூலில் ஒரு 60 நாளுக்குள்ளேயே நம்ம மொத்த சிலபஸை தட்டி தூக்க போகிறோம். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி?
யா ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி யூ ஹேவ் லைவ் கிளாஸஸ், இதோட ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கும். யூ கேன் ஆக்டிவாக டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். பிகாஸ் யூனோ நிறைய நேரத்தில் வாட் ஹேப்பன்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்கும்பொழுது எல்லாரோட கேள்வியும் வந்து ஆன்சர் சொல்ல முடியறதில்ல இல்லையா? ஸோ அதனால அங்கே வந்து பர்சனலைஸ்டாக யூ கேன் கெட் யுவர் டவுட்ஸ் கிளியர்ட். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வீடியோஸ் இருக்குது. எல்லா மாடியூல் வைஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஹேவ் ஃப்ரீ ஆக்சஸ் டு GIB. இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்ம கைப்புள்ள டான்னு லிங்க் போட்ட மாதிரி இந்த ஒரு கிராஷ் கோர்ஸில் நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஒரு ப்ராப்பரான ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வி ஆர் தேர், நாங்கள் தான் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ வி வில் பி தேர் டு கைட் யூ கம்ப்ளீட்டாக. ஓகே, நமக்கு வந்து எங்கே பண்ணுறது எப்படி போகிறது அப்படின்னு தெரியாத நேரங்களில் we will be there to guide you. Is that okay everybody? Yeah. So 5ஆம் தேதி February அன்னைக்கு ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நாள் பாக்கி இல்லை. அதை விட இம்பார்ட்டன்ட், ரொம்ப சீட்ஸ் பாக்கி இல்லை நம்மக்கிட்ட. ஸோ அதனால ப்ளீஸ் மேக் ஷியோர் that you get yourself admitted very very quickly. Okay, because எல்லாருக்கும் நம்ம அட்மிஷன் ஓப்பன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போதான் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் get your admission very very soon. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் இல்லாமல் மேம் எனக்கு கிளாஸுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நம்ம கைப்போல கொடுத்துருக்கிற ஆப் லிங்கை வச்சு நீங்கள் போய் யூ கேன் பர்ச்சேஸ் த கோர்ஸ். ஓகே, இதே வந்து இல்லை மேம் எனக்கு மெட்டீரியலோட வேணும், அந்த தரமான மெட்டீரியலை நான் தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் இருக்குது. கைப்புள்ள வந்து போட்டிருக்காரு ஃபார் மெட்டீரியல் ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம் அப்படின்னு. அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்க. அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டீம் கண்டிப்பாக will reach out to you or you can also call on this number. ஓகேவா? Is it clear? Okay, fantastic. All right, solve பண்ண ஆரம்பிக்கலாமா பசங்களா? Can I see some stars in the chat box? Yes, எனர்ஜியை தெரிக்க விடுங்க பார்க்கலாம். Absolutely. So அதனால first question ஆரம்பிச்சிடலாமா? Okay, let's go. 2023ல கேட்கப்பட்ட ஒரு question. Statement 1. Ligaments அப்படிங்கிறது dense irregular ஆன tissue. Okay, statement 2 அப்படிங்கிறது cartilage is a dense regular tissue. ஆன்சர் என்ன? கைப்புள்ள வெட்டி கதை பேசாம எனக்கு நீ கரெக்டான ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். Everybody? That's the spirit. Come on, I'm looking for answers. Sharulata, Arshida, Dream Queen, Shivakumar. Go ahead. What is the answer? Okay. 3 எக்கச்சக்கமான 3 தான் வருது. கண்டிப்பாக ரெண்டுமே இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இஃப் யூ சி லிகமெண்ட் அப்படிங்கிறது ஒரு டென்ஸ் ரெகுலரான டிஷ்யூ, கார்டிலேஜ் அப்படிங்கிறது ஸ்பெஷலைஸ்டான கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அதனால ரெண்டுமே வந்து இஸ் அ ராங் ஆன்சர், ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். கைப்புள்ள முதல்ல சொல்றது முக்கியம் இல்லை, கரெக்டாக சொல்றது தான் முக்கியம். ரைட், கோ ஆன். செகண்ட் கொஸ்டின் எவ்ரிபடி. காப்லெட் செல்ஸ் அப்படிங்கிறது யூனிசெல்லுலரான கிளாண்ட், இயர் வேக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸோக்ரைனான ஒரு செக்ரீஷன். What is the answer? How will you solve it? Very simple, straightforward question, isn't it, pasangla? Everybody? Huh? What is the answer? I'm awaiting. Okay. Karthik, Rajashri, 2 சொல்லியிருக்கீங்க. அதாவது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு. ஷாருலதா, ட்ரீம் குயின், வெரி குட் பசங்களா. ரெண்டுமே கண்டிப்பாக கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, டவுட்டே வேண்டாம். போத் ஆர் கரெக்ட் ஆன்சர் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, குட். தென் எது ஃபாலோவிங் இஸ் நாட் அ கனெக்டிவ் டிஷ்யூ? இந்த கேள்வியை 2022 வேற நீட் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எது இதில் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இல்லை? இதெல்லாம் ஒரு கேள்வியா? தெரிக்க விடுங்க ஆன்சரிங்க. கமான். அவ்வளோதான். as simple as that. very very good each and everybody. நியூரோக்ளியா அப்படிங்கிறது straight forward a nervous tissue, not a connective tissue. Okay, so neuroglia is the answer. Fantastic. Now, which of the following type of epithelium
நம்ம bronchioles and fallopian tubeல இருக்கும். So think பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். bronchioles and fallopian tubesல எந்த ஒரு epithelium இருக்கும்? சிம்பிள். நான் என்ன சொன்னேன்? bronchioles fallopian tubeல என்ன ஃபங்க்ஷன்? அப்படி தட்டி தட்டி ஒரு எக்கை பாஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு மெட்டீரியலை பாஸ் பண்றதுக்கோ அப்சல்யூட்லி ஒரு டவுட் இல்லை மேம், நாங்கள் கிளியராக இருக்கோம் அப்படின்னு ஆன்சரை தெரிவிக்க விட்டுட்டு இருக்கீங்க. வெரி குட். சீலியேட்டட் எபிதீலியம். ஸோ சீலியா தான் அப்படி இஸ் கோயிங் டு பாஸ் ஆன் த particles, okay, be it an egg or a dust particle or whatever it may be. Okay, good. So option 3 தான் கரெக்டான ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக். மஸ்குலர் டிஷ்யூவை பற்றி எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து யூனிநியூக்ளியேட் பேரலல் பண்டிலாக இருக்கும். இன்டர்கலேட்டட் டிஸ்க் வந்து கார்டியாக் மசில்ஸை ஒன்றுக்கு ஒன்று இன்டராக்ட் பண்ணி மொத்தமாக கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வால்ஸ் ஆஃப் த பிளட் வெசலில் வந்து காலம்னர் எபிதீலியம் இருக்கும். ஸ்மூத் மசில்ஸ் வந்து மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கும், இன்வாலன்ட்ரியாக இருக்கும். ஆன்சர் என்ன? எஸ் எவ்ரிபடி, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி குட் பிருந்தா. பிருந்தா வந்து 2 ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஷாருலதா, ஹர்ஷிதா, வெரி வெரி குட், எக்ஸலண்ட். இன்டர்கலேட்டட் டிஸ்க் வந்து ஹார்ட்ல இருக்கிறதுனால தான் ஒரு இடத்துல சிக்னல் வந்தோடனே எல்லாரும் ஒன்னா போங்கடா வாங்க கான்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஹெல்ப் இட் டு கான்ட்ராக்ட் அஸ் அ யூனிட். ஓகே, now if you see the other statements, skeletal muscle is multinucleate. Okay, you know that. Then squamous தான் வந்து is present in our blood vessels la, and smooth muscles வந்து are uninucleate, not multinucleate. Okay, so automatically option 2 is my answer. Now question number 6, கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணவும். bones அப்படிங்கிறது they support and protect softer tissues and organs. weight bearing functions வந்து limb bones வந்து serve பண்ணுது. ligament is a site of production of blood cells. Adipose tissue is specialized to store fats. Tendons attach one bone to another. இது எல்லா பாயிண்ட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? யா பசங்களா? What is the answer? 1 1 1 1 1 செக் பண்ணிடலாமா? கண்டிப்பா 1 தான் ஆன்சர். கரெக்டான ஆன்சர் A, B and D. ஏன்னா லிகமெண்ட் வந்து சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்லாம் கிடையாது, ஐ மீன் பிளட் செல்ஸ்லாம் கிடையாது, ஆப்வியஸ்லி போன் மேரோல தான் ஆகும். அண்ட் லிகமெண்ட்ஸ் தான் வந்து will attach one bone to another, டெண்டான் கிடையாது. ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 1 is my correct answer. Fantastic. Then which of the following statement இங்க is wrongly representing nature of smooth muscle? Yes, wrongly interpreting. So communication among the cell is performed by intercalated disc. These muscles are present in the wall of blood vessels. These muscles have no striations. They are involuntary muscles. அதாவது என்னுடைய இந்த ஒரு ஸ்மூத் மசில் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடுவில் வந்து இன்டர்கலேட்டட் டிஸ்க் இருக்கா, மசில்ஸ் blood வெசல்ஸில் இந்த மசில் இருக்கா, how is it அப்படின்னு கேட்குறாங்க. absolutely fantastic everybody. நிர்மல், பெரியசாமி, ஹர்ஷிதா, கார்த்திக், ராஜஸ்ரீ, பிருந்தா, எக்ஸலண்ட். கம்யூனிகேஷன் இன்டர்கலேட்டட் டிஸ்கில் வெறும் கார்டியாக் மசில்ஸில் மட்டும்தான் இருக்குது, இன்வாலன்ட்ரி மசில்ஸ்லாம் கிடையாது. ஓகே, வெரி குட். Then question number 8, identify the type of cell junction. Okay, leakages stop பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்றா? and facilitating communication with neighboring cells. ions molecules. okay, நம்ம பாஷையில சக்கரை உப்பெல்லாம் கொடுத்து ஒரு கம்யூனிகேஷன் பக்கத்து வீட்டோட பண்ணிக்கணும் அப்படின்னா what is that connection? and இன்னொன்று leakages stop பண்ணணும்னா what is that connection? as simple as that. what is it? ஆன்சர் என்ன? ஃபேண்டாஸ்டிக். 4 4 4 4 அப்படி போடுங்க ஆன்சரை. வெரி குட். சோ ப்ரவுட் பசங்களா. லீக்கேஜ் ஸ்டாப் பண்றதுக்கு டைட் ஜங்ஷன் அண்ட்
பக்கத்துல ஓட்டை போட்டு உப்பு சக்கரை வாங்கிக்கணும்னா கேப் ஜங்ஷன்ஸ். ஓகே, ஸோ கேப் இருந்தால் தான் நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் த கேப் ஜங்ஷன். ஃபேன்டாஸ்டிக். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது 2021ல கேட்ட ஒரு கொஸ்டின். வெரி நைஸ். தென் கியூபாய்டல் எபிதீலியம் அப்படிங்கிறது வித் அ பிரஷ் பார்டர் மைக்ரோவிலை. ஸோ பிரஷ் பார்டர் கியூபாய்டல் எபிதீலியம். கைப்புள்ள இப்பதான் லைனுக்கு வரீங்க. வெரி குட். இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லயே லாஸ்ட்ல ஆன்சர் போட்டு இது கிரெடிட் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்லயே ஆன்சர் வரணும். ரைட். ஸோ வாட் இஸ் இட்? 2 2 2 2. அண்ணல் பறக்குது chat box. எக்ஸ்ட்ரீம்லி கரெக்ட் பசங்களா. PCT of nephronsல தான் we find brush border cuboidal epithelium. Pretty much a very direct question. Okay, இதுவும் 2020ல கேட்ட ஒரு question. Okay, so you can see previous yearல நிறைய questions இந்த ஒரு region, இந்த ஒரு sectorல இருந்து வந்திருக்கு. Okay, so நல்லா படிச்சுக்கோங்க. Very good. Then goblet cells of the alimentary canal. அதோட வேலை என்னப்பா? What does it do? Columnar epithelial cell, chondrocyte, compound epithelial cell, squamous epithelial cell. They are a modified form of, okay, அவங்க எந்த ஒரு செல்லோட modified form? Okay, 3 3 3 3. கண்டிப்பா ஷியரா compound epithelial cell தானா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி பார்த்துடலாமா? They are columnar epithelial cells பசங்களா. compound epithelial cells இல்ல. ஓகே, ஐ திங்க் அங்கே தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் அசோக் அண்ட் ராஜஸ்ரீ மட்டும் has given 1 and Karthik has given 1 as the answer. Very good. columnar epithelial cells தான் வந்து get modified into a goblet cell. compound epithelial கிடையாது. சரியா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் 1 will be the answer. புரிஞ்சுதா பசங்களா? Everybody, is it clear? Yes? Very, very good. Excellent. Now, question number 11. Smooth muscles are involuntary, fusiform, non-striated, voluntary, multinucleate, cylindrical, involuntary, cylindrical, striated, voluntary, spindle shape, uninucleate. Smooth muscles in the given option la எது இருக்கிறதுலயே ஆப்டான ஆன்சர்? ஓகே, திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே 1 1 1 1 1 தெரிக்க விட்டுங்க. வெரி வெரி குட். ஸோ இன்வாலன்ட்ரி, fusiform, அதாவது ஸ்பிண்டில் ஷேப்ட் அண்ட் நான் ஸ்ட்ரையேட்டட், இது எல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யோர் ஸ்மூத் மசில். ஓகே, வெரி வெரி குட். அண்ட் தென் என்ன கைண்ட் ஆஃப் எபிதீலியம் இன்னர் வால் ஆஃப் த பிளட் வெசல்ல இருக்கு? ஸோ யூ நோட்டீஸ் பசங்களா, பிளட் வெசல்ல என்ன ஃபார்ம் ஆஃப் டிஷ்யூ இருக்குங்கிறது இஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, go on. So என்ன kind of epithelium inner wall of the blood vessel ல இருக்கும்? cuboidal, columnar, ciliated, squamous. கைப்புள்ளைக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆன்சர் தெரிக்க விடுறீங்கன்னு தான் நான் பார்க்க போறேன். Come on. Very very good. சாருலதா, நிர்மல், ஹர்ஷிதா, சிவகுமார், இல்ல பிருந்தா, கார்த்திக். வெரி வெரி நைஸ். ஸோ எல்லாரும் சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்குவாமஸ் எபிதீலியம். ஓகே, தட் இஸ் வாட் இஸ் பிரசன்ட் இன் த பிளட் வால்ஸ், பிளட் வெசல்ஸோட வால்ஸில். ஓகேவா? எக்ஸலன்ட் பசங்களா. தென் 13th கொஸ்டின். அப்படி இதுதான் ரேபிட் ஃபயர். இதுதான் வந்து ஜாலியாக இருக்கும் இல்லையா? நம்ம பாட்டுக்கு 1 hour சால்வ் பண்ணிட்டு இருந்தா வாட் இஸ் த ஃபன் இல்ல? கம் ஆன், லெட்ஸ் டூ திஸ். 13th கொஸ்டின். செல் ஜங்ஷன்ஸ் கால்ட் டைட், adhering and gap junctions. இதெல்லாம் மஸ்குலர் டிஷ்யூல இருக்கா, கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கா, எபிதீலியல் டிஷ்யூல இருக்கா, இல்லை நியூரல் டிஷ்யூல இருக்கா பசங்களா? இது ஒரு டப்பா கொஸ்டின். கம் ஆன், லெட்ஸ் சால்வ் திஸ். அவ்வளோதான். நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் இஸ் தேர். வெரி வெரி குட். ஸோ இஃப் யூ see here, கண்டிப்பா எபிதீரியல் செல்ஸ் உடைய ஜங்ஷன்ஸ் தான் இந்த 3 விதமான ஜங்ஷன்ஸ்மே. டவுட்டே கிடையாது. எவ்ரிபடி கரெக்ட் ஆன்சர். வெரி வெரி குட். நவ் டென்ஸ் irregular tissue அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம்? ligament, tendon, skin, all of these. dense irregular tissue அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் பசங்களா?
What all can we add? Hmm? 3 ஸ்கின்னா லாக் பண்ணிடலாமா? கண்டிப்பா ஸ்கின் தான் வந்து இது இருக்கிறதுலையே dense irregular because both of them are dense regular. Okay, ligaments and tendons. Okay, so skin da vandu is a dense irregular connective tissue. Very nice. Now which of the following tissue is most abundant, widely distributed in the body complex of animals? சொல்லுங்க. எபிதீலியலா, கனெக்டிவா, மஸ்குலரா, நியூரலா, எந்த ஒரு டிஷ்யூ இருக்கிறதுலயே ஜாஸ்தியா is most abundantly and widely distributed ஒரு animal complexல, animal bodyல? What is it? Okay, Sharulata, Karthik, Brinda, Harshida எல்லாரும் 2 சொல்றீங்க. 2 தானா செக் பண்ணிடலாமா? Definitely, because நமக்கு blood இருக்கு, bones இருக்கு, cartilage இருக்கு, tendons, ligaments, adipose tissue, areolar tissue எல்லாமே connective tissue தான் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா that is the most widely distributed and the abundant tissue present in the animals. Okay, very good, excellent. Then areolar tissue அப்படிங்கிறது என்ன ஜாயின் பண்ணும்? Fat body with muscle, integument with muscle, bone with muscle, bone with bone. ஒரு areolar connective tissue உடைய function என்ன? What is the function? Yes, everybody? 1. Okay. Shivkumar, Harshida 1 சொல்லியிருக்காங்க. Sharulata 2 சொல்லியிருக்காங்க. ஓகே, கார்த்திக், ஆஷா, பிருந்தா எல்லாரும் 1 தான் சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணிடலாமா? ஃபேட் பாடியை மசிலோட கனெக்ட் பண்ணுறது தான் இல்லை. இட் இஸ் இன்டெகுமெண்ட் வித் த மசில்ஸ். வாட் இஸ் இன்டெகுமெண்ட்? இன்டெகுமெண்ட்னா நம்மளோட ஸ்கின். ஓகே, ஸ்கின்னை நம்மளோட மசிலோட அட்டாச் பண்ணுறது. ஸ்கின்னோட இன்னர் லேயர் இஸ் நத்திங் பட் த இன்டெகுமெண்ட் இல்லையா? ஸோ இந்த அவுட்டர் கவரிங் இஸ் அன் இன்டெகுமெண்ட். ஸோ இந்த கவரிங்கை மசிலோட அட்டாச் பண்ணுறது தான் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூடைய வேலை. ஓகே, ஸோ ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூன்னு கேட்டதுனால இட் இஸ் ஆப்ஷன் 2. ஓகேயா? கிளியர்? ஐ திங்க் சம் பீப்புள் யாரோ 2 சொல்லியிருந்தாங்க, ஷாருலதா ஆர் சம்படி. Okay, good. Ashok எல்லாரும் 2 சொல்லிருக்கீங்க. Very very good. Okay, excellent. Then 17th question. Myelin sheath அப்படிங்கிறது யார் ப்ரொடியூஸ் பண்றா? I know நம்ம நர்வஸ் டிஷ்யூ வந்து இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணல, பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் நம்ம பிரெயின் படிக்கும் போது அதில் டீட்டெயில்டாக வரும் அப்படின்னு. பட் யூ டெல் மீ as part of this chapter, myelin sheath யார் ப்ரொடியூஸ் பண்றா? astrocyte and Schwann cell, oligodendrocyte and osteoclast, osteoclast and astrocells, Schwann cells and oligodendrocytes. யாரு ப்ரொடியூஸ் பண்றா? ஓகே, ட்ரீம் குயின், ஹர்ஷிதா, பிருந்தா எல்லாரும் 4 சொல்றீங்க. செக் பண்ணிடலாமா? டவுட்டே வேண்டாம். ஓகே, ஸோ Schwann cells and oligodendrocyte அப்படி என்பது கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த Schwann cells நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஸான்லையுமே we have these Schwann cells and இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் is a myelin sheath. Okay, along with oligodendrocytes. Clear? Fantastic. Okay, very good. 18th question. Function of a gap junction என்னது? கம்யூனிகேஷன் பிட்வீன் த செல், 2 செல்லையும் ஒருத்தர் செப்பரேட் பண்ணுறதுக்கு, ஸ்டாப்பிங் த லீக்கேஜ், பர்ஃபார்மிங் சிமெண்டிங். கேப் ஜங்ஷன் இதில் என்ன வேலை பார்க்கும்? வெரி சிம்பிள். உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஐம் வெயிட்டிங். வெரி குட். கார்த்திக், ஷாருலதா, அசோக், ஹர்ஷிதா, பிருந்தா அடிப்பொலி. ஸோ இஃப் யூ சி கேப் ஜங்ஷன்ஸ்னால் என்ன? கேப் போட்டு பக்கத்து வீட்டோட நம்ம கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஸோ அப்வியஸ்லி ஃபெசிலிட்டேட்டிங் கம்யூனிகேஷன் பிட்வீன் அட்ஜாயினிங் செல்ஸ். ஆப்ஷன் 1 இஸ் த மிகச்சரியான விடை. ஓகே, வெரி வெரி நைஸ், ஃபேன்டாஸ்டிக். ஆப்ஷன் 1 இஸ் தி ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 19. கைண்ட் ஆஃப் டிஷ்யூ
that forms supportive structure in our pinna. காது external earல எந்த form of ஒரு connective tissue இருக்கு? Means இந்த supportive tissue, okay, vertebrae இருக்கா, nails இருக்கா, ear ossicles இருக்கா, இல்ல tip of the nose இருக்கா? Very good. Charulata, Harshida, Shivakumar இல்ல 3 சொல்லிருக்காரு. Okay. Charulata, Harshida, அப்புறம் ராஜஸ்ரீ எல்லாரும் 4 very nice. Tip of the nose லியும் சரி, நம்ம external ear லியும் சரி என்ன இருக்கு? Cartilages இருக்கு. So இந்த cartilage வந்து definitely is present on the tip of the nose as well as the ear pinna. Okay, good, very nice. Then question number 20. Mast cells என்ன secrete பண்ணும்? Okay, heparin, myoglobin, histamine, hemoglobin. What is the answer? Go ahead, what is the answer? Mast cell என்ன produce பண்ணும்? So இந்த கேள்வி ஏன் கேக்குறாங்க நீங்க யோசிக்கலாம். It's because blood வந்து ஒரு காம்போனன்ட்டா நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால இந்த ஒரு கேள்வி அங்கேருந்து அசோசியேட்டடா இருக்கும். வெரி வெரி குட், எக்ஸலண்ட் எவ்ரிபடி. ஹிஸ்டமின் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஹிஸ்டமின் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் மிச்ச செல்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் எல்லாமே will get activated. Okay, so mast cell will produce histamine. Very very nice, very good. 21st question. Select the incorrectly matched pair from the following. ஓகே, இன்கரெக்ட் பேர் இது. கான்ட்ரோசைட் வந்து ஸ்மூத் மசில் செல்ல இருக்கு, நியூரான்ஸ் வந்து நர்வ் செல்ல இருக்கு, ஃபைப்ரோபிளாஸ்ட் ஏரியோலார் செல்ல இருக்கு, ஆஸ்டியோசைட்ஸ் போன் செல்ல இருக்கு. What is the answer? எது இன்கரெக்டா மேட்ச் ஆன ஒரு பேர்? 1 கார்த்திக், சிவகுமார், அசோக், யோகேஷ், இஷ், ஷாருலதா, ராஜஸ்ரீ. வெரி வெரி குட், அட்டகாசம், வெரி நைஸ். கான்ட்ரோசைட்ஸுங்கிறது கார்டிலேஜில் இருக்கு, ஆஸ்டியோசைட்ஸுங்கிறது போன்ஸில் இருக்கு. ஸோ ஸ்மூத் மசில்ஸில் கான்ட்ரோசைட்ஸ் கிடையாது, சரியா? ஸோ அதனால ஆப்ஷன் 1 தான் இஸ் த இன்கரெக்ட் மேட்ச். வெரி வெரி நைஸ். Question 22. கரெக்டான மேட்சான பேரை சூஸ் பண்ணுங்க. Cartilage is a loose connective tissue. Adipose tissue is a dense connective tissue. Areolar is a loose connective tissue. Tendon வந்து specialized connective tissue. Very simple. ஆன்சர் என்ன பசங்களா? கைப்புள்ளையா நீங்க ஆன்சர் போடுறத வேடிக்கை பார்க்குறாரு, அதனால தான் அவர் காணும். ஸோ நம்மளும் வந்து வேடிக்கை பார்க்காம நம்ம ஆன்சர் போடலாம், சரியா? ரைட். So, is a correct match னு கேட்டிருக்காங்க கண்ணா. 2 சொல்றீங்க. adipose tissue வந்து dense connective tissue-ஆ? 3 ராஜஸ்ரீ, யோகேஷ், ஹரிணி. Very good, very nice. So if you see here பசங்களா, கண்டிப்பா areolar tissue is a loose connective tissue-ங்கிறது தான் is a correctly matched pair. Cartilage வந்து is a specialized connective tissue இல்லையா? அது மட்டும் இல்லாம adipose is loose. Adipose and areolar are loose connective tissues. Tendon and ligaments are dense connective tissues. Okay, so அதனால option 3 is the correctly matched pair. Okay, யாரெல்லாம் 3 சொல்லிருக்கீங்களோ very very nice. ரோஷினி, பிருந்தா, very very good. Okay, very nice. ரைட், நம்ம ஃப்ராகை பற்றின ஒரு கேள்வி. நம்ம ஃப்ராகை பற்றி எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நமக்கு நல்லது. பிகாஸ் எந்த ஒரு ப்ரீவியஸ் இயர்லையும் ஃப்ராகை பற்றி கேள்வியே கேட்டது கிடையாது. ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ராகை வச்சு நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சரியா? சம்மர் ஸ்லீப் அப்படிங்கிறதுக்கான பேர் என்ன? ஏஸ்டிவேஷன், ஹைபர்னேஷன், ஹைடிங், எஸ்கேப்பிங். நாம் வெயிலுக்கு எஸ்கேப் ஆகி ஏசி ரூமில் படுப்போம், அதெல்லாம் கேட்கல. சம்மர் ஸ்லீப் அப்படின்னு போகிறதுக்கு பேர் என்ன? எக்ஸலண்ட், வெரி குட். ஏஸ்டிவேஷன், இதெல்லாம் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இல்லையா? ஹைபர்னேஷன்ங்கிறது வின்டர் ஸ்லீப், ஏஸ்டிவேஷன் அப்படிங்கிறது சம்மர் ஸ்லீப். ஸோ ஃப்ராக்ஸ் வந்து சம்மர் ஸ்லீப் போவாங்க, கால்ட் ஏஸ்டிவேஷன். வெரி வெரி குட், எக்ஸலண்ட். ஸோ ஃப்ராகோட தொடக்கமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு.
Which of the method is utilized by the frogs for protection? Speed, spike, mimicry, playing dead. ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி ஒரு ஃப்ராக் வந்து எந்த ஒரு மெத்தடை யூட்டிலைஸ் பண்ணிக்குது? ஃபாஸ்டா போகுமா, ஸ்பைக்ஸ் டெவலப் பண்ணிக்குமா, மிமிக்ரியில சவுண்ட் போடுமா, இல்ல பிளேயிங் டெட்? கார்த்திக், சாருலதா, சிவகுமார், பிருந்தா எல்லாருமே 3 சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணிடலாமா? ஓகே, 3 தான் ஆன்சரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா மிமிக்ரியில தான் இட் வில் ட்ரை டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப். ஸோ வேற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கொடுக்கும்போது ஓகே இது தவளையே இல்லை போல இருக்குன்னு நினச்சிட்டு ப்ரிடேட்டர் வில் கோ அவே. ஓகே, ஸோ அதனால மிமிக்ரி ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஹாஃப் வே த்ரூ பசங்களா, லெட்ஸ் டூ திஸ். Question number 25. Which of these describes skin of a frog? Okay, தவக்கலையோட ஸ்கின் எப்படி இருக்கும்? திக்கா லெதரியா இருக்குமா, ஸ்மூத்தா ஸ்லிப்பரியா இருக்குமா, ஹார்ட் அண்ட் ட்ரை, தின் அண்ட் மெம்பரேனியஸ்? ஃப்ராகோட ஸ்கின் எப்படி இருக்கும்? நான் அது மார்ஃபாலஜி சொல்லும் போதே சொன்னேன், அது மேல மியூக்கஸா இருக்கும். அதனால வெரி குட் கார்த்திக், சிவகுமார், பிருந்தா, அசோக், வெரி நைஸ். ஸ்மூத் அண்ட் ஸ்லிப்பரியா இருக்கும். ஓகே, ஸோ என்னைக்கா தவளையை வந்து இஃப் யூ ஹவ் ஹெல்ட், ஓகே, நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் கொஞ்சம் மழை காலத்துலலாம் வந்து லோ லையிங் ஏரியாஸில் இருந்தீங்க அப்படின்னா தவளையெல்லாம் ஜாலியாக வந்துட்டு போகும். ஸோ அது மாதிரி சப்போஸ் கால் பக்கம் இல்லை அப்படியே போகும்போது கைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்மூத்தாக மழமழன்னு இருக்கும். ஓகே, ஸோ ஸ்மூத் அண்ட் ஸ்லிப்பரி அனிமல். ஓகே, குட். தென் விச் ஆஃப் தீஸ் ஆர் டிவிஷன்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் அ ஃப்ராக்? ஒரு ஃப்ராகோட பாடியை நம்ம ஹெட், ட்ரங்க், அப்டமன் டிவைட் பண்ணலாமா? ஹெட், தோராக்ஸ், அப்டமன், ஹெட், ட்ரங்க், ஹெட், தோராக்ஸ், ட்ரங்க். நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் ஒரு ஃப்ராகோட பாடியை? Pretty simple question. What is it? Answer என்ன? Very good. Pretty straightforward question. ஃப்ராகுக்கு நெக்கும் கிடையாது, டெயில் கிடையாது. அதோட பாடியை நம்ம வெறும்ன ஹெட் அண்ட் ட்ரங்க் அப்படின்னு தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ ஹெட்டில் கண்ணு, வாய், மூக்கு எல்லாம் இருக்கும். ட்ரங்க்ல 4 limbs, hind limbs இருக்கும். Okay, that's all. So head and trunk is the answer. Fantastic. Which of these structures in a frog receive sound signals? Sound signals க்கு நமக்கு காது இருக்கு, ஃப்ராகுக்கு என்ன இருக்கு? வெப்டு ஃபீட் இருக்கு, ஸ்கின் இருக்கு, நிக்டிடேட்டிங் மெம்பரேன் இருக்கு, டிம்பானம் இருக்கு. Yeah, so what's the answer? Go ahead, Brinda, Karthik. Very good, Shivakumar, Roshni. Excellent. So if you see tympanum, okay, your membranous tympanum is present as the ear. So sound signals receive பண்றது தவளை வந்து is through a tympanum. Okay, excellent. 28th question. எத்தனை digits இருக்கு அதோட 4 limbலையும் hind limbலையும்? ஓகே, 4 limbல எத்தனை டிஜிட் இருக்கு, ஹைண்ட் லிம்ல எத்தனை டிஜிட் இருக்கு? 3, 4, 5 சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். So what is it? Very simple, straightforward question. So 4 limbல எத்தனை டிஜிட் இருக்கு, ஹைண்ட் லிம்ல எத்தனை டிஜிட் இருக்கு? நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு பாக்ஸ் போட்டு கூட. வெரி குட், வெரி வெரி குட். ஸோ 4 limbல 4 டிஜிட் இருக்கு, ஹைண்ட் லிம்ல 5 டிஜிட் இருக்கு. ஓகே, வெரி குட். ரோஷினி, ட்ரீம் குவீன், லதா, ராஜஸ்ரீ, கலையரசன், extremely fantastic. So option 3 தான் undoubtedly the answer. Then 29th question. ஒரு frog வந்து excretes urea. அப்போ இதை நம்ம என்ன அனிமல்னு சொல்லுவோம்? யூரிகோடெலிக், யூரியோடெலிக், அமோனோடெலிக், இல்லை எதுவுமே சொல்ல மாட்டோமா? ஃப்ராக் வந்து யூரியா எக்ஸ்க்ரீட் பண்ணுது. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஆனிமலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெரி சிம்பிள். ஆனிமல் கிங்டம் படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். எக்ஸலண்ட், வெரி வெரி குட். சிவகுமார், கார்த்திக், பிருந்தா, எக்கோ, Ashok, Harini, excellent. If you see ureotelic, urea secrete பண்ணா ureotelic, uric acid இருந்தா uricotelic, அமோனியாவா இருந்தா அமோனோடெலிக். ஓகே, ஸோ அதனால இங்க கேஸ் யூரியாங்கிறதுனால it is definitely ureotelic. Excellent. Now number 30.
ஒரு ஃப்ராக்ல சென்சரி பாப்பிலே அப்படிங்கிறது is an organ of taste, touch, smell, vision. ஸோ வெறும் அந்த வார்த்தையை வச்சே யோசிச்சு பாருங்களேன். சென்சரி பாப்பிலே, டேஸ்ட்டுக்கா, டச்சுக்கா, ஸ்மெல்லுக்கா, விஷனுக்கா? ஓகே, எக்கோ எஃபெக்ட்ஸுங்கிறது சந்தோஷ். ஓகே சந்தோஷ், ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், கண்டிப்பா டச். சென்சரி பாப்பிலே அப்படின்னா பை த நேம் இட் செல்ஃப், சென்சரினா சென்ஸ் பண்றது இல்லையா? ஸோ டச்லேயே அதுக்காக இருக்கிற ஒரு ஆர்கன் தான் வந்து சென்சரி பாப்பிலே. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 தான் டெஃபினெட்லி தி ஆன்சர். வெரி நைஸ். 31st கொஸ்டின். ஒரு மெச்சூர் ஃபீமேல் ஃப்ராக்னால ஒரே நேரத்தில் எத்தனை ஓவா லே பண்ண முடியும்? 2000 3000, 2500 3000, 2000 2500, 1500 2000. Yeah. So what is it? Okay, Karthik is saying 2. Okay, Santosh 1 சொல்லிருக்காங்க. ஷாருலதா 2, ரோஷினி 2. செக் பண்ணிடலாமா? கண்டிப்பா 2 தான் ஆன்சர். 2500 3000 முட்டைகளை ஒரு மெச்சூர் ஃபீமேல் ஃப்ராக்னால ஒரே நேரத்தில் லே பண்ண முடியும். ஓகே, ஸோ இட்ஸ் a very direct question. Option 2 is the answer. Then 32nd question. The dash present in the hindbrain foramen magnum வழியா வெளியே போய் ஸ்பைனல் கார்டா கண்டினியூ ஆகுது. எந்த பார்ட்? செரபெல்லம், மெடுலா ஆப்லாங்கேட்டா, மிட் பிரெயின், பான்ஸ். ஸோ ஃப்ராக்ல எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஹைண்ட் பிரெயின்லிருந்து foramen magnum வழியாக ஸ்பைனல் கார்டா பின்னாடி கண்டினியூ ஆகுது? Go on பசங்களா, what's the answer? Very good. Kalayarasan is saying 2. Karthik, Harshida, லதா எல்லாரும் சொல்ற மாதிரி கண்டிப்பா மெடுலா ஆப்லாங்கேட்டா தான் என்னோட foramen magnum வழியாக it will continue down as my spinal cord. So humans-லயுமே மெடுலா ஆப்லாங்கேட்டா தான் it will continue down as a spinal cord. So it is the same thing. Okay, so confuse ஆக வேண்டாம். Option question number 32, option 2 தான் கரெக்டான answer. Okay, fantastic. Then number 33. எந்த ஒரு organ secretes bile in the frog? Okay, frogல எந்த organ bile secrete பண்ணும்? Kidney, spleen, gallbladder, liver. ஃப்ராக்ல பைல் ஜூஸ், ஓகே, நம்ம டைஜஸ்டிவ் ஜூஸ் செக்ரீட் பண்ணுற ஆர்கன் எது? அசோக், யோகேஷ், பிருந்தா, ஹரிணி 4. ஓகே, சில 3லாம் நடுவில் வருது. செக் பண்ணிக்கலாமா ஆன்சர் என்னன்னு? Undoubtedly liver is the answer. Okay, because it has a very simple digestive system. ஒரு esophagus, ஒரு stomach, intestine, rectum, அவ்வளவுதான். And நடுவுல ஒரு liver மட்டும் இருக்கு. So அதனால bile is secreted by the liver in the case of frog. Okay, excellent, very good. 34th question. Undigested food எது வழியாக வெளியே pass out ஆகும்? Cloaca, rectum, anus, intestine. எது வழியாக அன்டைஜஸ்டட் ஃபுட் ஒரு தவளையில் வெளியே பாஸ் ஆகும்? வாட் இஸ் தி ஆன்சர்? ஒன். ஓகே, பிருந்தா, ஷாருலதா, அம்ரோஷியா, லதா, கலையரசன், வெரி வெரி நைஸ் பசங்களா. ஸோ இஃப் யூ சி, உங்களுக்கே தெரியும் நம்ம ஃப்ராக்ல there is a common opening. Urinogenital tractக்கும் சரி, digestive tractக்கும் சரி, there is a common opening called the cloaca. Cloacal aperture வழியா தான் anything has to pass out. So definitely cloacaல தான் வந்து undigested food also will pass. Okay, very nice. Now தண்ணிக்குள்ள இருக்கும்போது, okay, frogs in water என்ன type of respiration காட்டுவாங்க? So what type of respiration is shown? Pulmonary, branchial, subcutaneous, cutaneous.
பல்மோனரினா lungs வழியா, branchialனா gills வழியா, subcutaneous cutaneous. What is the answer? எது வழியாக தண்ணிக்குள்ள இருக்கிற என்னோட frog வந்து மூச்சு விடும்? Ashok Yogesh is saying 4 cutaneous respiration. Okay, Sharulata, Karthik, Kalayarasan. Ma'am, நீங்க என்ன மேம் வெயிட் பண்றது? எங்களுக்கே டவுட் இல்லைன்றோம், நீங்க என்னது அப்படின்ற மாதிரி அடிச்சு தூக்கிட்டீங்க. வெரி குட். கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், அதாவது ஸ்கின் வழியாக எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து ஃப்ராக்ஸ் வந்து வில் யூஸ் இஃப் இட் இஸ் இன்சைட் த வாட்டர். ஓகே, வெரி நைஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். தென் நம்பர் 36. ஃப்ராகோட ஹார்ட்ல எத்தனை சேம்பர்ஸ் இருக்கு? 2, 3, 4, 5. ஃப்ராகோட ஹார்ட்ல எத்தனை இருக்கு? So frog is an amphibian, you all know that. So அதை வச்சு சொல்லுங்க. அவ்வளவுதான், as simple as that. 3 chamber heart, because all amphibians have a 3 chambered heart. So அதனால இதுக்கும் it has a 3 chambered heart. As simple as that. Very very nice. Option 3 is the answer. அவ்வளவுதான், தட்டி தூக்கிடலாம், முடிஞ்சு போச்சு. Now 37th question. Sinus venosus in frog is in what shape? What is sinus venosus? ஹார்ட்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் sinus venosus. What shapeல இருக்கும் in the frog? Go ahead. So the frog ஓட sinus venosus spherical-ஆ இருக்குமா, irregular-ஆ இருக்குமா, triangular-ஆ இருக்குமா, cylindrical-ஆ இருக்குமா? Okay, very good. Harshida, Brinda, Harini, Kalayarasan. மேம் ட்ரையாங்கிளாக தான் மேம் இருக்கும், கன்ஃபியூஷனே கிடையாது அப்படின்னு மாஸ் பண்ணிட்டீங்க பசங்களா. வெரி குட். மதுமிதா, அகிலேஷ், ட்ரீம் குவீன், வெரி வெரி நைஸ். ஸோ ட்ரையாங்குலரான ஒரு சைனஸ் வீனோசஸ் இஸ் பிரசன்ட் இன் த ஃப்ராக்ஸ். ஓகே, ஸோ டவுட்டே வேண்டாம். ஆப்ஷன் நம்பர் 3. வெரி நைஸ். நவ் வென்ட்ரிக்கிள் வில் ஓப்பன் இன் டு வாட்? கோனஸ் ஆர்டெரியோசிஸ், சைனஸ் வீனோசஸ், ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின், வெனா கேவா. ஒரு ஃப்ராகோட சர்க்குலேஷன்ல சைனஸ் வீனோசஸ், சாரி, என்னோட வென்ட்ரிக்கிள் வில் ஓப்பன் இன்டு கோனஸ் ஆர்டெரியோசிஸ், சைனஸ் வீனோசஸ், ஹெப்பாட்டிக் போர்ட்டல், வெனா கேவா. என்ன ஆன்சர்? ஓகே, ஹர்ஷிதா, லதா, அசோக், பிருந்தா எல்லாருமே கோனஸ் ஆர்டெரியோசிஸ் சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பா கோனஸ் ஆர்டெரியோசிஸ்ல தான் மை வென்ட்ரிக்கிள் வில் ஓப்பன் இன், அதாவது வென்ட்ரிக்கிள்ல இருந்து இட் வில் ஓப்பன் இன் டு த கோனஸ் ஆர்டெரியோசிஸ். ஓகே, வெரி வெரி குட். ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். ஃபென்டாஸ்டிக். நவ் இப்போ இருக்கிறதுல இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வந்து ஃப்ராகுக்கு இல்லை? ஒரு ரீனல் போர்ட்டல் சிஸ்டம், இன்யூக்ளியேட்டட் எரித்ரோசைட்ஸ், ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இங்க இருக்கிறதுல எது வந்து ஃப்ராகுக்கு இல்லை? என்னது? ஹர்ஷிதா இஸ் சேயிங் 2. மேம் இன்யூக்ளியேட்டட் எரித்ரோசைட்லாம் கிடையாது. ஓகே, மிச்சவங்களா? ரிஸ்மி சேயிங் 2, பிருந்தா, ஷாருலதா எல்லாருமே 2 தான் சொல்றீங்களா? வெரி குட். என்யூக்ளியேட்டட் எரித்ரோசைட் ஃப்ராகுக்கு கிடையாது. ஓகே, மிச்சது எல்லாமே ரீனல் போர்ட்டல் வெயினா போர்ட்டல் சிஸ்டமாக இருக்கட்டும், ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டமாக இருக்கட்டும், லிம்ஃபாட்டிக் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே தவக்கலைக்கு இருக்கு. ஓகே, எக்ஸெப்ட் திஸ் என்யூக்ளியேட்டட் எரித்ரோசைட். ஓகே, ஃபென்டாஸ்டிக். ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். தென் okay, this is also a kind of a similar question தான் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். question number 40. பைல எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும் தவளை? pancreasல, liverல, gall bladderல, bitters canalல. where does the frog store bile? okay, ரிஸ்மி, கார்த்திக் எல்லாம் 2 சொன்னீங்க. ஐ திங்க் அது ப்ரீவியஸ் கொஸ்டின்கா. ஓகே, ஹர்ஷிதா, அசோக் 3 சொல்லியிருக்கீங்க. பிருந்தா, லதா, ட்ரீம் குயின், சாரு லதா 2 சொல்றீங்க. ஓகே,
ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? லிவரா கால் பிளாடரா? கால் பிளாடர்ல தான் பசங்களா ஸ்டோர் பண்ணோம். ஓகே, secretion is from the liver, storage is in the gallbladder. ஓகே, அதனால தான் I said a similar question அப்படின்னு. So frogல secretion of bile, production of bile will happen in the liver. Okay, and gallbladderல it will store the bile. எப்போ தேவையோ it will be released. Okay, so option 3 gallbladder is the right answer. Very good Rismi, Yuvapriya, Madhumita, Rajashri, everybody, very nice. Okay, 41st question, which of these is not characteristic of Rana tigrina? திடீர்னு பேப்பர்ல பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது, யாருடா இந்த ரானா டிக்ரீனா அப்படின்னு. So you all know Rana tigrina is the common frog. Okay, so adukita webbed feet, bilobe tongue, thick leathery skin, membranous tympanum. இது எது வந்து அதுக்கு இல்ல? Fantastic Rismi, Harshida, எல்லாரும் சொல்ற மாதிரி thick leathery skin அதுக்கு கிடையாது. We already saw இல்லையா, அதுக்கு ஸ்மூத்தான ஸ்லிப்பரியான முழு ஸ்கின் தான் இருக்கும். ஓகே, திக்கான leathery skin அதுக்கு கிடையாது. So option 3 is the right answer. It is not a characteristic of Rana tigrina. Okay, as simple as that. Option 3 is the answer. Very good. 42வது கேள்விக்கு வந்தாச்சு பசங்களா. Let's do this. எத்தனை செக்மெண்ட் ஃபியூஸ் ஆகி ஹெட் ஆஃப் a cockroach ஃபார்ம் பண்ணுது? ஹெட் ஆஃப் a cockroach எத்தனை செக்மெண்ட் ஃபியூஸ் ஆன ஒரு செக்மெண்ட்? 6, 8, 9 ஹெட்டுங்கிறது சிங்கிளான ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கு வந்து ஈடியனையே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. எத்தனை செக்மெண்ட் சேர்ந்து ஃபியூஸ் ஆனது காக்ரோச்சோட தலை? ஓகே, ஹர்ஷிதா, கலையரசன், ராஜஸ்ரீ, ட்ரீம் குயின், மதுமிதா எல்லாரும் ஒன் தான் சொல்றீங்க. வெரி வெரி குட். ஹெட் ஆஃப் a cockroach 6 செக்மெண்ட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகிற ஒரு structure. So undoubtedly option 6 is the answer. Very nice. Periplaneta americana. Again பேப்பர்ல பார்த்தோன்னே பயப்படக்கூடாது. ரானா டிக்ரினாங்கிறது காமன் ஃப்ராக், பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா அப்படிங்கிறது கரப்பாம்பூச்சி. ஓகே, அதோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேர் ஆஃப் விங்ஸ் எங்கேருந்து வருது? ஃபர்ஸ்ட் பேர் எங்கேருந்து வருது, செகண்ட் பேர் எங்கேருந்து வருது? ரெண்டுமே தோராக்ஸ்லேருந்து தான் வருது, மீசோ தோராக்ஸ்லேருந்து தான் வருது. ஒன்று மீசோ தோராக்ஸ்லேருந்து, ஒன்று மெட்டா தோராக்ஸ், ஒன்று ப்ரோ தோராக்ஸ்லேருந்து, ஒன்று மெட்டா தோராக்ஸ். What is the answer? Okay, Harshida, Sharulata, Brinda, Lata, Kalayarasan. இல்லை கலையரசன் 4 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இஃப் வி சி வெரி குட். 3 சொன்ன பசங்க எல்லாருமே செம்ம மாஸ். இஃப் யூ சி மீசோ தோராக்ஸ்ல இருந்து தான் வி ஹாவ் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் விங்ஸ், மெட்டா தோராக்ஸ்ல இருந்து தான் வி ஹாவ் த செகண்ட் செட் ஆஃப் விங்ஸ். ஓகே, ஸோ மீசோ தோராக்ஸ் அண்ட் மெட்டா தோராக்ஸ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேர் ஆஃப் விங்ஸ் வருது அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஓகே, ஸோ மீசோ தோராக்ஸ் அண்ட் மெட்டா தோராக்ஸ் இது ரெண்டுத்துலலாம் 2 பேர் ஆஃப் விங்ஸ் வந்து அடல்ட் காக்ரோச்சில் நம்ம பார்க்கலாம். ஓகேயா, வெரி குட். கொஸ்டின் நம்பர் 44. ஆனல் சர்சை அப்படிங்கிறது போத் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச்சஸ்ல இருக்கும். மேல்ல மட்டும்தான் இருக்கும், ஃபீமேல்ல மட்டும்தான் இருக்கும். ஃபீமேல் அஸ்காரிஸ்ல இருக்கும். ஆனல் சர்சை எங்கே இருக்கும்? கோ அஹெட். எதில் இருக்கும் பசங்களா? ஓகே, ஹர்ஷிதா, பிருந்தா, ஷாருலதா எல்லாம் 1 சொல்கிறாங்க. சிவகுமார், சந்தோஷ், கலையரசன் எல்லாம் 2 சொல்கிறாங்க. 1 and 2 ஒரே மிக்ஸ்டாக இருக்கே. ஃபீமேல் அண்ட் மேல் காக்ரோச்சா இல்லை வெறும் மேல் காக்ரோச்சா? ஃபீமேல் அண்ட் மேல் காக்ரோச்சில் யூ வில் ஹாவ் ஆனல் சர்சை. ஆனல் ஸ்டைல்ஸ் தான் வெறும் மேல்ஸில் இருக்கும். Okay, so I think somewhere you got confused. No problem. Anal cerci அப்படிங்கிறது is present in both male and female cockroaches. Okay, anal styles அப்படிங்கிறது தான் female கிடையாது. It is present in the male. Okay, that is how dimorphism is there. Okay, so both male and female cockroachல you will find a anal cerci. So option 1 is the answer. Fantastic. Question number 45 பசங்களா, let's do this. Hardened plates of exoskeleton. Ventrala அதுக்கு பேர் என்ன?
யூ நோ இந்த மாதிரியான பிளேட் ஆஃப் எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து வென்ட்ரலா அதுக்கு ஒரு பேர் இருக்கு, டார்சலா அது ஒரு பேர் இருக்கு, சைட்லனா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகே, ஸோ வென்ட்ரலா இருந்தா அதுக்கு என்ன பேர்? ஓகே, Arulata is saying 1, Santosh Kalayarasan saying 2, Ashok is saying 3. 4 சொல்லிடுங்க யாராச்சும். ஓகே, ஸோ டெர்கைட்ஸ் அண்ட் ஸ்டெர்னைட்ஸுக்குள்ளே தான் பிரச்சனையா? 3-2 3-2 தான் நிறைய தெரியுது எனக்கு. ரைட், இட் வில் பி கால்ட் அஸ் ஸ்டெர்னைட்ஸ் பசங்களா. சிம்பிள் லாஜிக், வென்ட்ரலி நம்மளோட பாடியிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹாவ் அ வென்ட்ரல் ஹார்ட் அண்ட் வென்ட்ரலி நம்மளோட செஸ்ட் போனுக்கு பேர் என்ன? ஸ்டெர்னம். அப்போ வென்ட்ரலாக இருக்கிற எக்ஸோஸ்கெலிட்டன் பிளேட்டுக்கும் ஸ்டெர்னைட்ங்கிறது தான் பேர். ஓகே, ஸோ வென்ட்ரலி அதோட எக்ஸோஸ்கெலிட்டனுக்கு we call it sternite. கிளியரா எவ்ரிபடி? ஸோ ஆப்ஷன் 3 will be the answer. 3க்கும் 2க்கும் தான் பயங்கர சண்டை போயிட்டு இருந்தது சாட் பாக்ஸில், பட் ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? வெரி நைஸ் பசங்களா. தென் 46th question. The terga, sterna and pleura of a cockroach are joined by. So in the plates இருக்கு இல்லையா, tergites, sternites, pleura, இது எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறது யாரு? ஒரு சிமெண்டிங் க்ளூ போட்டு ஒட்ட வச்சிருவாங்க, இல்லைன்னா மஸ்குலர் டிஷ்யூ வச்சு தான் ஒட்ட வைக்கணும். ஆர்த்ரோடியல் மெம்பரேன் ஒன்று இருக்கு, ஆர் கார்டிலேஜை வச்சு நம்ம பண்ணுவோம். மேம் எங்களுக்கு டவுட்டே கிடையாது, நாங்கள் செம கிளியராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டுருக்கீங்க. ஆர்த்ரோடியல் மெம்பரேனுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ காக்ரோச்சோட உடம்புல இருக்கிற டர்கா, ஸ்டர்னா, ப்ளூரா எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறது இஸ் த ஆர்த்ரோடியல் மெம்பரேன். ஓகே, அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நவ் question number 47. எந்த ஒரு ஃபாலோவிங் கிளாண்ட் ஆர் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்கிரீஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது? do not participate in excretion in Periplaneta americana. Uricose gland, Malpighian tubule, fat body, phallic gland. இதில் எது எக்ஸ்கிரீஷன் சம்பந்தப்பட்ட ஒரு கிளாண்ட் அல்லது ஸ்ட்ரக்சர் இல்லை? வெரி குட் அசோக், கார்த்திக், சிவகுமார், Charulata, excellent. If you see fat body, Malpighian tubule, uricose gland, மூணுமே are involved in excretion in the cockroach. Okay, phallic gland அப்படிங்கிறது ஒரு reproductive gland in the males. Okay, it's a reproductive gland. அதனால phallic glandக்கும் excretionக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக் கார்த்திக், ராஜஸ்ரீ, ரிஸ்மி, வெரி வெரி நைஸ் பசங்களா, வெரி குட். நான் இன் காக்ரோச் ஊத்திகா அப்படிங்கிறது செக்ரீஷன் ஆஃப் எந்த ஒரு கிளாண்ட்? phallic gland, collateral gland, mushroom gland, conglobate gland. எந்த கிளாண்டோட செக்ரீஷன் gives rise to ஊத்திகா in the cockroach? தெரிக்க விடுங்க பசங்களா, let's see. Okay, what is the answer? 2 3 1 4 1 2 3 4 எல்லாமே சொல்லியாச்சுன்னா அப்ப ஆன்சர் என்னதான்? இதென்ன நியாயமா போச்சு? ஊத்திகாவை ஃபார்ம் பண்றது எந்த ஒரு gland? If you see பசங்களா, collateral gland தான் ஆன்சர். ஊத்திகா அப்படிங்கிறது என்ன? இஸ் ஃபார்ம்ட் இன் த ஃபீமேல்ஸ். ஸோ ஃபீமேல்ஸில் ஃபார்ம் பண்ணுற ஊத்திகா, இஃப் யூ சி phallic gland, mushroom gland இஸ் அ மேல் gland. இதில் ஆப்ஷன்லேயே collateral gland தான் இஸ் அ ஃபீமேல் gland. ஸோ ஃபீமேல் கிளாண்டில் we have collateral gland and அதுதான் வந்து will help in the formation of ஊத்திகா. Is that clear? So collateral gland ஓட secretionல இருந்து தான் we have the ஊத்திகா. Spermatheca வந்து is formed in the male, it is deposited. அதாவது sperm இது வந்து is deposited in the spermatheca of the female.
Is that clear everybody? So option 2 collateral gland தான் இதுக்கான correct answer. Okay, clear everybody? யாரெல்லாம் 2 சொன்னீங்களோ fantastic, யாரெல்லாம் சொல்லலையோ please learn it. Collateral gland தான் will help in the formation of ootheca in a female cockroach. Okay, very nice. All right, 49th question. Energy கொஞ்சம் தெரிக்க விடுங்க பசங்களா. 50 question முடிக்க போறோம், சும்மா இல்ல. So in cockroach எந்த parts வந்து foregut-ல இருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க. So identify the parts of the foregut in correct sequence. Mouth, esophagus, pharynx, crop, gizzard. Mouth, crop, pharynx, esophagus, gizzard. Mouth, gizzard, crop, pharynx, esophagus. Mouth, pharynx, esophagus, crop, gizzard. எந்த ஆர்டர் வந்து கரெக்ட் கரப்பாம்பூச்சியோட foregut பொறுத்தளவுல? ஓகே, ஓகே, 1 2 ஆன்சர்ஸ் வருது. 4 பிருந்தா சொல்லியிருக்காங்க. அசோக், யா. ஸோ கன்ஃபியூஷனே வேண்டாம் பசங்களா. சி, மவுத்க்கு அப்புறமா நமக்கு எப்படி மவுத்க்கு அப்புறமா ஒரு ஃபேரிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதுக்கும் ஒரு ஃபேரிங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு எப்படி ஒரு ஈசோஃபேகஸ் இருக்கோ அதே மாதிரி அதுக்கும் ஒரு ஈசோஃபேகஸ் இருக்கு. பட் எக்ஸ்ட்ராவா நம்ம லேண்டிங் வந்து ஸ்டமக்ல இருக்கும். பட் அதுக்கு வந்து ஸ்டோரேஜ்க்கு ஒரு கிராப்பும் அதுக்கப்புறமா ஒரு கிசார்டும் இருக்கு. ஓகே, ஸோ அதனால இஸ் வெரி சிம்பிள். மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், கிராப் அண்ட் கிசார்ட், அதுதான் ஃபோர்கட்டோட கரெக்ட் ஆர்டர். இஸ் தட் கிளியர் எவ்ரிபடி? இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ ஆப்ஷன் 4 will be the right answer here. கிளியரா? ஸோ எப்படி நமக்கு வந்து இஃப் யூ கெட் கன்ஃபியூஸ், ஈசோஃபேகஸ் முதல்ல வருமா ஃபேரிங்ஸ் முதல்ல வருமாங்கிற கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா வெரி சிம்பிள். மவுத்க்கு அப்புறமா எப்படி நமக்கு ஒரு ஃபேரிங்ஸ் இருக்கோ ஈசோஃபேகஸ் இருக்கோ சேம் ஆர்டர் இஸ் தேர் இன் தி காக்ரோச் ஆல்சோ. சரியா? ஓகே, என்ன கைப்புள்ள நீ எல்லாம் கரப்பாம்பூச்சியை கையில் வச்சு விளையாடுற பையன், நீ போய் இப்படி வந்து தப்பான ஆன்சர் சொல்லலாமா கரப்பாம்பூச்சியோட ஃபோர்கட்டை பற்றி? ஆப்ஷன் 4 தான் பசங்களா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, வெரி நைஸ். Now, which of the following features? கடைசி question பசங்களா, throw some stars, let's see some energy. Okay, எந்த ஒரு following features வச்சு ஒரு மேல் காக்ரோச்சையும் ஃபீமேல் காக்ரோச்சையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? யா, ஒரு போட் ஷேப்ட் ஸ்டர்னம் 9th abdominal segmentல இருக்கும். caudal styles, forewings are darker. Okay, darker tegmina இருக்கிற forewings, presence of anal cerci. ஓகே, நிறைய 2 2 வருது. கைப்புள்ள 3 சொல்லியிருக்காரு. பட் அதை தவிர நிறைய 2 2 2 2. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி மேல் காக்ரோச்ல ஃபீமேல் காக்ரோச்சை தவிர்த்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா caudal styles or anal styles வந்து are present. So in the anal styles or caudal style is only found in the male cockroach. So identification of male cockroach from female அப்படினா presence of caudal cells பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Okay, fantastic. I am so proud of all of you பசங்களா. இன்னைக்கு நம்ம structural organization in animals பிரீஃபா படிச்சது மட்டும் இல்லாம 50 கேள்விகளை தட்டி தூக்கி இருக்கோம். So can I see your scores? உங்க ஸ்கோர் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டு சி. ஓகே, அதுவும் நம்ம புது சிலபஸ்லாம் வேற இருக்கு, ஃப்ராக் எல்லாம் வேற நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால வாட் எவர் இஸ் த ஸ்கோர், தப்பு பண்ணியிருந்தா அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம், கரெக்டாக இருந்திருந்தா திருப்பியும் கரெக்ட் வாங்குறதுக்கு தான் நம்ம எய்ம் பண்ணணும். சரியா? ஓகே, 47 on 50, ஃபேண்டாஸ்டிக். 47 44, சூப்பர். தட்ஸ் தி ஸ்பிரிட் சிவகுமார். சி, சிவகுமார் சொல்ற மாதிரி நேத்தி பண்ண டெஸ்ட்டை விட இன்னைக்கு நான் 2 மார்க் ஜாஸ்தியா வாங்கியிருக்கேன் மேம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பசங்களா முக்கியம். ஓகே, எவ்ரி டே வி க்ரோ. ஓகே, நம்ம கைப்புள்ள வந்து 0 out of 50 பிகாஸ் அவர் வந்து கரப்பாம்பூச்சியை பத்தி படிக்காம கரப்பாம்பூச்சியை சேஸ் பண்ணி ஓடிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் சாட் பாக்ஸே அட்டகாசமா இருக்கு. 49 48 47 45, வெரி வெரி குட். ஓகே,
Claps to all of you. தெறிக்க விடுங்க ஸ்டார்ஸ். I am fantastic-ஆ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் GIB-ல நீங்கெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு பார்க்கிறதுக்கு. ஸோ அதனால இன்னும் யாராவது GIB-க்கு ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் பசங்களா உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, the faster you register, நம்ம ப்ரிப்பரேஷன்ல வந்து உள்ள இறங்கி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரா போய் எக்ஸாம் எழுதலாம். சரியா பசங்களா? இஸ் தட் ஓகே? ஸோ மறக்காம நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டோன்ட் வரி, ஆல் தி செஷன் பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். அண்ட் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நீங்க வந்ததுக்கு ஆதாரமா அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா எவ்ரிபடி? எஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ நாளைக்கு டார்கெட் வந்து கைப்புள்ளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மார்க்காவது கரெக்டாக வாங்கிட்டாரு அப்படின்னா கைப்புள்ள நீ மாஸ்பா. பட் மிச்சவங்க எல்லாருமே வாட் எவர் யூ ஆர் டுடே இதை விட ஒரு 1 ஸ்டெப் நாளைக்கு முன்னாடி போனால் கூட மாஸ் தான். சரியா? ஓகே, நாட் ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கோர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் எவ்வளோ கமிட்டடாக ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க கிளாஸ்லங்கிறதுலேருந்து எல்லாமே வில் மேட்டர். ஓகே பசங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு குட்டி பிரேக் இருக்கும் உங்களுக்கு, அண்ட் ஃபார்வர்ட் விச் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ குயிக்காக போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்துருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு அட்டெண்ட் த நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? ஓகே பசங்களா, ஸோ ஐ வில் see you all in the next session. நான் சொன்ன மாதிரி மறக்காம வேற யாராவது பாக்கி இருந்தீங்கன்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க for GIB. ஓகே, ஸோ for now take care பசங்களா. See you all. Bye bye.
ஸ்டார்ட் மாலை வணக்கங்கள் மாணவர்களே. யாரெல்லாம் உள்ள இருக்காங்க? நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரெல்லாம் போனா எல்லாம் உள்ள வந்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதை பார்க்க சொல்லுங்க. யாரு இருக்கா உள்ளுங்களா? கைப்புல நீங்க ஒரு உள்ள ஐயா போனீங்க. அப்பதான் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவா கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாருக்கும் தெரியும். வணக்கம் சிசிய பிள்ளைங்க, நல்லா இருக்கேன் சிசிய பிள்ளை. எடுத்து பார்த்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க? எங்க நிறைய சிசிய பிள்ளைங்களாம் காணோம். கைப்புள்ள வாங்க போட்டேன். வணக்கம் ஐயா போட்டேன். ஐயா நான் உள்ள இருக்கேன் ஐயா. என்னப்பா வேதையா? என்னம்மா இது இருக்கா பிருந்தா பிரபு? என்ன எழுதிங்க நம்ம இல்லையே. ஓ வேதியியல் ஆசானுக்கு வணக்கங்களா. வணக்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. வேதியியல் ஆசானுக்கு வணக்கம்மா. ஓகே ஆசா வந்துட்டேன். மற்ற பிள்ளைங்களாம் காணா. சீக்கிரம் உள்ள வச்சு சொல்லுங்க, நம்ம ஆரம்பிப்போம். இப்போ பிள்ளைங்க இது புள்ளிங்கோவா? இது புள்ளிங்க கூட்டமா பிள்ளைங்க கூட்டமா? எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. இருக்கிறவங்க ஒரு வணக்கம் ஐயா உள்ளே ஐயா போடுங்க. உள்ளே ஐயா சிம்பிளை ஒன்று அதில் வந்து மெசேஜ் பண்ணி விடுங்க சாட் பாக்ஸில். நான் மக்கள் ஜாயின் பண்ணுவாங்களா? சிசிய பிள்ளை என்ன ஜாயின் பண்ணுங்களா? நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோமா? நேற்று பார்த்துல யாருக்கா டவுட் இருக்கா? நேற்று பார்த்த கிளாஸ் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சிங்களா? நேற்று பார்த்த கிளாஸ் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சிங்களா? வணக்கம் மாமா ஆஷானன். வணக்கங்கள் சார்லதாக. கைப்புள்ள எங்க எல்லாரும் கூப்பிடுங்க. கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறோம் நாம இப்ப. கைப்புள்ள இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆடுகளம் சீரிஸ் நம்ம பார்க்க போறது வந்து என்னது வந்து 11th சாப்டர்ல இன்ஆர்கானிக்கோட பேசிக்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் த பீரியாடிசிட்டி இன் த ப்ராப்பர்ட்டி, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். கோபி மதி மதனி உள்ளையா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்பா. எஸ் குருநாதா. சூப்பர் சூப்பர். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம உங்க பேர் கோபி மதனியா? ஓகே அம்மா. இப்ப நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்? வழக்கம் போல நம்ம எப்பயும் சொல்லுவது போல இந்த சேனலை யாரெல்லாம் புதுசா பாக்குறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, கட்டாயமா சேனலை ஜாயின் பண்ணுங்க. பெல் ஐக்கான லிங்க் பண்ண என்னது கிளிக் பண்ணி இதோ லிங்க் ஆகிக்கங்க. இதோட எல்லா அப்டேட்டுமே உங்களுக்காக நாங்கள் செய்யற எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுவோம், உங்களுடைய சிரத்தையோடு நாங்கள் செய்யும் எல்லா விஷயங்களும் ஒன்றா ஈஸியாக அவங்க வந்து ஈஸியாக ரீச் ஆகும் அடுத்த லெவல். இப்போ ஆடுகளம் தெரிஞ்ச முக்கியமான நம்ம ஏன் இந்த கிளாஸஸ் வந்து ஆடுகளம் தெரிஞ்சு ரன் பண்ணிருக்கோம்? நம்முடைய எய்மே என்ன இதுல? நம்முடைய எய்ம் என்ன இதுல? நம்ம இல்லைங்க GIB இவ்வளவுதான் நம்மளுடைய எய்ம். இந்த எக்ஸாம் நம்ம எழுதணும், அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த கிளாஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கிறோம். ஆமாய்யா, பல ஊர் தண்ணியை குடிச்சு வந்தேன் நானு. நிறைய ஊர் என்ன பல ஊர் தண்ணியை குடிச்சு வந்தேன்னா என்ன பண்ணோம் நம்ம அடுத்து. இப்போ நேரம் நம்ம என்ன பண்ணோம், இதுல யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. முக்கியமா என்ன பண்ணுங்க, இதை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த எக்ஸாம் எழுத சொல்லுங்க. எல்லாருமே இந்த எக்ஸாம் கட்டாயமா எழுத சொல்லுங்க. ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, இதை கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் எழுத சொல்லுங்க. ஆமா, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடணும். ரொம்ப நன்றிம்மா பிருந்தாமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து நான் பீரியாடிக் டேபிள் நம்ம ஏற்கனவே வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கோம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸும் அதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அவர் தான் என்ன பண்றாரு, அவரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி டிசைட் பண்றாரு. எலிமெண்ட் எந்த குரூப்ல இருக்காரு அதை பொறுத்தா இருக்கு அதோட ரியாக்டிவிட்டியை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம டிஃபைன் பண்ண முடியும். பீரியாடிக் டேபிள்ல வந்து நம்ம மேக்ஸிமம் யார் இருக்காங்க, தேர் ஆர் என்ன டோட்டலா 118 எலிமெண்ட்ஸ் வந்து நோன் அவரு எல்லாம் 180 எலிமெண்ட்ஸ் நோன். அதுல வந்து நம்ம மேக்ஸிமம் 180 எலிமெண்ட் யார் இருக்காங்க, யாருல அதிகமா இருக்காங்க? கைப்புல சொல்லுங்க, கைப்புல சொல்லுங்க. இதுல யாரு அதிகமா இருக்கிறாங்க? இதுல
யாருல அதிகமா இருக்கிறாங்க? யாருல அதிகமா இருக்கிறாங்க சொல்லுங்க. யாருல அதிகமா இருக்காங்க? டைப்ல எலிமெண்ட்ஸ்ல இருக்காங்க. எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் நம்ம சொல்லலாம். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலைட்ஸ். அப்ப யார் அதிகமா இருக்காங்க? மெட்டல்ஸ், நான் மெட்டல் யார் அதிகமா இருக்காங்க? யாருப்பா அதிகமா இருக்காங்க? மெட்டல்ஸ், நான் மெட்டல்ல யார் அதிகமா இருக்காங்க? மெட்டல்ஸ், நான் மெட்டல் யார் அதிகமா இருக்கா? மெட்டல்ஸ் தான் இருக்காங்க நம்மளுக்கு. மெட்டல்ஸ் தான் இருக்கா. பீரியாடிக் டேபிள்ல ரொம்ப அதிகமா இருக்கிறது யாரு? மெட்டல்ஸ். யாரு? மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க. பீரியாடிக் டேபிள்ல இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாமே, இந்த பக்கம் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கலாம் வந்து மேக்ஸிமம் இவங்களாம் என்னது? மெட்டல்ஸ். எல்லாம் மெட்டல்ஸ். பீரியாடிக் டேபிள் நம்ம பிரிச்சோம்னா நம்மளுக்கு ரைட் சைடு நம்ம என்ன பண்ணுவோம்? பீரியாடிக் டேபிள் நம்ம இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடுல இருக்கவங்கலாம் என்னது? மெட்டல்ஸ். லெஃப்ட் சைடுல இருக்கவங்கலாம் மெட்டல். அந்த ரைட் சைடுல இருக்கவங்க என்னது? நம்மளுக்கு ரைட் சைடு இருக்கவங்கலாம் என்னது? அவங்க நான் மெட்டல். சூப்பர், வெரி குட். நல்லா பாருங்க. நிறைய எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க? கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க? கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப என்ன இருக்குன்னு இந்த பக்கம் இருக்கவங்க நான் மெட்டல்ஸ். பீரியாடிக் டேபிள்ல டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? 18 குரூப்ஸ். பீரியாடிக் டேபிள்ல டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? குரூப்ஸ் 18 குரூப்ஸ். அப்புறம் என்ன சொல்லுங்க? 7 periods in the periodic table. 18 groups and 7 periods in the periodic table. எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க நம்மளுக்கு? பீரியாடிக் டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன சொல்லுவோம்? பீரியட் நம்பர் 1 2 3 4 5 6 7. இவங்கெல்லாம் என்ன ரெப்ரசென்ட் பண்றாங்க? இந்த 1 2 3 7 எல்லாமே இதெல்லாம் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ரெப்ரசென்டிங் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்புறம் என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்து என்ன இருக்கும்? ரெண்டே எலக்ட்ரான் தான் கொடுப்போம் நம்ம, 1s2. செகண்ட் பீரியட்ல 1s2 என்ன சொல்லலாம்? 2s2 2p6. அடுத்து என்ன வருவாங்க? 3s2 3p6. அதுக்கப்புறம் என்ன வருவாங்க? 4s2. ஃபோர்த் பீரியட்ல நம்மளுக்கு யார் வரா? 3d10 4p6. அப்புறம் யார் வராங்க நம்மளுக்கு? 5sல 5s 2 3d10க்கு அப்புறம் 4d10 5p6. அப்புறம் யார் வருவாங்க? 6s 2. இங்க தான் யார் வரா? 6 பீரியட் தான் 4f 14 5dக்கு அப்புறம் 6 10 6p6. அடுத்து யார் வராங்க நம்மளுக்கு? 7s2 5f 14. இவர் யாரு? 6d10. இவங்க யாரு? 7p6. தான் ஒரு என்ன இருக்கு நம்மளுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒவ்வொரு பீரியடுக்கு நம்ம பண்ணா ஒவ்வொரு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவோம் நம்ம. அப்ப இங்க அது டோட்டல் எத்தனை இருக்கும்? 2 8 8 18 18 32 32. இது நம்ம என்ன சொல்லுவோம்? கோல்டன் நம்பர்ஸ். இது நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கோல்டன் நம்பர்ஸ். என்ன சொல்லுவோம்? நம்ம கோல்டன் நம்பர்ஸ். இவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? கோல்டன் நம்பர்ஸ். மாலை வணக்கங்களா? யாரெல்லாம் மறுபடியும் திருப்பி ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இப்ப சொன்னா மறுபடியும் ஜாயின் பண்ணி வணக்கம் சொல்றேன் எல்லாருக்குமே. என்ன சொல்றோம்? மாலை வணக்கங்கள். இப்போ நம்ம நம்பர் ஆட் பண்ண இருக்கும். ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருக்க டோட்டலா ரெண்டே எலிமெண்டா இருப்பாங்க, அட்டாமிக் நம்பர். அடுத்து என்ன சொல்றோம்? நம்ம அடுத்ததுல வந்து 8 எலிமெண்ட். தேர்ட் பீரியட்ல 8 எலிமெண்ட். ஃபோர்த் பீரியட்ல 18 எலிமெண்ட். ஃபிஃப்த் பீரியட்ல 18 எலிமெண்ட். சிக்ஸ்த் பீரியட்ல என்ன இருக்கும்? 32 எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் பீரியட்ல லாஸ்ட் எலிமெண்ட் யாரு? ஹீலியம். என்ன சொல்லலாம்? ஹீலியம். லாஸ்ட் எலிமெண்ட் ஹீலியம். அப்புறம் யாரு வருவாங்க? அட்டாமிக் நம்பர் ஹீலியம், நியான், ஆர்கான். என்ன கிட்டா கைப்புல கரெக்ட் தானே எழுதுறது? தப்பா எழுதுறேனா? ஜினான், ரேடான். லாஸ்ட் எலிமெண்ட் ரீசன்ட்லி டிஸ்கட் தான் வந்து ஆர்கனசான். ஓ 19. 2 10 10 8 18 18 12 36 54 86 118. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எந்த பீரியட்ல இருக்காரு, என்ன குரூப், நம்ம ஈஸியா என்ன சொல்லிடலாமா? எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் இவங்க கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்?
இது மட்டும் நாம வச்சுட்டோம் நமக்கு கட்டாயமா ஒரு கொஸ்டினை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு அட்டாமிக் நம்பர் கொடுத்து அதுல என்னென்ன ஆட்டம்ஸ் அட்டாமிக் நம்பர் கொடுத்து எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் எலக்ட்ரான் என்னென்ன இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கட்டாயமா கேட்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண இதை ஞாபகம் வச்சுட்டோம்னா இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எக்ஸெப்ஷன் வந்து நம்ம டிஎன்எஃப்ல மட்டும் தான் என்ன இருக்கும் எக்ஸெப்ஷன் வருவாங்க. அது நம்ம வந்து தனியா பார்க்கலாம். எல்லாருக்கும் ஓகேயா? அது எல்லாருக்கும் இது ஓகேயா? நீங்க எழுதுறது கரெக்ட் தானா தலைவரே? எங்கேயா தப்பு இருக்குதா? இங்க 2, 10, 12, 36, 54 எங்கேயா தப்பு இருக்கா? சொல்லு. இப்ப இவங்க லாஸ்ட் ரெண்டு பீரியட் இவங்க தான் லார்ஜஸ்ட் பீரியட்ஸ். இவங்க என்ன சொல்லுவாங்க? இவர் தான் என்ன ஷார்டஸ்ட் பீரியட். ரெண்டே எலிமெண்ட் தான் இருப்பாங்க இருக்குல்லே ஷார்டஸ்ட் பீரியட். இவங்க 2 பேரும் 8 எலிமெண்ட் தான் இருப்பாங்க. இவர் வந்து ஷார்ட், இவங்க 2 பேரும் என்னது லார்ஜ். இவங்க 2 பேரும் லார்ஜ். சரி நம்ம என்ன பண்ண நம்ம இதை கரெக்டா சொல்லிட்டோம்னா கரெக்டா நம்ம சொல்லிடலாம். இதுதான் நம்ம கோல்டன் ரூல். இந்த நம்பரை நம்ம ஞாபகம் வச்சுட்டா எல்லா எலிமெண்ட்டுடைய எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் அவங்களுடைய அட்டாமிக் நம்பரை வச்சு எலக்ட்ரானிக் கான்ஸ்டன்ட் எழுதிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம போறது என்ன நேரம்? அடுத்து வந்து குரூப்ஸ் சொன்னோம்னா என்ன சொல்லலாம்? குரூப்ஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? நம்ம 18 குரூப். இப்ப இங்க இருக்கலாம். இவர் என்ன சொல்லலாம்? எஸ் பிளாக், இவர் பி பிளாக், இவர் என்ன சொல்லுவான்? டி பிளாக், இவர் வந்து எஃப் பிளாக் சொல்லுவோம். டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் சொல்லுவோம். எக்ஸலென்ட். ஃபர்ஸ்ட் எஸ் பிளாக் எலிமெண்ட் குரூப் 1 and என்னாகும்? அல்கலி மெட்டல்ஸ். குரூப் 1 அல்கலி மெட்டல்ஸ். குரூப் 2 அல்கலைன் எர்த் மெட்டல். இவங்க 2 பேரும் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அல்கலைன் என்ன சொல்லுவோம்? இவங்க 2 பேரையும் அல்கலினா இவங்க மெட்டல், இவங்க காம்பவுண்ட் எல்லாமே இவங்க வாட்டர் டிசால்வ் ஆகும். இவங்க என்ன ஆக்சைட்ஸ் அந்த எலிமெண்ட் என்ன ஆகும்? they will be more என்னங்க பேசிக் நேச்சர். அல்கலைன் மெட்டல் they salts are alkaline metal. நம்ம நேச்சுரல்ல என்ன கிடைக்கிற மெட்டல் என்னக்கும் அவங்க காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அல்கலைன் நேச்சர். அதாவது என்ன சொல்றாங்க? அல்கலி மெட்டல்ஸ், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். யாரெல்லாம் வருவாங்க குரூப் 1ல? லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இவர் யாரு? இவர் மெட்டல். இவர் மெட்டல். என்ன இருக்கும் குரூப் 1ல? கட்டாயமா ஹைட்ரஜனும் வருவாரு. பட் ஹைட்ரஜன் இஸ் a நான் மெட்டல். நம்ம என்ன சொல்றவங்க என்னன்னாகும்? மெட்டல்ஸ். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம். அப்புறம் என்ன? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். எல்லா பீரியட்லாம் எல்லா குரூப்லயும் என்ன இருக்கும்? இந்த 7th பீரியட்ல இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க எல்லாருமே என்னது? 7th பீரியட்ல இருக்கவங்க எல்லாருமே ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ரேடியோ ஆக்டிவ். அவங்க போனாங்க they will emit a radiation. Emit a radiation in the form of group 1. நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அடுத்து குரூப் 2 எலிமெண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல் போனா என்ன ஆகும்? பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். இந்த ரேடியத்தை டிஸ்கவர் பண்ணதானக்கா மேரி குரி காட் நோபல் பிரைஸ். ரேடியத்தை டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ரேடியத்தை டிஸ்கவர் பண்ணதுக்காக மேரி குரி என்ன வாங்கினாங்க? நோபல் பிரைஸ். ரேடியம் கேன் யூஸ் ஃபார் ரேடியோ தெரபி. கேன்சருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரீட்மெண்டா யூஸ் பண்றோம் நம்ம. சோ இவங்க 2 பேரும் இருந்தாலும் குரூப் 1 குரூப் 2ல இருக்கவங்க எல்லா எலிமெண்ட்டுமே எக்ஸப்ட் ஹைட்ரஜன் எல்லாருமே என்ன ஆகும்? அல்கலைன் மெட்டல். இவங்க எல்லாம் ஒரு ஸ்ட்ராங் மெட்டல். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? மெட்டல் சொல்றோம். மெட்டல்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த ரியல் மீனிங் ஃபார் மெட்டல்? நம்ம மெட்டல் நான் மெட்டல் நிறைய தடவை சொல்றோம். கெமிக்கலி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெட்டல்? மெட்டல்னா என்ன பண்ணுவார்? டைப் இல்ல. மெட்டல்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நம்ம பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற நோன் எலிமெண்ட்ல ரொம்ப ரொம்ப கைப்பில் அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. யாரெல்லாம் அதுக்கு ஆன்சர் சொல்றாங்க பாப்போம். மெட்டல்னா என்ன அர்த்தம்? மெட்டல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளஸ்ட் மீனிங் ஃபார் மெட்டல். ஒரே ஒரு வரியில ஆன்சர் சொல்ல முடியுமா அதுக்கு? மெட்டல் என்ன அர்த்தம்னு என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? மெட்டலுக்கு என்ன ஆன்சர் வரும் இதுக்கு சொல்லுங்க. மெட்டலுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. யாராவது சொல்லலாமா? மெட்டலுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. லைவ் போகுதா இல்லையா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சுத்திக்கிட்டே இருக்குது.
மெட்டல்னா என்ன அர்த்தம்? abundant in nature, abundant in nature. அடுத்து என்ன ஒரு மெட்டல்னா என்ன ஒரு சொல்லுங்க. மெட்டல்னா சிம்பிளஸ்ட் மீனிங் ஃபார் மெட்டலுக்கு என்ன அர்த்தம்? கனிமணிகள், கனிமங்கள்னா மினரல்ஸ்மா. அது வந்து மெட்டல் கிடையாது. கனிமங்கள்னாவே அது வந்து காம்பவுண்ட்ஸ். மெட்டல் நமக்கு எலிமெண்டல் ஃபார்ம்ல சொல்றோம். மெட்டல்ங்கிறது என்ன? எலிமெண்டல் ஃபார்ம்ல சொல்றோம். லதா கோபி நீங்க சொன்ன ஆன்சர் என்னது? நம்ம கேட்ட கேள்விக்கு ரிலவெண்டான ஆன்சர் கிடையாது. கைபுல நீங்க சொல்லுங்க. நம்ம கூட்டத்தில் இருக்கவங்க யாராவது சொல்லுங்க. இப்ப கூட்டத்தில் நம்ம கிளாஸ் வகுப்பு கூட்டத்தில் இருக்க மாணவர்கள் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? பேஸ், மெட்டல்னா பேஸ். என்ன ஒரு மெட்டல்னா என்ன அர்த்தம்? அவங்களாம் என்ன சொல்லலாம்? மெட்டல் அப்படின்னு நம்ம சிம்பிளா மெசேஜ் பண்ணா, மெட்டல் அப்படின்னாவே அவங்களாம் யாரு? எலக்ட்ரான் டோனர்ஸ். மெட்டல்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் எலக்ட்ரான் டோனரா இருக்காங்களோ அவங்க தான் மெட்டல்ஸ். சாலிடு மெட்டல்னா இருக்கும் எலக்ட்ரான் டோனர்ஸ். நான் மெட்டல்னா எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ். எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ். அதான் வந்து ஜெனரல் மீனிங். எஸ் பிளாக் எலிமெண்ட் குரூப் 1 அவுட்டர் மோஸ்ட். இவங்க என்ன இருக்கு? இவங்களுக்கு கட்டாயமா இவருக்கு என்ன இருக்கு? எலக்ட்ரான் வந்து NS1 இருப்பாரு. இவருக்கு என்ன இருப்பாரு? இவரு NS1 இருப்பாரு. இவருக்கு என்ன இருப்பாரு? NS2 இருப்பாரு. ஜெனரல் எலக்ட்ரானிக். அதனால எப்பயுமே குரூப் 1 இருக்க மெட்டல் எல்லாமே they always form a +1 oxidation state. அதே மாதிரி குரூப் 2ல இருக்கவங்க எப்பயுமே always form a +2 oxidation state. In the compounds always they form a +2 oxidation state. எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆமா they contain எலக்ட்ரோபாசிட்டிவ் எலக்ட்ரான் கொடுத்துருவாரு. அதான் வந்து நீங்க சென்ட் பண்ணது வரலையா? ஓகே மெட்டல்னா ஓகே நல்ல விஷயம் தான். தெரியாத தெரிஞ்சுங்க. தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கும்? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அடுத்து மெட்டாலிக் ஆர்டர் குரூப் நம்ம பீரியட் டேபிள்ல என்ன நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது ஏதோ பீரியட் லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போயிருக்காங்க. லெஃப்ட் சைடுல இருக்காங்களா என்ன இருக்கும்? அவங்களாம் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல்ஸ். அவங்களோட எலக்ட்ரான் டோனர்ஸாவே இருப்பாங்க. அதனால குரூப் 1 மெட்டல் எல்லாம் இருக்கும் ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். அவங்க என்ன பண்ணுவோம்? they always stored in என்னங்க என்வாயரன்மெண்ட்ல இருக்க ஆக்சிஜன் இல்ல வாட்டரோட ரியாக்ட் ஆகி அட்மாஸ்பியர் இருக்க மாய்ஸ்டரோட வயலண்டா ரியாக்ட் ஆவாங்க. குரூப் 1 எலிமெண்ட்டும் குரூப் 17ம் ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். அதனால they always stored in kerosene or paraffin oil. Kerosene or paraffin oil. Paraffin oil. அதான் அவருக்கு என்ன கூடாது? மாய்ஸ்டரோட ரியாக்ட் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி they stored in paraffin or kerosene. Next one. அடுத்து நம்ம பார்க்க P block element. P block elementல என்ன வருவாங்க? இவங்க என்ன சொல்றாங்க? குரூப் 13ல இருந்து என்ன வருவாங்க? குரூப் 13ல இருந்து குரூப் 18 வரையும் யாரெல்லாம் P block elementல இருக்காரு? யாரெல்லாம் P block elementல இருக்கிறாரு? யாரெல்லாம் குரூப் P block elementல இருக்காரு? 13th குரூப் நம்பர் 13 யாரு? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இவர் என்ன பீரியட்? செகண்ட், 3, 4, 5, 6, 7th பீரியட் வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்து வந்து என்ன ஆகும்? 14th, 15th, 16th, 17th, 18th. போரானுக்கு அப்புறம் யாரு வருவா? போரான் BC கார்பன். அப்புறம் யாரு வருவா? நைட்ரஜன் NO நைட்ரஜன். அப்புறம் யாரு? ஃப்ளூரின். இங்க யாரு வருவா? ஹீலியம் நியான். நம்ம வந்து மெமரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 பீரியட் இருக்க எலிமெண்ட் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். D பிளாக் எலிமெண்ட், 3D பிளாக் எலிமெண்ட்டும் நம்ம என்ன ஆகும்? இவங்க என்ன பண்ணுவோம்? நம்ம போரான் கார்பன் ஃபேமிலி. இவங்க ஜெனரல் எலக்ட்ரானிக் கார்பன் NS2 NP1. இவருக்கு வந்து NS2 NP2. இவருக்கு வந்து NS2 NP3. இவருக்கு வந்து NS2 NP4. இவருக்கு வந்து NS2 NP5. இவருக்கு என்ன இருக்கும்? NS2 NP6.
லாஸ்ட் பீரியட் நம்ம இன்னர் கேஸ்ன்னு சொல்லுவோம். என்ன, they will not react with anything, any element. ஏன்னா கம்ப்ளீட்லி filled electronic configuration. இருக்கல ரொம்ப ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். இது என்னது, ரொம்ப ரொம்ப ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். ஹைலி violently they can react. Violently they can react. அது ஆக்சிஜன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, இவங்க ஹாலஜன்ஸ், சால்கோஜன், பிங்டோஜன். ஹாலஜன், சால்கோஜன், பிங்டோஜன், a common name. Carbon family and boron family. Carbon family and boron family. என்ன இருக்குங்க, குரூப் 13ல இருந்து என்ன இருப்பாரு, குரூப் 8 வரும். ஆல்சோ கேள்வியாகும் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்னா எஸ் பிளாக்கும் பி பிளாக்கையும் நம்ம கம்பைன் பண்ணி என்ன சொல்லணும், நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ். ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட் ஆர் மெயின் குரூப் எலிமெண்ட். ஏன்னா நம்ம எர்த் கிரஸ்ட்ல கிடைக்கிறதுல மேக்ஸிமம் காம்பவுண்ட் எல்லாம் என்ன, இவங்களுடைய காம்பவுண்ட்ஸ் தான். அதாவது என்னக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆர் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ். என்ன ஜெனரல் அவங்களுக்கு NS2 ல இருந்து என்னக்கும் N1, NS1 2 ல இருந்து NP6 வரை இருப்பாங்க. அது லாஸ்ட் பீரியட்ல நோபல் கேஸ் ஹைலி எலக்ட்ரோ ரியாக்டிவ் ஹாலஜன்ஸ் ஆர் ஹைலி சால்கோஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். மெட்டாலிக் கேரக்டர், அது நம்ம மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். அடுத்து என்ன சொல்லலாம், டி பிளாக் எலிமெண்ட். டி பிளாக் எலிமெண்ட் என்ன சொல்லலாம், நம்ம மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கு இருக்கிறதுனால இவங்களை டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்லுவோம். நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். டிரான்சிஷன் எலிமெண்ட் எக்ஸப்ட் யாரு வருவா, 12th குரூப். என்ன இருக்கு இவங்களுக்கு கம்ப்ளீட்லி 12th குரூப் என்ன வர மாட்டாரு, அவர் டி பிளாக். ஆனா என்ன பண்ணாரு, இன்னர் டிரான்சிஷன் தான், டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. டி பிளாக் எலிமெண்ட். எஃப் பிளாக் எலிமெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட். என்ன சொல்லுவோம் நம்ம, இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட். எதுவும் 3 குரூப் நம்பர் 3ல இருந்து குரூப் நம்பர் 12 வரைக்கும் அவங்க டி பிளாக் எலிமெண்ட். இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் யாரு, நம்மளுக்கு 3ல இருந்து 11 வரையும் தான் இருக்க குரூப் தான் என்னது, டிரான்சிஷன் எலிமெண்ட். மற்றவங்க என்ன கிடையாது, லாஸ்ட்ல இருக்க வந்து டி பிளாக். பட் அவர் என்ன கிடையாது, இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இவங்க இம்பார்ட்டன்ட், தே ஆர் ஆக்டிங் as a catalyst, colored ions, variable oxidation state, valency and parameterism. இதெல்லாம் வந்து அவங்களுடைய பெக்குலியர் ப்ராப்பர்ட்டி. இந்த பெக்குலியர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்ன பண்ணோம், கோவலன்ட் காம்பவுண்ட்ல யூஸ் பண்ணி காம்பவுண்ட் நம்ம என்ன பண்றோம், நிறைய ப்ராப்பர்ட்டி மெஷர் பண்றோம். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அடுத்து நம்ம வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட். அவர் என்ன சொல்றோம், நம்ம லாந்தனைட்ஸ். அவர் வந்து 4F. அடுத்து ஆக்டினைட்ஸ், அவர் வந்து 5F எலிமெண்ட். 14 எலிமெண்ட்ஸ். ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரெண்டு பேருக்கு என்ன, இங்க என்ன N-1 சாரி N-1. இவருக்கு என்ன இருப்பாரு N-2 N-1 F1 to 14 D0 to 1 இருக்கு பாரு. ஆல் ஆர் மெட்டல்ஸ். ஆக்டினைட்ஸ் ஆர் ரேடியோ ஆக்டிவ்ஸ். ஆக்டினைட்ஸ் ஆர் ரேடியோ ஆக்டிவ். இவங்க எல்லாருமே மெட்டல்ஸ். மெட்டல் எல்லாமே என்ன சொல்லுவோம், மெட்டல் எல்லாமே சாலிடு. ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு மெட்டல் மட்டும் என்ன கிடையாது, சாலிட் கிடையாது. அது எந்த மெட்டல், டைப்ல நீங்க சொல்லுங்க. ஒரு மெட்டல் மட்டும் என்ன கிடையாது, சாலிட் கிடையாது. அவர் எந்த மெட்டல், which is the metal is available in the gas. இல்ல கேஸ் கிடையவே கிடையாது, லிக்விடா இருப்பார். கேஸ்னாவே அவங்க எல்லாருமே என்னது, அவங்க நான் மெட்டல்ஸ். கேஸ்னாவே அவங்க எல்லாம் நான் மெட்டல்ஸ். ஒரே ஒரு மெட்டல் மட்டும் என்னவா இருப்பாரு, இங்க லிக்விட் ஸ்டேஜ்ல இருப்பார். அவர் யாரு, அந்த மெட்டல் யாரு சொல்லுங்க. அந்த மெட்டல் நம்ம எங்க யூஸ் பண்றோம், நம்ம ரியல் லைஃப்ல. சூப்பர், வெரி குட், எக்ஸலண்ட் ஆன்சர். பிருந்தா பிரபு கரெக்டா என்ன சொல்லிருக்காங்க, மெர்க்குரின்னு சொல்லியிருக்காங்க. வேற யாரும் ஆன்சர் பண்றாங்களா, இந்த எங்க அடுத்து யாரு பண்றாங்க, சிவகுமார், மதுமிதா, ரம்யா, அவங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றோம், நம்ம மெர்க்குரி நம்ம யூஸ் பண்ண தெர்மாமீட்டர், இந்த கிளாஸ் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ண பாத்தீங்களா, டெம்பரேச்சர் அப்படி சல்லுன்னு ஏறும் பாத்தீங்களா, அவர் தான் மெர்க்குரி. அடுத்து நம்ம என்ன பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் பண்ணலன்னா அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ். ஒரு ஆட்டம் எடுத்து என்ன ஆகும், ஆட்டத்தோட நியூக்ளியஸ்ல இருந்து வேலன்ஸ் செல் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், இதான் நம்ம என்ன சொல்லுவோம், நியூக்ளியஸ்ல இருந்து இந்த அவர் என்ன சொல்லுவோம், நம்ம அட்டாமிக் ரேடியஸ். இது அயானிக் ரேடியஸ்னா நியூக்ளியஸ்ல இருந்து வேலன்ஸ் செல் இருக்கு எலக்ட்ரான் வரைக்கும் டிஸ்டன்ஸ் அயானிக் ரேடியஸ். அயான்ஸ் வந்து 2 அயான் இருக்காங்க. ஒன்னு வந்து கேட்டயான், இன்னொரு ஆனையான் வந்து இன்னொருத்தர் வந்து ஆனையான். இன்னொருத்தர் ஆனையான், இன்னொருத்தர் வந்து ஆனையான். அயானிக் ரேடியஸ். ஓகே, அடுத்து என்ன இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும், அதான் அக்ராஸ் த பீரியட். நம்ம பீரியட்ல போகும்போது என்ன பண்ணுவோம், பீரியட்ல போகும்போது போக போக என்ன இருக்கும், நம்ம லித்தியத்துக்கு அப்புறம் பெர்லியம், பெர்லியத்துக்கு அப்புறம் என்ன வரும், போரான், போரானுக்கு அப்புறம் என்ன வருவாங்க, கார்பன், கார்பனுக்கு அப்புறம் என்ன வருவாங்க, நைட்ரஜன், நைட்ரஜன் அப்புறம் என்ன வருவாங்க, ஆக்சிஜன், ஆக்சிஜன் வரும் ஃப்ளூரின். நம்ம என்ன நம்ம கீழே இங்கேருந்து போக போக
along the period நம்ம போக போக along the period நம்ம போக போக என்ன ஆகும் சைஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே போகும் சைஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே போகும் சைஸ் டிக்ரீஸ் ஆகும் வேற என்னது லித்தியம் பெரிலியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் ரொம்ப சீக்கிரம் ஏன் அப்படின்னு பார்த்தா the electrons are entering the same energy level அதனால நியூக்ளியஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப என்ன நியூக்ளியஸ் எலக்ட்ரான் வந்து very effectively attracted by the nucleus size is along the period decreases atomic radius decreases along the period வேற மாதிரி so alkali metal has the largest size halogens has the least size ஏன்னா நம்ம என்ன பண்றோம் நம்ம அடுத்து in group நம்ம down the group போகும்போது down the group நம்ம போகும்போது என்ன நம்மளுக்கு down the group போகும்போது இப்ப லித்தியத்துக்கு அப்புறம் என்ன வருவாரு சோடியத்துக்கு அப்புறம் என்ன வருவாரு பொட்டாசியம் down the group atomic size and radius and increases ஏன்னா electrons enter the next energy level electrons enter the next energy level அதனால நியூக்ளியஸ்க்கு அவர்க்குள்ள attraction decreases size increases that's why nuclear number of cell increases nuclear charge இங்க பட் என்னது nuclear charge size என்ன ஆகுது நமக்கு top to bottom increases increase in nuclear charge predominantly over increase in nuclear charge that attraction down the group decreases நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம போட என்ன ஆகும் இது பீரியட் atomic radius along the decreases down the group increases atomic radius along the period increases down the group it is என்ன ஆகும் atomic down the group it is increases along the period this is the period it decreases group என்ன வராரு increases group என்ன வராரு increases the general trend in the periodic properties அடுத்த क्वेश्चन இத நம்ம கிராஃபிக்கல் நம்ம புக்ல கொடுத்தா கிராஃபிக்கல் இப்ப லித்தியத்துல என்ன ஆகும் atomic number then atomic radius இந்த பிகோமீட்டர் என்ன அர்த்தம் the 10 power -12 மீட்டர் லித்தியத்துல என்ன வர பண்ணுவாங்க லித்தியத்துக்கு என்ன ஆல்மோஸ்ட் 150 பிகோமீட்டர் இருக்காரு இங்க என்ன பெரிலியம் என்ன டிக்ரீஸ் ஆறாரு போரான் கார்பன் என்ன அப்படியே கீழ என்ன டவுன் ஆயிரேனா டிக்ரீஸ் ஆயிட்டே போயிட்டாரா இதே நம்ம குரூப் போவோமா இப்ப லித்தியத்துல என்ன பண்றோம் சோடியம் அட்டாமிக் 150 ல இருந்து என்ன பண்றாரு 2 கண்டக்டர் ஏனா இன்கிரீஸ் ஆயிட்டாரு அப்புறம் என்ன பொட்டாசியம் இன்கிரீஸ் ஆறாரு அதான் இந்த இன்கிரீஸ் ஸ்ட்ரைட்டா இன்கிரீஸ் ஆறாங்க ஸ்லோப் இன்கிரீஸ் ஸ்லைட்லி ரொம்ப ஸ்லைட்லி இன்கிரீஸ் ஆறீங்க ஸ்லோவா இன்கிரீஸ் ஆறாரு எல்லாம் இங்க ஏன் வராங்க இங்க டி எலக்ட்ரானும் எஃப் எலக்ட்ரான் வந்துட்டாங்க அதனால இண்டக்டிவ் என்ன அவங்களுடைய ஸ்கிரீனிங் அப்படி கம்மியா இருக்கனால அவங்க சைஸ் என்னாகும் கிராஜுவலா இன்க்ரீசஸ் ஃப்ளூரின் குளோரின் வேகமா இன்க்ரீஸ் ஆகிறாரு இந்த பக்கம் போது என்னாகும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிறாரு வெரி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிறாரு ஓகே அடுத்த பாயிண்ட் அப்புறம் என்ன ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் ஓகே அடுத்து இப்போ என்ன பண்றேன் ஆக்சிஜன் எடுத்துங்க ஆக்சிஜன் என்ன இருக்கும் ஆக்சிஜன் எத்தனை எலக்ட்ரான் 1s2 2s2 2p4 அட்டாமிக் நம்பர் வந்து 8 இப்போ ஆக்சிஜன் மைனஸ் ஆக்சிஜன் பிளஸ் ஆக்சிஜன் மைனஸ் ஆக்சிஜன் பிளஸ் அட்டாமிக் நம்பர் 8 எலக்ட்ரான் 8 புரோட்டான் 8 எலக்ட்ரான் 8 புரோட்டான் இப்போ என்ன பண்றோம் நம்ம இங்க ஒரு எலக்ட்ரான் என்ன பண்றோம் ஆட் பண்ணிட்டோம் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்றோம் நம்ம இங்க ஆட் பண்ணிட்டோம் அப்ப என்ன ஆகும் இங்க 1s2 2s2 2p5 ஆயிருவார் எத்தனை இங்க வந்து நம்ம என்ன இருக்கும் எயிட் எலக்ட்ரான் 9 எலக்ட்ரான் இருக்கும் ஆனா புரோட்டான் இருக்கும் 8 புரோட்டான் தான் இருப்பாங்க இங்க வந்து நம்ம இங்க இருந்து நம்ம ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிரோம் 1s2 2s2 1s2 2s2 ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண என்ன ஆயிரும் 2p3 ஆயிருவாரா அப்ப இங்க என்ன இருப்பாருங்க 8 இல்ல 7 எலக்ட்ரான் 8 புரோட்டான் இருப்பார் பாத்து எலக்ட்ரான் புரோட்டான் என்ன பண்ணும் தேவியில என்ன ஆகும் இன்டராக்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அதிகமா இருக்குமா இங்க என்ன பண்றாரு 8 புரோட்டான் என்ன பண்றாரு 9 எலக்ட்ரான் புடிச்சு வந்து என்ன பண்றாரு அட்ராக்ட் பண்றாரு ஆனா இங்க என்ன நியூட்ரல் எலிமெண்ட் 8 எலக்ட்ரான் and 8 புரோட்டான் ஆனா இங்க என்ன பண்றாங்க
8 புரோட்டான் என்ன 7 எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்றாங்க, பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்க வந்து அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு? கொஸ்டின் வந்து O பிளஸ் வந்து அட்ராக்ஷன் அதிகமா இருக்குமா, O மைனஸ் அட்ராக்ஷன் அதிகமா இருக்குமா, ஆக்சிஜன் அட்ராக்ஷன் அதிகமா இருக்குமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் வந்து எங்க அதிகமா இருக்கும்? கைப்புல இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா O பிளஸ் O நியூட்ரல் எலிமெண்ட், இது என்ன ஆன்சர்? யாருக்கு வந்து இங்க வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும் சொல்லுங்க. இது நம்ம சொல்லிட்டோம். நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே ஈஸியா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இது மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா அனையான் நியூட்ரல் கேட்டையான். ஏதோ கொஸ்டின் என்னன்னா சைஸ் கேட்கல, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டேன். நியூக்ளியஸுக்கும் வேலன்ஸ் செல்லுக்கும் உள்ள வேலன்ஸ் செல்லுக்கு எலக்ட்ரானுக்கும் அட்ராக்ஷன் எங்க அதிகமா இருக்கும்? கரிமுல்லா நீங்க சொன்ன ஆன்சர் வந்து சைஸ் சொல்லியிருக்கீங்க. 1 2 எல்லாம் இல்லையா? நீங்க ஆக்சிஜன் நெகட்டிவ் செல்வப்பிரியா 1 ஒன்னே இல்லாம இங்க கொஸ்டின் வந்து O பிளஸ் ஆக்சிஜன் எலிமெண்டல் ஃபார்ம், ஆக்சிஜன் என்ற O நெகட்டிவ் அயான் அணையான். இதுல யாருக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும்? என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் இவருக்கு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக். வெரி குட் செல்வப்பிரியா, இவருக்கு தான் என்ன இருக்கும்? 8 புரோட்டான் என்ன பண்றாங்க பாசிட்டிவ் சார்ஜ், 7 புரோட்டான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுவாங்க? பக்கத்துல நியூக்ளியஸ் சைஸ் என்ன ஆயிரும்? ரொம்ப க்ளோஸா வந்துருவாங்க, ரொம்ப க்ளோஸா வந்துருவாங்க நியூட்ரல் எலிமெண்ட் கம்பேர் பண்ணுது. பட் என்ன ஆயிருங்க 8 புரோட்டான் 9 எலக்ட்ரான் இருக்காங்க. அப்போ நியூக்ளியஸ்ல இருந்து இவங்க ரொம்ப தள்ளி போயிருவாங்க. அப்ப சைஸ் என்ன இன்க்ரீஸ் ஆகும். எப்பயுமே ஆனையானோட சைஸ் அட்டாமிக் ரேடியஸ் லார்ஜர் தென் நியூட்ரல் எலிமெண்ட். மாதிரி சொல்றானே atomic radius of the anion is always larger than the neutral element. அதே மாதிரி radius of the cation always less than the neutral element, always less than the. யார் சச்சின் சூப்பர் ஆன்சர், வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்போ ஐசோலேட்டன் ஸ்பீஸ் என்ன இருக்கும்? they have same number of electrons, same number of electron. இவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கும்? ஆக்சிஜன் ஃப்ளூரின் சோடியம் Na+. ஆக்சிஜன் பார்த்தோம்னா ஆக்சிஜன் 2 மைனஸ், இதுக்கு 10 எலக்ட்ரான். அது யாரு? ஃப்ளூரின் F மைனஸ், தென் Na பிளஸ், தென் மெக்னீசியம் 2+. இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கும்? 10 எலக்ட்ரான் சிஸ்டம், ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். சைஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு நியூக்ளியஸ் உள்ள அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால என்ன ஆகும்? சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஆல்வேஸ் சேம் எலக்ட்ரானிக் ஸ்பீஸ் ஆகும். சேம் எலக்ட்ரானிக் வந்து more than anionic charge, more the size. நம்ம என்ன பண்றோம்? Size is inversely proportional to the positive charge of the nucleus. Negative directly proportional to the negative charge of the nucleus. Sorry, negative charge of the atom. நான் கைப்பில் அது ஓகே, உங்களுக்கு புரிஞ்ச கைப்பில்? அடுத்த ஸ்லைட். இப்போ என்ன ஸ்கிரீனிங் எஃபெக்ட் நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன ஏன் இந்த ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து நியூக்ளியஸ் வெளியே அவுட்டர் எலக்ட்ரான் நம்ம கன்சிடர் பண்ணோம். இந்த எலக்ட்ரான்லாம் என்ன சார்ஜ்? நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் எல்லாமே என்ன சார்ஜ்? எலக்ட்ரான் எல்லாமே என்ன சார்ஜ்? எலக்ட்ரான் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் எல்லாமே என்னது? நெகட்டிவ் சார்ஜ். அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன? அவுட்டர் எலக்ட்ரான் நமக்கு கன்சிடர் அவுட்டர் எலக்ட்ரானுக்கு என்ன இருக்குது? நியூக்ளியஸ் அட்ராக்ஷன் இருக்கா? அது என்ன அட்ராக்ஷன்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ஷன். அப்ப இன்னர் எலக்ட்ரான், இந்த இன்னர் எலக்ட்ரானுக்கு பாத்தீங்கன்னா எந்த எலக்ட்ரான்? இவர் என்ன பண்ணுவாரு? இந்த எலக்ட்ரான் இதுவும் நெகட்டிவ் சார்ஜ், அவரும் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன பண்ண ரெண்டு பேரும் எலக்ட்ரான் பார்த்து எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுவாரு? நம்ம ஒரு சவுத் போல் பக்கத்துல இன்னொரு சவுத் போல் மேக்னெட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுவாரு? மாமச்சாமா வட்டார் பண்ணி பாட்டா போடுவாங்க. ரெண்டு பேரும் போன என்ன பண்ணுவாங்க? சண்டை போட்டு டபான்னு இந்த பக்கம் திரும்ப தள்ளி போயிருவாங்களா? பிகாஸ் சேம் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அதே தான் எங்க நடக்குது? ரிப்பல் ஈச் அதர். அதனால என்ன பண்ணுவாங்க? இந்த எலக்ட்ரான் என்ன பண்ண அந்த பொசிஷன் லைட்டா என்ன பண்ணிடுவாரு? கொஞ்சம் மூவ் ஆகி போவாரு. 2 பாயிண்ட் அந்த எலக்ட்ரான் மேல. ஒண்ணு வந்து என்ன இருக்குது? நியூக்ளியஸ் அட்ராக்டிங் த எலக்ட்ரான், புடிச்சு இழுக்க வாயா என் பக்கத்துல அப்படின்னு இருக்காரு. ஆனா அந்த எலக்ட்ரான் என்ன வராதுன்னு விரட்டுறாரு. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இந்த நெட் எஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லலாம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். மோர் இன்னர் எலக்ட்ரான் என்ன இருக்கு? நம்மளுக்கு ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாரு? இந்த எலக்ட்ரான் ஃபீல் பண்ண நியூக்ளியஸ்க்கு அந்த அட்ராக்ஷன் கம்மியாகும். அப்ப என்ன எலக்ட்ரான் என்ன தள்ளி போவாரு. இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்காங்க? யாருல இருக்காங்க? இந்த எலக்ட்ரான்
s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இந்த ரிப்பல்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதே என்ன இருக்கு நம்மளுக்கு d ஆர்பிட்டால் f ஆர்பிட்டால் பார்த்தோம்னா என்ன இருக்காது இவங்களுக்கு ஸ்கிரீனிங் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க எலக்ட்ரான் ரொம்ப பக்கத்துல வருவாங்க. s ஆர்பிட்டால் உள்ள இருந்தாருன்னா தள்ளி போவாங்க. இதே d ஆர்பிட்டால் f ஆர்பிட்டால் பக்கத்துல வருவாங்க. அதனால என்ன பண்ணுவோம் 6th பீரியட் 5 6ல இருக்க எலிமெண்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் நம்ம சொல்லுவோம். நம்ம ஆர்டர் ஆஃப் ஸ்கிரீனிங் s orbital, p orbital, d orbital, and f orbital. F orbital has the least screening effect. The electron present in the f orbital causes என்ன இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான repulsion to the valence electron. கம்மியான repulsion to the valence electron. சரிங்களா? சரி பேர் என்ன சொல்லலாம் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். இதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கீல்டிங் எஃபெக்ட். அடுத்து நம்ம என்ன சொல்ல போறோம் அயனைசேஷன் என்தால்பி. அது நம்ம பார்க்கிறது வந்து அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பினா அயோன். இது எல்லாமே அயனைசேஷன் ஒரு நியூட்ரல் எலிமெண்ட். நம்ம என்ன பண்றோம் ஒரு ஆட்டத்துல நம்ம என்ன பண்றோம் we are generating a gas என்னக்கும் மேக் a positive ion. அயனைசேஷன் ரெண்டு அயான் இருக்காங்க நமக்கு. ஒன்னு வந்து anion and cation. அயனைசேஷன் என்தால்பினாவே என்னது cation formation. as a definition it is a definition energy required. அப்ப என்னது இது always is a endothermic energy required to remove an electron from the outermost cell. கெமிஸ்ட்ரி ஃபுல்லாவே நம்ம எங்க பண்றோம் வேலன்ஸ் செல்ல பத்தி தான் பேசுவோம். இன்னர் எலக்ட்ரானை பத்தி நம்ம பேசவே மாட்டோம். வேலன்ஸ் செல்ல பத்தி தான் பேசுவோம். of a isolated gaseous atom in its ground state isolated இதான அயனைசேஷன். ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுவோம் வேலன்ஸ் செல்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் kg per mole or joule per mole. ஒரு எலக்ட்ரானை மட்டும் ரிமூவ் பண்ணா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல என்ன பண்ணோம் இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ என்ன நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ண வேலன்ஸ் செல்லுக்கு எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்குள்ள அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாகுமா. அப்ப நம்ம செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி தேர்ட் அயனைசேஷன் என்னது சீக்வென்ஸ் அயனைசேஷன் எனர்ஜி கன்சிக்யூட்டிவ் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன எழுதலாம் டெல்டா ஹை H1 அயனைசேஷன் எனர்ஜி வார் H2 ionization energy for third ionization. இவங்கள என்ன இருக்கும் it is always larger. Atomic size என்னென்ன காரணம் factors affecting the ionization energy. size smaller size அப்படி என்ன அர்த்தம் வேலன்ஸ் செல்லுக்கும் நியூக்ளியஸ்க்கு என்ன இருக்குது வேலன்ஸ் செல்லுக்கு நியூக்ளியஸ்க்கு என்ன இருக்குது அதிகமான இன்டராக்ஷன் இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எஃபெக்டிங் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அங்கே எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண என்ன பண்ணும் நம்ம நிறைய எனர்ஜி கொடுத்து என்ன பண்ணும் அந்த எலக்ட்ரானை பாண்டை பிரேக் பண்ணணும். நியூக்ளியர் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ண இருக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். ஷீல்டிங் எப்படி நம்ம என்ன சொன்னோமா ஷீல்டிங் இன்க்ரீஸ் பண்ண இருக்கும். எலக்ட்ரான் வந்து தள்ளி போகுமா. அப்ப என்ன இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள் இன்னர்ட் எலக்ட்ரானிக் ஆஃப் ஃபீல்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஃபீல்டு. இவங்க என்னது இங்கே நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா we got to spend more energy. நம்ம என்னது more energy. இப்போ along the period ionization energy increases. along the period general trend பார்த்தா along the period ionization energy increases. down the groupல பார்த்தோம்னா ionization energy decreases. periodல வந்து என்ன இருக்கும் ionization energy increases. அப்ப என்ன சீக்வென்ஸ் படிக்கிட்ட மாதிரி 1 2 3 4 5 ஏறுதா இல்ல. அங்க வந்து சில என்ன ஆகும் எக்ஸெப்ஷன் இருக்காரு. லித்தியத்துல நம்ம என்ன பண்றோம் பெல்லியம் போறோம். ஓகே இன்க்ரீஸ் அலாங் தி பீரியட் இன்க்ரீசஸ். இவர் யாரு செகண்ட் பீரியட் எலிமெண்ட் இன்க்ரீசஸ். பெல்லியத்துல என்ன பண்ணிட்டா போரான் வந்துட்டோம். ஆஹா இப்பதான் சொன்னீங்க சார் அலாங் தி பீரியட் இன்க்ரீசஸ் சொன்னீங்க. நம்ம லித்தியத்துல வந்து பெல்லியம் போனா இன்க்ரீஸ் ஆகுது. பெல்லியத்துல போரான் பண்ணாது அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிட்டாரு. அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு கார்பனுக்கு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆறாரு. 801 கிலோ 1086 ஆயிட்டாரு. மறுபடியும் நைட்ரஜன் போறாரு. ஓகே இன்க்ரீசஸ். பட் என்ன பண்றாங்க நம்ம ஆக்சிஜன் கூட வரும்போது டவுன் டிக்ரீஸ் டிக்ரீஸ். ஏன் அப்படின்னு பார்த்தா வெள்ளியத்துல எலக்ட்ரானிக் என்னது 2s2 கம்ப்ளீட்லி s2 ஃபில்ட் ஆர்பிட்டால். இவர் யாரு போரானுக்கு 2s2 2p1 ஒரே ஒரு எலக்ட்ரான் ஈஸியா லாஸ் பண்ணி பாருங்க ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் அட்டைன் பண்ணுவாரு. அதனால பெல்லியம் ஹஸ் a larger ionization potential. அடுத்து நைட்ரஜன் வருவோம். நைட்ரஜன் என்னது நைட்ரஜன் வந்து அவுட்டர் எலக்ட்ரான் 2s2
2p3 2p3 என்னவா இருக்கும் 2p3 னா இது வந்து ஒரு ஆஃப் ஃபீல்ட் சிஸ்டம் p-orbital என்ன இருக்கும் ஆஃப் ஃபீல்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபீல்ட் சிஸ்டம் கம்ப்ளீட் ஃபீல்ட் சிஸ்டம் மோர் ஸ்டேபிள் இங்கே நம்ம எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண என்னாகும் ஸ்டேபிள் சிஸ்டம் எப்பவுமே கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஸ்டேபிள் சிஸ்டம் டெஸ்ட்ராய் பண்ணனா we got to spend more energy அதாவது எனர்ஜி இன்க்ரீஸ் இவருக்கு வந்து என்ன இருக்கும் இவர் 2s2 2p4 என்ன இருப்பாரு இவருக்கு p-orbital p-orbital பார்த்தீங்கன்னா இருக்கு 4 எலக்ட்ரான் இருப்பாரு 1 2 3 4 அதான் என்ன பண்ணுவோம் நம்ம இவரை எனர்ஜி ரிலீஸ் பண்றதுக்கு இவர் என்ன பண்ணுவார் லேட்டா ஈஸியா கொடுத்துட்டு ஸ்டேபிள் சிஸ்டமா மாறிடுவாரு அதனால நைட்ரஜன் கம்பேர் பண்றப்ப ஆக்சிஜனுக்கு என்ன அயனைசேஷன் பொட்டன்ஷியல் லோயர் வெள்ளியத்துக்கு கம்பேர் பண்ணும்போது போரானுக்கு என்ன இருக்கும் வெள்ளியம் ஹஸ் லார்ஜர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்புறம் நம்ம டவுன் டு இட் இஸ் டிகிரீஸ் கிராஜுவலா வேகமா டிகிரீஸ் ஸ்டீப்பா வேகமா இன்க்ரீஸ் இங்கேயிருந்து போகும்போது என்ன போகுது போராம் எல்லாம் 3D பொட்டாசியம் அப்புறம் 3D வந்துட்டாரு 3D வந்துட்டாரு 4D வந்துட்டாரு இப்போ இங்க என்ன ஆகும் d-orbital வரல டிகிரீசஸ் என்ன ரொம்ப வேகமா டிகிரீஸ் ஆகல அங்கேருந்து லித்தியத்துல இருந்து சோடியம் போடுறது வேகமா டிகிரீஸ் ஆகிறாங்க இங்கேருந்து ஏன் இங்க போறாங்க பிகாஸ் d and f orbital contribution அடுத்து நம்ம என்ன அட்டாமிக் எனர்ஜி அயனைஸ் பண்ணா யாரு எல்லாமே அந்த பீக்ல மேல இருக்கவங்க யாரு இன்னர் கேசஸ் பிகாஸ் இன்னர் கேஸோட கம்ப்ளீட்லி ஃபில்டு சிஸ்டம் அதே மாதிரி பீக்கோட டவுன் பீக்கோட லோயஸ்ட் வேல்யூ யாருங்கிறாங்க பீக்கோட லோயஸ்ட் யாரு குரூப் 1 have a very lowest value very lowest value அதனால நம்ம அவங்க ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீசிஸ் ஹைலி ஈஸியா என்ன பண்ணுவாங்க அவங்க பிளஸ் எலக்ட்ரான் கொடுத்து பாசிட்டிவ் சார்ஜா மாறிடுவாங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சிச்சிங்களா எல்லாருக்கும் அயனைசேஷன் எனர்ஜி எல்லாருக்கும் புரிஞ்சா யாருக்காவது புரியாம இருக்கா யாருக்காவது இதுல குழப்பம் இருக்குதா நம்ம அடுத்த லெவல் போகலாமா இப்ப நம்ம அடுத்த லெவல் போகலாமா ஓகே அடுத்த லெவல் அடுத்து நம்ம வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இவர் யாருன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆனயான்ஸ் அவர் ஃபார்மேஷன் ஆஃப் கேட்டயான் இவர் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆனயான் இப்போ என்ன பண்றோம் நம்ம என்ன எலக்ட்ரான் அங்க வந்து என்ன பண்றோம் வேலன்ஸ்ல இருந்து எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்றோம் இவருக்கு என்ன பண்றோம் வேலன்ஸ் செல்ல வந்து ஒரு எலக்ட்ரான் நம்ம வந்து உள்ள வந்து வைக்கிறோம் தனியா இருக்க எலக்ட்ரான் எப்பவுமே வந்து எனர்ஜைஸ் எலக்ட்ரான் அப்போ ஒரு எலக்ட்ரான் உள்ள வைக்கும்போது அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடுறாரு அப்ப என்ன பண்றோம் when electron is added to neutral gaseous converted negative ion there is a enthalpy change there is a enthalpy there is always energy releases அதனால என்ன இது மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் என்ன எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இஸ் a negative value இது வந்து என்ன process அது எண்டோதெர்மிக் process இது என்ன இருக்கும் நம்ம இது வந்து எக்ஸோதெர்மிக் process இது வந்து எக்ஸோதெர்மிக் process எலக்ட்ரான் கெயின் என்தால்பி போயிடுனா என்ன இப்படி தான் என்ன பண்ணோம் இவன் நம்ம இப்போ அதே மாதிரி அங்கேயே என்ன பண்ணோம் இப்போ என்ன பண்ணோம் நம்ம x மைனஸ் வந்து நான் இன்னொரு எலக்ட்ரான் ஆட் பண்றேன் அப்போ என்ன x2 மைனஸா மாறிடுறாரு அப்போ என்ன இருக்கும் இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா கம்மியா இருக்குமா என்ன இருக்கும் பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா இங்க என்ன பண்ணோம் ஒரு எலக்ட்ரானை வச்சுட்டோம் ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப நம்ம தான் எனர்ஜி கொடுக்கணும் அதனால இவர் என்னவா இருப்பாரு இவர் பாசிட்டிவ் என்னது இவர் என்ன இருப்பாரு செகண்ட் தேர்ட் அயனைசேஷன் என்னாகும் என்தால்பி எல்லாமே செகண்ட் தேர்ட் என்தால்பி எல்லாமே என்னவா இருப்பாங்க பாசிட்டிவ் வேல்யூவா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் மட்டும் என்ன இருப்பாரு நெகட்டிவா இருப்பாரு மத்தவங்க என்ன வேல்யூவா இருப்பாங்க பாசிட்டிவ் வேல்யூவா இருப்பாங்க அதே மாதிரி இங்கேயுமே சைஸ் சாரி ஸ்மாலர் சைஸ் ஆட்டமோட சைஸ் ஸ்மாலா இருந்தா உள்ள ஒரு எலக்ட்ரான் என்ன நியூக்ளியஸுக்கும் பேலன்ஸ் நியூக்ளியஸுக்கும் சாரி பேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் அப்கமிங் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ் இன்டெக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப எனக்கு மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் ஸோ அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ் the amount of energy released will be lower inversely proportional nuclear charge directly போகுது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஷீல்டிங் அப்ப ஷீல்ட் என்ன பண்றாரு ரிப்பல்ஸ் இன்க்ரீஸ் பண்றாரு அப்ப எலக்ட்ரான் உள்ள ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ண மாட்டாரு உள்ள ஏரியான அலோவ் பண்ணவே மாட்டாரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும் அதனால குரூப் 17 ஹஸ் நம்ம பீரியாடிக் டேபிள் குரூப் 17 ஹஸ் ஹையஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அது இவர் என்ன பண்ண along the group இவர் along the group simple as along the group of group along the period it is increases down the group decreases இப்ப குரூப் 1 எடுத்துக்கலாம் ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் பாத்தீங்கன்னா
60 என்னங்க நீங்க கீழே வர வர என்னங்க they are decreases இங்க என்னங்க 60ல இருந்து என்ன ஆயிட்டாரு மைனஸ் 60ல இருந்து அமௌண்ட் என்ன ரிலீஸ் வந்து 53. அந்த பொட்டாசியத்தை என்ன பாருங்க பொட்டாசியம் விஷயத்துல ரொம்ப பெரிய சேஞ்ச் they are decreasing not very என்னங்க ரொம்ப பெருசா சேஞ்ச் ஆகல ஏன்னா because contribution of DNF orbital அப்புறம் நம்ம வருவோம் நம்ம ஆக்சிஜன் வருவோம் ஆக்சிஜன் நம்ம என்ன டவுன் த குரூப் என்ன சொல்லியிருக்கோம் இட் இஸ் டிக்ரீஸ் சொல்லிருக்கோம் ஆக்சிஜன் பாருங்க -141 பட் என்ன பண்றா பாருங்க சல்ஃபர் ஆக்சிஜனோட சல்ஃபருடைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லிபரேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்காரு ரொம்ப என்னவா இருக்காரு அதிகமா இருக்காரு செலினியம் பாருங்க டவுன் த சல்ஃபர்ல இருந்து இது டிக்ரீஸ் ஆகுறாரு ஆனா ஆக்சிஜன் என்ன இருக்குது கம்மியா இருக்கு அதே மாதிரி என்ன பார்த்தா ஹாலஜன் ஃப்ளூரின் பார்த்தா -328 கொஞ்சம் குளோரின் பார்த்தா குளோரின் தான் குளோரின் என்ன இருக்கிறதுல ஹையஸ்ட் எலக்ட்ரான் என்தால்பி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்க எலிமெண்ட் யாருன்னா அது குளோரின் அது வந்து குளோரின் ஃப்ளூரினோட அதுக்கு அதிகமா இருக்காரு அப்புறம் என்ன ஏன் அப்படின்னு சொன்னோம் ஆக்சிஜன் என்ன இருக்கும் ஆக்சிஜன் இஸ் a small atom along the period size decreases fluorine is a small atom என்ன இருக்கும் ஆக்சிஜன் உடைய ஸ்மாலர் ஆட்டமா இருக்கனால என்ன இருக்கும் அவருக்கு என்ன இருப்பாரா 8 எலக்ட்ரானா ஸ்மால் ஆட்டம் எலக்ட்ரான் 1s2 1s2 2s2 2p4 இப்போ உள்ள வரட்டேன் ரொம்ப ஸ்மால் இருக்கனால என்னக்கா எலக்ட்ரான் எல்லாம் என்னக்கும் ரொம்ப பக்கத்துல க்ளோஸா இருக்கும் ரொம்ப எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ உள்ள ஒரு எலக்ட்ரானை நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணாலும் எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கனால ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும் அந்த ரிப்பல்ஷன் நம்ம என்ன பண்ணோம் ஓவர் கம் பண்ணி தான் அந்த எலக்ட்ரான் நம்ம உள்ள வைக்கிறோம் அதுக்காக தான் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லிபரேட்டர் ரொம்ப கம்மியா இருக்குது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லிபரேட்டர் கம்மியா இருக்கு why because of smaller size of the oxygen and fluorine atom that the presence of electron density larger electron density அதாவது ரிப்பல் பண்ணுது எலக்ட்ரான் உள்ள ஒரு எலக்ட்ரானை வந்து ரிப்பல்ஷன் நிறைய கொடுக்கறாரு அதனால என்ன அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லிபரேட்டர் வந்து என்னவா இருக்காரு இங்க கம்மியா இருக்காரு புரிஞ்சா கைப்புள்ள என்ன சொல்றீங்க சார் எல்லாமே கெமிஸ்ட்ரிங்கிறது என்ன இருக்கும் ரூல்ஸே ஃபாலோ அவனே ஒரு ரூல்ஸ் சொல்லுவான் ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டான் வரையறுக்க முடியாத ஒரு தனிப்பட்டவர் இப்படிதான் இருக்கானே நம்ம என்ன சொல்றோம் அலாங் தி பீரியட் இன்க்ரீஸ் சொன்னோம் ஆனா என்ன பண்றாரு டவுன் தி டிக்ரீஸ் சொன்னா பட் என்ன ஆகுது ஆக்சிஜனுக்கும் ஃப்ளூரின் ஃபேமிலி என்ன இருக்குது டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது ஆக்சிஜன் ஃபேமிலில சல்ஃபர் ஆக்சிஜன் தான் அந்த லீஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஹாலஜன் ஃபேமிலில என்ன இருக்கும் குளோரினை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரினோட அயனைசேஷன் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி கொஞ்சம் கம்மியா இருப்பாரு எனர்ஜி லிபரேட்டர் வந்து கைப்புல புரிஞ்சுங்களா கைப்புல எது உங்களுக்கு கைப்புல இருக்கீங்களா கைப்புல எங்க கைப்புல காணோம் கைப்புல என்ன பண்ணிருக்காரு உள்ள கூட்டத்தில் இருக்கவங்களோட என்ன பண்றாரு கையமையான்னு சத்தம் போட்டு இருக்காரு படிக்கிற பிள்ளைங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு கைப்புல உங்களுக்கு புரிஞ்சுச்சா நம்ம சொன்னது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஒரு டைம் ரிப்பீட் பண்ண எதுக்கு ரிப்பீட் பண்ணும்பா செல்வ பிரியா முருகன் எதமா ரிப்பீட் பண்ணணும் உனக்கு எதமா ரிப்பீட் பண்ணணும் கைப்புல இருக்கிறவங்களாம் உள்ளே நையா போடுங்க 15 பேர் இருக்காங்க இருக்கிறவங்களாம் ஒரு உள்ளே நையா போடுங்க திடீர்னு என்னது நம்ம இது ரொம்ப சீரியஸா நம்ம கிளாஸ் எடுக்க எல்லாரும் என்ன பண்ணாங்க பசங்களாம் ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க ஒரு சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜையும் காணாங்க கைப்புல நீங்க மெசேஜ் பண்ணுங்க மற்றவங்களாம் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க உள்ளேனையா அது உள்ளேனையா வருது உள்ளேனையா வர மாட்டேங்குது யார் எது போட்ட உள்ளேனையா சார்ல தான் சார்ட் லேட்டா வருது குருநாதா உங்களுக்கு சார்ட் லேட்டா வருது அயனைசேஷன் என்தால்பி என்னமா செல்வபிரியா புரிய எனக்கு புரியல செல்வபிரியாக்கு என்ன புரியல எங்க புரியல அயனைசேஷன் என்தால்பில இந்த இடம் புரியலையா ஆஃப் ஃபீல்டு சிஸ்டம் இது ஆஃப் ஃபீல்டு சிஸ்டம் கம்ப்ளீட் ஃபீல்டு சிஸ்டம் மோர் ஸ்டேபிளா இருக்கும் எப்பயுமே கெமிஸ்ட்ரி பொறுத்த வரையும் ஸ்டேபிள் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ண முடியாது சீக்கிரமா அது டெஸ்ட்ராய் பண்ண முடியாது நம்ம மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணாத அங்கேருந்து அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும் இங்கேருந்து நாங்கள் எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம் அப்போ நம்ம வி ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் எனர்ஜி அதனால தான் நைட்ரஜன் வந்து ஹையர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கம்பேர்ட் ஆக்சிஜன் இங்க என்ன பண்ற எலக்ட்ரான் 2s2 வெரி க்ளோஸ் டு நியூக்ளியஸ் p1 எங்க இருக்குது கொஞ்சம் நியூக்ளியஸ் தள்ளி இருக்காரு அதனால இவருக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் லிட்டில் லோயர் தேன் என்ன இருக்கு நம்மளுக்கு வெளியேற்றது அதிகமா இருக்காரு
எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இப்போ என்ன சொல்லலாம் அலாங் அடுத்து வாங்கிட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னது இட்ஸ் மற்ற ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்ன இருக்கும் இட்ஸ் மெஷரபிள் அட்டாமிக் ரேடியஸ் நம்ம என்ன பண்ணலாம் we can measure by the meter scale அது அந்த ரெண்டு பேரும் எனர்ஜி டைம் கேன் பி என்ன கிலோஜூல் பர் மோல் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து என்ன இட்ஸ் ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னது ஒரு ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எங்க நம்ம அப்ளை பண்ணோம் கோலன் காம்பவுண்ட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் கெமிக்கல் காம்பவுண்ட்ல தான் அப்போ கோலன் காம்பவுண்ட்ல இருக்கும் இப்போ பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது என்ன இருக்கும் ரெண்டு ஆட்டம் கம்பைன் பண்ணி ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்ப என்ன பண்ண ரெண்டு பேரும் என்ன ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் என்ன கொடுக்குறாங்க ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறாங்க கோலன் பாண்ட் என்ன பாண்ட் கோலன் பாண்ட் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்ப என்ன ரெண்டு எலக்ட்ரானுமே என்ன இந்த ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு பேருக்குமே சொந்தம் ஆனா என்ன பண்ணுவாரு இந்த படத்துல இருக்கிற மாதிரி இந்த வில்லன் என்ன பண்ணுவாரு இருக்கிற எல்லா எலக்ட்ரான் என்ன பண்ணுவாரு பிடிச்சி இழுத்துக்குவாரு எலக்ட்ரான் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்குவாரு அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன எங்க இருக்கும் இவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் எலக்ட்ரான் டென்சிட்டி இவருக்கு என்ன இருக்கும் கம்மியா இருக்கும் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ப்ராப்பர்ட்டி தான் அந்த டெண்டன்சி டு புல் த பாண்டட் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் அதுதான் என்ன சொல்லுவோம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இது நம்ம என்ன சிம்பிளை பண்ணா நீங்க ஒரு பஸ்ல போறீங்க இந்த 2 சீட்டு பஸ் இருக்கு பாத்தீங்களா 2 சீட்டு பஸ்ல அதுல நீங்க உட்காந்துருக்கீங்க நல்ல ஒரு பல்கியா ஒரு ஆள் வந்து உட்காராரு ரெண்டு இருக்கா நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க ஒரு பல்கியா ஒரு ஆள் உட்காந்து அப்ப நல்லா என்ன மாதிரி பெருசா உட்காந்து அவனா மேக்ஸிமம் சீட்டை இடத்த ஆக்குபை பண்ணிக்குவாரா ரொம்ப எலும்பா இருக்கவர் என்ன பண்ணுவாரு ரொம்ப கம்மியான இடத்துல உட்காந்துருப்பாரா எப்படா தப்பிச்சு போலாம் அப்படின்னு உட்காந்துருப்பாரு அதே மாதிரிதான் பாண்டிங் எலக்ட்ரான்ல ஒரு ஆட்டம் என்ன பண்ணுவாரு எலக்ட்ரான் டென்சிட்டி எல்லாத்தையுமே புடிச்சு அவர் பக்கத்துல வச்சுக்குவாரு அப்ப அவருக்கு என்ன இருக்கும் ஓகேமா சூப்பரா புரிஞ்சுச்சா ரொம்ப சந்தோஷமா அவருக்கு என்ன இருக்கும் இவருக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யார் எலக்ட்ரான்லாம் புடிச்சு இழுக்கிறாரோ அவருக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நல்லா புரிஞ்சாவே கெமிஸ்ட்ரியை நம்ம பாதி கடல் தாண்டிடலாம் ஏன்னா ரியாக்டிவிட்டி ஆஃப் எலிமெண்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவர் தான் ரெஸ்பான்சிபிள் எலிமெண்டோட ரியாக்டிவிட்டி அப்புறம் என்ன இருக்கும் காம்பவுண்ட்ஸ் ரியாக்டிவிட்டி போலாரிட்டி எல்லாத்தையும் என்ன பண்றாரு இவர் தான் என்ன பண்றாரு டிசைட் பண்றாரு சரியாக்கா ஆட்டம் ஸ்மாலா இருந்தா இருக்காங்க ஆட்டம் ரொம்ப தனியா இருக்கும் அவ பொண்ணு பாண்ட் பிடிச்சி அதிகமா இருக்கலாமா அப்ப என்ன அலாங் த பீரியட் இவர் என்ன பண்ணா அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ் பீரியட்ல என்ன ஆகும் பீரியட் போகும்போது எலக்ட்ரோநெகட்டிவ் இன்க்ரீஸ் டவுன் த குரூப் இட் இஸ் டிக்ரீஸ் ஏன்னா சைஸ் பெருசாகும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்குள்ள அட்ராக்ஷன் கம்மியாகும் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் every nuclear charge electronegativity increases neutral element comparable to positive charge என்ன இருக்கும் ரொம்ப electronegativity அதிகமா இருக்கும் இது நிறைய ஸ்கேல் இருக்குது இதுல நம்ம வந்து ஜெனரலா என்ன பண்றோம் பவுலிங் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லாம் பண்றோம் நம்ம பவுலிங் ஸ்கேல் எலக்ட்ரானிக் மெயின் அப்ளிகேஷன் என்னதுனாங்க இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ரெண்டு எலிமெண்ட் ஒரு பாண்ட்ல இருக்க ரெண்டு எலிமெண்ட்டுக்கு இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் வந்து 1.7 இருந்தா அது என்ன இருக்கும் நம்ம ஒரு 50% அயானிக்காவும் 50% கோவலண்டா இருப்பாங்க 1.7க்கு மேல இருந்தானா அவர் என்ன இருப்பாரு அயானிக்கா இருப்பாரு 1.7 இருந்தா லெஸ் தென் 1.7 என்ன இருப்பாரு கோவலண்டா இருப்பாரு அதான் சொல்லுவாங்க there is no bond completely ionic there is no bond completely covalent that's a partial covalent nature இருப்பாங்க partial ionic nature இருப்பாங்க partial covalent nature partial ionic அதான் நம்ம சொல்றோம் polarization dipole mode நம்ம சொல்றோம் ஓகே இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்தோம் இப்போ நேரா நம்ம அடுத்து என்ன போறோம் क्वेश्चनக்குள்ள போய்ட்டோம் ஓகே இத வந்து ஜெனரலைஸ் பண்ண அட்டாமிக் ரேஷியோ along the period increases down the group அட்டாகா effective nuclear increases அனாகா down the group ஒரே ஒரு மாதிரி தான் அட்டாமிக் ரேடியஸ் மட்டும் தான் அனாகா down the group increases along the period decreases மத்த எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க ionization energy down the group decreases electron can be less negative electron decreases அனாகா period போகும்போது அனாகா it's more increases இப்போ நம்ம क्वेश्चनக்குள்ள போய்ட்டோமா ஜெனரல் ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இந்த क्वेश्चन நீங்க படிச்சு பாருங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்க சொல்லுங்க கொடுத்துருக்காங்க the following pairs of ion which is not isoelectronic same electron configuration இருக்கணும் அப்ப கட்டாயமா இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தா என்ன கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா அட்டாமிக் நம்பர் கொடுத்துருவாங்க நான் வந்து அட்டாமிக் நம்பர் சோடியத்து வந்து அட்டாமிக் நம்பர் நான் எழுதுற எல்லாத்தையும் நீங்களே சொல்லுங்க சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 11 மெக்னீசியத்து வந்து என்ன இருக்கும் 12 மேங்கனீஸ்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 25 ஐரனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து ஐரனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 26 ஆக்சிஜனுக்கு வந்து 8
ஃப்ளூரினுக்கு வந்து 9. யார் இதுல இருந்தா நாட் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்? யாருக்கு ஆன்சர் பண்ணுவா? 3 3 Fe2+ இருந்து நம்ம என்ன பண்றோம்? 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா டோட்டல் எலக்ட்ரான் என்ன ஆகும்? 24 எலக்ட்ரான் இருப்பாரு. மேக்னீஸ் 2+ 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா என்ன ஆகும்? 23. அப்ப என்னது? எக்ஸலென்ட், சூப்பர். நோட் பண்ணீங்க எத்தனை क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னு. நமக்கு முடிய 25க்கு அவுட் ஆஃப் 25 எத்தனை பேர் 25 வாங்குறீங்க அப்படி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. சூப்பர். யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கா? லதா கோபி, ஸ்ரீநிவி, செல்வப்பிரியா முருகன், சார்லதா, ரேணுகா, காந்தி, கர்ணன். சூப்பர், வெரி குட். 3 4 என்ன பண்ணிருக்காங்களா? 5 பேர் எக்ஸலென்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்க. சூப்பர்யா. கரெக்டாக செக் பண்ணிடுவோமா? எஸ், இட்ஸ் கரெக்ட் ஒன். கரெக்டா இருக்கா? செக் பண்ணிடுவோமா? கரெக்டா பண்ணிட்டாங்க. வெரி குட். நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களே. தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. நம்ம எப்படி பண்ணணும்? அட்டாமிக் இந்த மாதிரி क्वेश्चन கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அட்டாமிக் என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருவாங்க, அட்டாமிக் நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 4 பீரியட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த क्वेश्चन. ஓகே, இப்போ நான் அந்த क्वेश्चन அவங்க விட்டுட்டேன். இந்த क्वेश्चனுக்கு என்ன பண்ணுங்க? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்த क्वेश्चனுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்த क्वेश्चனுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. யார் ஆன்சர் பண்றா? இந்த क्वेश्चனுக்கு என்ன ஆன்சர் வரும்? யாரு ஸ்கைப்ல நீங்க சொல்ல மாட்டீங்களா? இந்த क्वेश्चन நம்ம என்ன பண்ணோம்? இவங்க எல்லாருமே யாரு? எந்த பீரியட்? இங்க இருக்கவங்க எந்த பீரியட் எலிமெண்ட்? எப்பயுமே இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாங்கன்னா அவங்க சேம் பீரியடா சேம் குரூப்பாங்கறத முதல்ல நம்ம பார்க்கணும். சேம் பீரியடா சேம் குரூப்பா நம்ம முதல்ல பார்க்கணும். சார்லதா, ஸ்ரீநிவி 2, லதா கோபி 1. என்ன ஆன்சர்? எதுவுமே கோல் லெட்டரா இல்ல. ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கைப்புல எங்கப்பா இருக்க நீ? பாப்பா நீ வந்து உன்னோட ஆன்சர் சொல்லுப்பா தம்பி. கைப்புல சங்கத்தின் தலைவனா இருந்து கொண்டு எங்கப்பா சங்கம் நடக்கும் போது ஆட்டோ காண போயிட்ட? 3யா? ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. யாரு ஆன்சர் எடுக்குது? ஸ்ரீநிவி. ஸ்ரீநிவி மட்டும் யார் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கலாமா? இவங்க என்ன எலிமெண்ட்? இவங்க எந்த எலிமெண்ட்? எந்த பீரியட்? இவங்க எல்லாமே செகண்ட் பீரியட். இவங்க எல்லாருமே செகண்ட் பீரியட். இவங்க எல்லாருமே எந்த பீரியட்? செகண்ட் பீரியட் எலிமெண்ட். செகண்ட் பீரியட்ல என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? நம்ம வந்து ஒரு கிராஃப் பார்த்துருக்கோமா? லித்தியம் இருக்காங்க. லித்தியத்துல என்ன இருப்பாரு? 1s2 இருப்பாரு. என்ன ஆன்சர் இருக்கு? இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவர் என்ன பண்ணிருக்கா? டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லித்தியத்துல பெல்லியம் இருக்கான். லித்தியமும் பெல்லியம் தான் இருக்கும். அந்த எலக்ட்ரான் வந்து 2s2ல இருப்பாரு. இங்கேருந்து எலக்ட்ரான் எங்கேயிருந்து போவாரு? 2p1ல போவாரு. அதனாக்கா அடுத்து நம்ம இங்க என்ன இருக்காங்க? போரான்ல வந்து எலக்ட்ரான் போரானா வெள்ளியத்துல வந்து 1s2 2s2. நம்ம s2ல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம். போரானுக்கு எங்க இருந்து பண்றோம்? 1s2 2s2 2p1ல இருந்து நம்ம ரிமூவ் பண்றோம். அப்ப இவரு தான் இருக்குது ஹையஸ்ட் எனர்ஜி. அதே மாதிரி நைட்ரஜன்லயும் ஆக்சிஜன்லயும் பார்த்தா இருக்கும் 1s2 2p3 இருப்பாரு. ஆஃப் ஃபீல்ட் சிஸ்டம். இவர் என்னது? 2p4. ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டு என்ன ஆயிருவாரு? ஆஃப் ஃபீல்ட் சிஸ்டம் அட்டெண்ட் பண்ணுவாரு. ஆன்சர் வந்து ஒரே ஒரு குழந்தை கரெக்டா சொல்லுச்சு. அது யாரு? ஸ்ரீநிவி. கட்டாயமா ஸ்ரீநிவி பேர் நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஸ்டார் என்ன கொடுக்கணும் நம்மளுக்கு? அவங்களுக்கு ட்ரோபி. இந்த क्वेश्चनக்கான ட்ரோபி வின்னர். ட்ரோபி வின்னர் ஸ்ரீ. இங்கம்மா அந்த பொண்ணு பேரு நிவி. நிவி அவங்க தான் கரெக்டா என்ன கொடுத்தாங்க? 2. ஆன்சர் நம்பர் 2. மற்ற எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ஆன்சர். அடுத்த क्वेश्चन. ஆர்கான், கிரிப்டான், கால்சியம் 2+ சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஐசோ எலக்ட்ரானிக். இதுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணுவீங்க. இது எல்லாருமே ஆன்சர் பண்ணுவீங்க. இப்போ யார் லீடிங்ல இருக்கா? நிறைய ஆன்சர் சொல்லி क्वेश्चन நம்பர் தேர்ட் क्वेश्चन 2 क्वेश्चन கரெக்டா ஆன்சர் சொல்லி ஸ்ரீநிவி லீடிங்ல இருக்காங்க. இப்போ தேர்ட் क्वेश्चन யார் ஆன்சர் சொல்றான்னு பாப்போம். நம்ம தேர்ட் क्वेश्चனுக்கு
தேர்ட் கொஸ்டினுக்கு யார் ஆன்சர்? சீனவி நம்ம என்ன கொடுக்கணும்? இது எப்படி அந்த கேடயம்லாம் கொடுக்கறது? எப்படி இந்த கேடயத்தை நம்ம இதுல உள்ள கொடுக்கறது? ஓகே, ஸ்ரீநிவி வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் வந்துருச்சா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சைக் கரிமுலா உள்ள வந்துட்டாரியா? சைக் கரிமுலா உள்ள வந்துட்டாரியா? அவர் வந்து ஆட்டை கொஞ்சம் சூடு பிடிக்கும். ஏன்னா அவர் எப்பயுமே என்ன பண்ணுவாரு, அதிகபட்சம் அதிகமான கரெக்டான ஆன்சர் கொடுக்கக்கூடிய ஆள். என்ன வருவாங்க எப்பயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அயானிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸ் நம்ம என்ன சொல்றோம்? ரேடியஸ் சொல்லும் போது ரேடியஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாசிட்டிவ் சார்ஜ் directly proportional to the negative charge. அப்ப என்ன வருவாரு? 2 plus potassium plus என்ன இருக்கு? இவங்க எல்லாத்தையுமே 18 electron species. இவங்க எல்லாருமே 18 electron species. யார் ஆன்சர் இருக்கு? 2ன்னு சொல்லி யார் அவரு? நம்ம சைக் கரிமுலா. சைக் கரிமுலா, செல்வப்பிரியா முருகன், லதா கோபி, சுஜன், ஸ்ரீநிவி, கிருத்திகா. அவங்களாம் கரெக்டா என்ன கொடுத்துருக்காங்க? அம்மா ட்ரீம் குயின். நாம தான் இதை சொன்னோம்மா, பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். நம்ம ஆக்சிஜன் பிளஸையும் ஆக்சிஜன் எலிமெண்ட்டையும் ஆக்சிஜன் மைனஸையும் வச்சு கம்பேர் பண்ணமா இல்லையா? மறந்தீங்களா? ஓகே, எல்லாருக்கும் இது புரிஞ்சுச்சிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போலாமா? ஃபர்ஸ்ட் நான் தான் கரெக்டா சொன்னேனா? சைக் கரிமுலா பேர் தான் முதல்ல இருக்குது. லதா கோபி 2 நம்ம 3ஆவது பேரா இருக்கப்பா. சாட் பாக்ஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் உள்ள தெரிஞ்சிருக்கோமா? பரவாயில்ல விடுங்க, நம்ம பண்ணலாம். அடுத்தது எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் ட்ரோபி வின்னர் கொடுக்கலாம். அடுத்து ஓகே, இவர் என்ன சொல்றாரு? அட்டாமிக் நம்பர் 114 has been discussed recently. It belongs which of the group? It belongs to which group? இந்த கொஸ்டின் யார் ஆன்சர் பண்றாங்க நான் பாக்குறேன். மணிக்கெல்லாம் வேணாம்பா, இட்ஸ் எ லேர்னிங் ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம தப்பு என்ன பண்ணிக்கணும், நம்ம திருத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மிஸ்டேக்கை நம்ம என்ன பண்ணோம்? ரெக்டிஃபை பண்ணி நம்ம கோ ஃபார்வர்ட். நானும் வளர்கிறோம். எப்படி வளரணும்? இப்படி குறுக்க வளரணுமா? என்ன மாதிரி இல்ல. நம்ம என்ன பண்ணோம்? அறிவால வளரணும், அனுபவத்தால வளரணும், அன்பால வளரணும், பண்பால வளரணும், பாசத்தால வளரணும், சந்தோஷத்தால வளரணும். வயசா ஐயோ வயசாகுதே நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்ம அனுபவம் என்ன அதிகமாயிட்டு என்ன பண்ணோம்? சைக் கரிமுலா, ஓகே, நான் தான் உன்னை பெருமையா பேசினேனையா. நீ வந்தீங்கன்னாவே ஆட்டா வந்து சூடு பிடிச்சிருன்ட்டு. இப்ப இதுக்கு யார் ஆன்சர்? இதுக்கு தேர்ட் ஆன்சர். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, என்ன 114 கட்டாயமா 7th பீல தான் வருவார். ரீசன்ட்லி டிஸ்கஸ் 174. லாஸ்ட் எலிமெண்ட் யாரு நம்மளுக்கு? 118. 118 என்னது? லாஸ்ட் எலிமெண்ட் யாரு? 118ங்கிறது எங்க வருவாரு? 118ங்கிறது எங்க வருவாரு? 118 வந்து 13, 14, 15, 16, 17, 18. இவர் தான் வந்து 118. 118ங்கிறது என்னது? NS2 NP6. என்ன இவர் வந்து இன்னர் கேஸ். அப்ப என்ன இருக்கு? வரைக்கும் அந்த 7th பீரியட் தான் லாஸ்ட் பீரியட். அப்ப 7s2 7p6 ன்னு வருவார். அப்ப இவருக்கு என்ன வருவாரு? P5. இவருக்கு என்ன வருவாரு? P3. இவருக்கு வந்து சரி தப்பா பார்த்தீங்களா? எழுதும் போதே 5க்கு அப்புறம் என்ன வரும்? 4 எழுதாம 3 எழுதுறேன். இவருக்கு வந்து 3, இவருக்கு வந்து 2, இவருக்கு வந்து 7p1. இவங்க எல்லாத்துலயும் 7 என்ன இருப்பாரு? S2 காமனா இருப்பார். அப்ப என்ன இருக்கா? நம்ம ரீசன் 114 எலிமெண்ட் எங்க வருவார்? அப்ப கட்டாயமா 114 எங்க வருவார் நம்மளுக்கு? 114 எங்க வருவார் நம்மளுக்கு? இங்க தானே வருவாரு. அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு கார்பன் ஃபேமிலி. ஆன்சர் வந்து நம்மளுக்கு கார்பன் ஃபேமிலி. அதுக்கு நம்ம என்ன பண்ண கட்டாயமா? இவங்களை எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யார் ஞாபகம் வச்சுக்கணும்? ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2, நியான் அட்டாமிக் நம்பர் 10,
அப்புறம் என்ன இருக்கு ஆர்கன் அட்டாமிக் நம்பர் 18, அப்புறம் வந்து கிரிப்டான் அட்டாமிக் நம்பர் 36, ஜினான் அட்டாமிக் நம்பர் 54, ரேடான் அட்டாமிக் நம்பர் 86, ஆர்கனசான் அட்டாமிக் நம்பர் 118. இதை வச்சு என்ன பண்ணலாம், எந்த எலிமெண்ட் வேணாலும் எந்த பீரியட்ல வராரு எந்த குரூப்ல வராருன்னு நம்ம என்ன பண்ணலாம். சூப்பர், எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னது காம்படிஷன் ரொம்ப டஃப்பா போயிட்டு இருக்குது. என்னப்பா மற்றவங்களாம் ஆன்சர் காணோம். டைப்ல எங்கேயா போன நீ ஆன்சர் நீங்க காணோம். மற்ற குழந்தைகள் எவ்வளவு ஆர்வமா என்ன விருப்பமா ஆன்சர் பண்றாங்க, உங்களை காணாம போயிட்டீங்களே. அடுத்த விஷயம் இல்லை, இந்த கொஸ்டினை நான் விட்டுறேன், உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 minutes டைம் கொடுப்போம். என்ன நம்ம கொஸ்டின் பாருங்க. என்ன கொஸ்டின்? The number of d electron in Fe26 and is not equal to the number of electron in the which of the following? d electron 26. இது யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்க? நான் வந்து வேகமா நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். நான் வந்து என்ன பண்றேன், சார்ட் பாக்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். யாருக்கு ஆன்சர் பண்றாங்க? இன்னும் இன்னுமே இந்த கொஸ்டின் யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்க. லதா கோபி, பிருந்தா பிரபு, லதா கோபி, பிருந்தா பிரபு. அப்புறம் யார் வரா? சாருலதா, செல்வப்பிரியா. 5 பேர் ஆன்சர் பண்ணிட்டாங்க. எங்க ஸ்ரீநிவியா காணா, சைக் கரிமுல்லா 2 சொல்லிட்டாரே, டெலிட் பண்ணிட்டாரு ஆன்சர். தப்பு செய்யலாயா, தப்பு கிடையாதா, செஞ்ச தப்ப மறைக்க தப்பு செய்யலாயா, தப்பு. ஓகே, வெரி குட். என்ன பண்றாங்க Fe2+ அதனால சொல்லுவோம் 3D பிளாக் எலிமெண்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுல என்னென்ன எலிமெண்ட் இருக்குது, அட்டாமிக் நம்பர் என்ன, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வருவோமா நம்ம Fe2+ வந்ததுதான். Fe2+ அயரன் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 26. நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா லாஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன வருவாரு, ஆர்கனுக்கு அப்புறம் ஒரு ஆர்கன் 3D6 4s2 இதுதான் வந்து 3D6 4s2. அப்ப என்ன ஆகும், Fe2+ என்ன இருப்பாரு, ஒரு 2 எலக்ட்ரான் s எலக்ட்ரான் தான் வெளியே போவோம் எப்பயுமே. Fe2+ என்ன இருப்பாரு, ஒரு ஆர்கன் 3D6. ஆர்கன் என்னது 18. அதாவது வந்து அப்ப என்ன வராரு 1s2 2s2 2p6 3s2 3p6 இதுதான் 18. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம எழுதி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பீரியட்லயும் என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருப்பாங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ குளோரின் வருவோம். குளோரினுக்கு 17 எலக்ட்ரான். குளோரின் என்ன வராரு, குளோரினுக்கு 17 எலக்ட்ரான். அப்ப 17 நம்ம என்ன வருவோம், நம்ம 1s2 2s2 2p6 3s2 3p5. p எலக்ட்ரான் எத்தனை இருக்காங்க குளோரினுக்கு? 6 + 5 டோட்டல் எலக்ட்ரான் வந்து 11 எலக்ட்ரான் இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், டி எலக்ட்ரான் கம்பேர் பண்றோம். டி எலக்ட்ரான் எத்தனை இருக்கு நம்மளுக்கு? 6 தான் இருக்கணும். எத்தனை இருக்கு நம்மளுக்கு? 6 தான் இருக்கணும். ஆனா என்ன இருக்காரு நம்மளுக்கு இங்க 11 இருக்காரு. அப்ப இவர் தான் என்ன இருக்காரு, நாட் ஈக்குவல். மத்த எல்லாருமே காட்டு Fe2+ Fe நானாலும் அங்க இருக்கும், D6 தான் இருக்கும், 3D6. நியானுக்கு என்ன இருக்கும், நியானுங்கிறது 10 அட்டாமிக் நம்பர். அப்ப என்ன இருக்கு நியானுக்கு 1s2 2s2 2p6 6 எலக்ட்ரான். மெக்னீசியத்துக்கும் 1s2 2s2 2p6 3s2. இவருக்கு என்ன இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 6 இவருக்கு 6 என்ன இருக்கா, இவரு மட்டும் என்னது எக்ஸெப்ஷன். இவரு தான் என்னது நாட். சூப்பர், வெரி குட். எல்லாருமே கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்காங்க. பிருந்தா பிரபு எதுக்கு சிரிக்கிறீங்க? சைக்கிள்லாம் கோபப்படாங்க. நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், நம்ம லைஃப்ல ஒருத்தர் வந்து தடுக்க அப்படி கீழே விட்டார், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சிரிப்போம்.
அது ரொம்ப ரொம்ப தப்பான பழக்கம் ஐயா. விழுந்தவர் நாளைக்கு நம்மளும் ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சமுதாயமே என்ன பண்ணிட்டு நம்மளுக்கு விழுந்த அடுத்தவங்களை பார்த்து குறைகளை கண்டுபிடிச்சு கண்ணாடி கேலி செய்ய தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. உடனே அவருக்கு கை கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஒருத்தர் தப்புன்ட்டா பரவாயில்ல, அடுத்தவர் திருத்திக்குவாரு. திறமையாக இல்லை 100% என்ன இருக்கும் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. என்ன சம்டைம் நம்ம லைஃப்ல மிஸ்டேக்ஸ் கேன் ஹேப்பன். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே அடுத்தவங்களை ஏழை பேச்சுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே காதில் கொடுத்து வாங்கக்கூடாது. சரிங்களா தம்பி? சரிங்களா பசங்களா? என்ன சிசிய பிள்ளைங்களா? இது எப்ப எல்லாப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த விஷயம், the atomic number of element is 33. It is placed in the periodic table. எந்த பீரியட்ல வர சொல்லுங்க. இதை நீங்க சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பாரு எல்லாருக்குமே இந்த கொஸ்டின். அந்த கொஸ்டின் ரொம்ப ட்விஸ்டான கொஸ்டின். சூப்பர் ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே. ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஏன்னா ஒரு ட்விஸ்டான கொஸ்டின். பரவாயில்ல, எல்லாருக்குமே ஸ்டார். ஆன்சர் பண்ண எத்தனை பேர் ஆன்சர் பண்ணாங்க? அதுக்கு 1 2 3 யாரெல்லாம் சொல்லலாம்? லதா கோபி, பிருந்தா பிரபு, கீர்த்திகா, சார்லதா, ட்ரீம், குயின், எஃபெக்ஸ், செல்வப்பிரியா முருகன், ஸ்ரீநிதி எல்லாருக்குமே அந்த கொஸ்டினுக்கு ஸ்டார். கலர்ஃபுல் ஸ்டார், கலர்ஃபுல் ஸ்டார், எல்லா கலர் இருக்கிற ஸ்டார், எல்லா கலருமே இருக்க ஸ்டார். சப்போக்கானா? ஓகே, இந்த 6 பேருக்குமே ஸ்டார் கொடுத்தாச்சு. இந்த விஷயம் என்ன வரும்? 33. அவர் என்ன பிளேஸ் த பீரியாடிக் டேபிள். அப்ப அதே தான் நம்ம 33 எங்க வருவார்? அவரு ஃபர்ஸ்ட் வந்து 2 8 2 10 18 36 எங்க வருவாரு? குரூப் கேட்டிருக்காங்க. குரூப் எங்க? 36 இருந்து நடக்கும். அட்டாமிக் 2 10 18 36 54 86 118. அப்ப 36 இருந்து 33 இருக்கு. 3 கழிக்கணும். இது 18 35 34 33. இது என்ன? இது 18 குரூப். 17 16 15 என்ன குரூப்ல வராரு? அவரு 5th குரூப்பா? 33 எங்க வராரு? 5th குரூப்பா? 15 குரூப். தப்பா இருக்காங்க. 15 குரூப் வராது. ஆன்சர் தப்பா இருக்காங்க. 15th குரூப். 15 குரூப். ஆன்சர் என்ன வருவாங்க நம்மளுக்கு? 15th குரூப். It is a 15th group. It is a 15th group. எப்படி என்ன யார் ஆன்சர் பண்ணாதுக்கு? பரவாயில்ல, இந்த ஆன்சர் வந்து ஒரு தவறான கொஸ்டின் ஆயிடுச்சு. தவறான, அதனால தப்பு கேட்டுக்கிறேன். பிரிண்டிங் மிஸ்டேக், தவறுதலாக டைப் பண்ணி விட்டார்கள், மன்னித்துக் கொள்ளவும். அவர் எந்த குரூப்ல இருக்காரு? நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கும்? இந்த கொஸ்டின் வந்து ஒரு ரிப்பீட்டர் கொஸ்டின்ஸ் வரக்கூடியது. அவங்க ஒரு எலிமெண்ட்டை கொடுத்து எந்த பீரியட் நம்ம என்ன பண்ணோம், இவரை மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம்னா ஏன்னா இவர் வந்து பீரியட் நம்பர் 1, பீரியட் நம்பர் 2 3 4 5 6 7 5 6 7. இப்போ எந்த எலிமெண்ட் நம்ம என்ன பண்ணா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அது விஷயம். This is 15th group. Okay. Which of the following has unpaired electron? Unpaired electron has a more unpaired electron. Has a more unpaired electron. Has a more unpaired electron. இதுக்கு என்ன வருவாங்க? எப்பவுமே ஆல்வேஸ் ரிமெம்பர் ஜிங்க்ல எப்பவுமே என்ன இருப்பாங்க? ஜிங்க். அப்ப நம்ம அட்டாமிக் நம்பர் தெரியும். ஜிங்கோட அட்டாமிக் நம்பர் வந்து 30. இவருக்கு வந்து 26 நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இவருக்கு வந்து 7, இவருக்கு வந்து 29. அட்டாமிக் நம்பர் மேக்ஸிமம் இந்த क्वेश्चनக்கு அட்டாமிக் நம்பர் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. யார் ஆன்சர் வருவாங்க? ஆன்சர் வந்து லதா கோபி. ஃபர்ஸ்ட் ஆன்சர் லதா கோபியோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்த ஆன்சர் யார் ஆன்சர் பாப்போம் நம்ம. வேகமாக இதாகும். இது ஜெனரல் லாஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபரன்ஸ் என்ன இருக்கு? இவருக்கு வந்து ஆர்கான். இவருக்கு என்ன இருக்கும்? இவருக்கு வந்து 3d10 4s1 ன்னு இருப்பார். 3d10 4s1. இவர் என்ன இருப்பாரு? 3d6 ன்னு இருப்பார். இவர் என்ன இருப்பாரு? நம்ம PRP எலக்ட்ரான் தூக்கிறோமா? அப்ப என்ன இருப்பாரு? 1s2
2s2 இருப்பார் இவர் வந்து 3d10 இருப்பாரு. நம்ம எலக்ட்ரான் எழுதணும்னா d ஆர்பிட்டால் 1 2 3 4. இவருக்கு வந்து s ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரான், p ஆர்பிட்டால். இவர் என்ன 2s ஆர்பிட்டால், இவருக்கு எலக்ட்ரானே கிடையாது. 2 எலக்ட்ரான் அன்பேர் எலக்ட்ரானே கிடையாது. இவருக்கு அன்பேர் எலக்ட்ரான் கிடையாது. என்னது கம்ப்ளீட்லி ஃபில்டு சிஸ்டம். 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ என்ன இருக்கும் 1 2 3 4 5 6. அப்போ என்ன இருக்கும் லார்ஜஸ்ட் அன்பேர் எலக்ட்ரான் எங்கே இருக்கும் டி பிளாக் எலிமெண்ட். சரி, இப்போ டி பிளாக்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு சேர்த்து பின்னாடி கேஸ்ல 15 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் அதுலேயே வரும். நம்ம டி பிளாக் எலிமெண்ட் 3D எலிமெண்ட் இருக்கும். 3D எலிமெண்ட்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், ஐரன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். 21லேருந்து ஆரம்பிச்சு 30 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கட்டாயமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பேராமெட்ரிசம், கலர்டு எல்லாமே என்ன இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எக்ஸலண்ட் ஆன்சர் சொன்ன எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்டார். வெரி குட், எக்ஸலண்ட். அடுத்த விஷயம், which are the following order of ionic radii is correctly represented? இது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். அயானிக் ரேடி யாருக்கு கரெக்டா இருக்கும்? இவங்க எல்லாமே என்னது? இவங்க எல்லாருமே ஐசோலேட்டிங் ஸ்பீஷீஸ். எல்லாத்தையுமே 10 எலக்ட்ரான் தான் இருக்காங்க. என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? கைப்புள்ள எங்கப்பா போன நீ? Na பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இது கட்டாயம் வராது. O2 minus F minus Na plus. O2 minus F minus Na plus. யாரு ஆன்சர் வந்து என்ன கொடுத்தாங்க? பிருந்தா பிரபு. பிருந்தா என்னப்பா 2, ட்ரீம் குயின் 2, லதா கபி 1, ஸ்ரீநிவி 2, சார்லதா 3 டெலிட் பண்றாங்க. அடுத்து கிருத்திகா 2. O2 minus F minus, yes, it's an ionic radius. அலுமினியம் 3 plus கட்டாயம் இருக்காது. H minus ஹைட்ரஜன் வரணும், இவர் வர மாட்டாரு. அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு more the anion, more will be the more the nitric charge, more will be the sizer. பரவாயில்ல விடுங்க. அவர் கைப்புல எங்க போயிட்டாருன்னே தெரியல. மணியாச்சு 7 மணி கூட ஆகல, அது எங்க ஓட்டாரு அவரு. அப்ப கரெக்டா ஆன்சர் எத்தனை பேர் பண்ணிருக்காங்க? இங்க எத்தனை பேர் பண்ணிருக்காங்க? பிருந்தா பிரபு, ட்ரீம் குயின் எக்ஸ், ஸ்ரீநிவி, சார்லதா, கிருத்திகா, மேக்ஸிமம் எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கோம். அடுத்த क्वेश्चन, டயான்ஸ். இதெல்லாம் அதே வந்து அயானிக் ரேடியஸ். என்னது அயானிக் ரேடியஸ்? எனக்கு O2 மைனஸ் இவங்க எல்லாத்தையுமே ஜெனரல் எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான் இருக்கும், ஐசோலேட்டானிக் ஸ்பீசிஸ். அயானிக் ரேடியஸ் ஷோ சிக்னிஃபிகன்ட் டிக்ரீஸ் என்ன சொல்றாங்க? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கைப்புள்ள சங்க தலைவரே, சங்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப எங்கேயா போன? சங்க கூட்டம் நடக்குது, கூட்டத்தில் இருக்கவங்க எங்க? கூட்டத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய அவர் காணவில்லையே. இந்த கூட்டத்துக்கு என்ன சங்கத்துக்கே பெரிய பங்கன்னு சொல்றாங்க. சங்கத்துக்கு பெரிய பங்கம் வந்துருச்சு, சங்கத்தின் அங்கமான தங்கம் கைப்புள்ளைய காணவில்லை என்று. கைப்புள்ள எங்க போயிட்டீங்க? செகண்ட் ஆன்சர் எஸ். என்னாகும்? நம்ம போயாகும் பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ண decreases, it is decreases. super, excellent. பைப்புல நம்ம எல்லாம் ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டாங்க. ஆன்சர் சொன்ன எல்லா குழந்தைகளுக்குமே சூப்பர், எல்லாருக்குமே ஸ்டார் 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 ஸ்டார். ஓகே, அடுத்த क्वेश्चन டக்குனு நம்ம போய்டணும். ஓகே, ஜெனரல் நேம்ஸ் ஆர் given then balance and confidence or make the incorrect statement. இதனால ஜெனரல் என்ன இன்கரெக்ட் ஸ்டேட்மென்ட் NS2 NP6 நோபல் கேஸ். என்ன ஆன்சர் இதுக்கு? இதுக்கு என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் இவருக்கு வருவாரு? இவருக்கு என்ன ஆன்சர் வருவாரு? சங்கத்தின் அங்கம் காணவில்லை என்பதால் இப்ப நம் சங்கத்துக்கு ஒரு பெரிய பங்கம் வந்து விட்டது. நம் சங்கத்தின் தங்கமான கைப்பிள்ளை அவர்களை காணவில்லை. கண்டுபிடிப்பு தருவோருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படுகிறது. என்ன ஆன்சர் இதுக்கு வரும்? சூப்பர். என்ன நோபல் கேஸ், ஹாலஜன்ஸ், வெரி குட். அல்கலி மெட்டல்ஸ், என்னது? இந்த NS2
NP2 chalcogen கிடையாது, இது வந்து கார்பன் ஃபேமிலி. இவர்தான் அது ராங் ஸ்டேட்மெண்ட். சூப்பர். ஒரே ஸ்டார் மேல ஸ்டாரா என்ன இன்னைக்கு மல்டி ஸ்டாரா இருக்குது நம்மளுக்கு. இன்னைக்கு மல்டி ஸ்டாரா இருக்காங்க. என்ன சங்கத்தின் தங்கமே எங்க போன உன்னால சங்கமே என்ன இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. அயானிக் ரேடியார் இது நம்ம நிறைய தான் சொல்றோம். அயானிக் ரேடியார் இன்வெர்ஸ்லி போகுதுன்னா ஸ்கொயர்லாம் கிடையாது. டைரக்ட்லி போகும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டைரக்ட்லி போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன சொல்றோம். இன்வெர்ஸ்லி போகும்போது எஃபெக்டிவ் இன்க்ரீஸ் பண்ண அயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்து சொல்லியிருக்கதான். என்ன சொல்றோம், காத்திருந்தது போதும் நம்மளுடைய சைலம் பிரீமியர் லீக் யாருக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போன தடவை நான் நீட் எழுதி ரொம்ப க்ளோஸ் கட் ஆஃப்ல வந்து நான் வந்து விட்டுட்டேன் மார்க்க. அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல திருப்பி நல்லா படிக்கிறவங்க எல்லாருக்குமே ரிப்பீட் ஆகும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நான் எங்கேயுமே சேரல, நான் நீட் எக்ஸாம் எழுதலாம்னு இருக்கிறேன், அவங்களுக்குலாம் எனக்கு ரொம்ப உபயோகமான ரொம்ப பயன் கூடக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல் என்ன சொல்லலாம் டூலே கொடுக்கலாம். நம்ம எப்ப நம்ம இதான் நம்மளோட பழைய ரெக்கார்டு அச்சீவ்மெண்ட்ஸ் சாதனைகள், இதெல்லாம் சாதனை செல்வங்கள். இதெல்லாம் யாரு நம்ம கைப்புள்ள மாதிரி இது அடுத்த தடவை கைப்புள்ள போட்டோல வருவார் அவர் மாதிரி சாதனை செல்வங்கள். இப்ப என்ன பண்றோம் 81 லெசன் என்ன பண்ணோம் 20 மாடல் 4 நாளுக்கு ஒரு லெசன் 2 80 டேஸ் நம்ம என்ன பண்ண கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நிறைய லைவ் டெஸ்ட் நைட் கிளாஸஸ் ஆக்டிவ் டவுட் மாடல் வைஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் GIP frequent GIPs என்ன பண்ணுவாங்க. இட்ஸ் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் எல்லாமே என்ன GIP எல்லாமே ஸ்டேட் லெவல் எக்ஸாம் 5000 10,000 பேர் எழுதுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் முக்கியமாக ஒரு 10 லட்சம் பேருக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்ல நம்ம ரேங்க் நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நம்ம எஃபெக்டிவ் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அது பண்ணிடலாம். நம்ம very effective material ரெகுலர் ஃபீட்பேக் மென்டர்ஷிப் உங்களுடைய சக்சஸுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். எப்போ ஸ்டார்ட் பண்றோம் ரொம்ப சீக்கிரம். தேதி 18 இன்னும் என்ன இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த மாசம் 5ஆம் தேதி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஆன்லைன் வித்தவுட் மெட்டீரியல் எவ்வளவு விலை? 1199. அது என்ன இருக்கும் வித் மெட்டீரியல் 3999. சூப்பரான காசுகளை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு நீங்க காண போனீங்க இவர் கால் பண்ணீங்கன்னா என்ன பண்ணது எப்படி ஜாயின் பண்றது ரிஜிஸ்டர் பண்ணது எல்லாத்தையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி முடியலன்னா ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட நீங்க ஜாயின் பண்றது ஈஸியா இது அடுத்து அவ்வளவுதான். கட்டாயமா உங்க ஃப்ரெண்டு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க என்ன ஆகும் என்னால முடியல அப்படி இப்படி இதெல்லாம் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு என்ன இருக்கும் உபயோகமான ஒரு கிராஷ் ப்ரோக்ராம். ஓகே IPL. இப்ப which statement is wrong? எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்குல்ல, எலக்ட்ரோநெகட்டிவ் ஃப்ளூரின் தான் ரொம்ப அதிகமா இருப்பாரு. கரெக்ட். ஃப்ளூரின் இஸ் மோர் ஆக்சிடைசர், ஃப்ளூரின் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். நான் மெட்டல் எல்லாமே எலக்ட்ரானை வாங்கி ஆனைலாம் வருவாங்களா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். அவங்க எல்லாருமே யாரெல்லாம் எலக்ட்ரானை வாங்குறாங்களோ என்னமா ஜெர்னி ஹாய் சார் எல்லாமே என்ன இருக்கு நம்மளுக்கு சைக் கரிமுலா ஐ டோன்ட் நோ தமிழ் சார். சைக் கரிமுலா ஐ டோன்ட் நோ தமிழா. யோ இது தமிழ் சேனல் வந்து தமிழ் தெரியலன்னு இங்கிலீஷ் எடுக்க சொன்னா என்ன அர்த்தம்? சரி பாண்ட் எனர்ஜி குளோரின் எலக்ட்ரோநெகட்டிவ் எல்லாம் என்ன இருப்பாங்க. நம்ம பாண்ட் எனர்ஜி இந்த டைம் பார்த்துடலாம். பாண்ட் எனர்ஜி பார்த்தோம்னா என்ன இருக்கும் குளோரினுக்கு தான் அதிகமாக இருக்கும் டிசோசியன், அப்புறம் புரோமின், அப்புறம் தான் ஃப்ளூரின் வருவார். இது நம்ம ஃபேமிலியில் பார்ப்போம். நம்ம அதுதான் அயோடின் வருவார். ஏன் அப்படின்னா ஃப்ளூரின் பிகாஸ் ஆஃப் நம்ம எலக்ட்ரான் சொல்லாங்களா மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப எலக்ட்ரான் டென்சிட்டி அது ஸ்மாலர் ஆட்டம் எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கனால என்ன பண்ண ரிப்பல்ஷன் வந்து என்ன இருக்கும் 2 ஃப்ளூரின் ஆட்டம் என்ன இருக்கும் ஃப்ளூரின் மேலே என்ன இருப்பாரு 2 மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி அந்த ஃப்ளூரின் ரிப்பல்ஷன் கிரேட் ஆகல பாண்ட் எனர்ஜி ரொம்ப கம்மியாக ஈஸியாக என்ன ஆயிடுவாரு அவரு பிரேக் ஆயிடுவாரு. அதனால பாண்ட் எனர்ஜி ஃபாலோ என்னாகும் ஃப்ளூரினை விட குளோரினுக்கு தான் பாண்ட் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருப்பாரு. இதை நம்ம பி பிளாக்ல வந்து நம்மளுடைய எலிமெண்டல் பி பிளாக்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா எல்லா கொஸ்டினும் இருக்கும் செப்பரேட் அது என்ன இன்டர்லிங்க் பண்ணி கொஸ்டின் வந்துருவாங்க மற்ற சாப்டரோட அடுத்த கொஸ்டின். யாருக்கெல்லாம் ஆன்சர் பண்ணா யாரு ஒரே ஒரு குழந்தை ஷேக் கரீம்ல கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஐயா அவரு மலையாளி
அது which of the following element has a maximum electron affinity? இருக்கல electron affinity யார் அதிகமா இருக்கும்? இது நம்ம ஸ்டேட்மென்ட்டா சொல்லிட்டோம். electron affinity யாருக்கு அதிகமா இருக்கும்? யாருக்கு electron affinity அதிகமா இருக்கும்? electron இருக்கல என்ன இருக்கும்? periodic table நம்ம fluorine தான் electron negativity அதிகமா இருக்கும். சாரி electron affinity அதிகமா இருப்பாங்க. ஆன்சர் பண்ண ராதா கோபி, சைக்கரிமுலா, ஸ்ரீநிவி 3 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. மற்ற குழந்தைகள் என்ன பண்றாங்க? சார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்சர் பண்ணாம. ஆனா இருக்கு நம்மளுக்கு ஆன்சர் பண்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க. ட்ரோபி யார் வின் பண்ண போறாங்கன்னு பாக்குறோம். ஏன்னா லீடிங்ல யார் இருக்காங்க? நம்ம ஸ்ரீநிவி தான் எல்லா क्वेश्चनக்கும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு வராங்க. அடுத்து among the elements which are the following element which are the which of the among the elements with the following electronic content which one the highest ionization energy இப்ப ionization energy பார்த்தோம்னா இப்ப இந்த மாதிரி எலிமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சேம் பீரியட் என்ன இருக்கும் ionization energy increases குரூப்ல போனா என்ன இருக்கும் ionization energy decreases. இப்போ என்ன பார்க்கலாம் அதே மாதிரி ஆஃப் ஃபீல்ட் சிஸ்டம் கம்ப்ளீட் ஃபீல்ட் சிஸ்டம்ல என்ன இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ இவரு இருக்காரு பாத்தீங்களா இவரு 4p இவர் என்ன இருக்காரு 3s2 இப்போ எதுல என்ன ஆகும் 1 3s2 1க்கு அப்புறம் என்ன வருவாரு 3 வந்து என்ன இவங்க சேம் பீரியட் 3 1 4 இவங்க 4 பேர் என்னது சேம் பீரியட் 2 வந்து எங்க வராரு நம்ம சொன்ன என்ன வருவாரு இவர் 13 இவர் 14 இவர் 15 13 14 15 இதுதான் நம்ம இந்த மாதிரி தான் பீரியட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குள்ள என்ன இருக்கும் இவர் தான் அலாங் த பீரியட் இவருக்கு தான் என்ன இருக்கும் அதிகமா இருக்கும். இப்போ எனர்ஜி வந்து 4க்கு தான் அதிகமா இருக்கும். சூப்பர்யா கிட்டிகா நிறைய பேர் ட்ரீம் கிரீன் எஃபெக்ட்ஸ் மட்டும் ஓகே லதா கோபி புரிஞ்சுங்க எங்க இருக்காங்க 3s2 லோயர் எனர்ஜி அவங்க தான் என்ன இருக்கும் ரொம்ப 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 எனர்ஜி அவங்க இருக்கும் எப்படி நம்ம எழுதி பார்க்கணும் அவங்க எந்த பீரியட்ல இருக்கிறாங்க குரூப்ல இருக்காங்க கம்பேர் பண்ணணும். யார் இந்த எலிமெண்ட் அப்படி பார்த்தோம்னா இவர் வந்து பாஸ்பரஸ் இவர் என்ன அலுமினியம் இவர் வந்து சிலிக்கன் பாஸ்பரஸ் கீழே இருக்க ஆர்சனிக் இவர் வந்து ஆர்சனிக் இதுதான் வந்து எலக்ட்ரானிக் ஆட்டம் எலிமெண்ட். அப்ப என்ன இருக்கும் இருக்குல்ல யாருக்கு அதிகமா இருக்கும் பாஸ்பரஸ் தான் இருக்கும் ionization energy is largest one ionization energy largest one. அடுத்து one of the characteristic properties of non-metal நாவே நம்ம என்ன சொல்றோம் non-metalனா என்ன சொல்றோம் நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிருக்கீங்க கித்திகா சைக்கரிமுலா கித்திகா என்ன கித்திகா ரெண்டு ஆன்சர் பண்ணீங்களா 2 கித்திகா ஒரே கித்திகாவா ஆமா ஒரே கித்திகா ஸ்ரீநிவி பிருந்தா பிரபு சால்லதா செல்வபிரியா முருகன் இவங்க என்ன பண்ணிருக்காங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு டபுள் ட்ரிபிள் ஸ்டார் அவங்களுக்கு வந்து என்ன ஸ்டார் ஸ்கொயர் குத்தலாம் ஸ்டார் ஸ்கொயர். இப்போ இந்த விஷயம் என்ன தருவாங்க ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன கொடுப்பாரு அவர் எலக்ட்ரானை கொடுப்பார். ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன எலக்ட்ரான் கொடுப்பார். இவங்க என்ன நான்மெட்டல் இல்லாமல் எலக்ட்ரான் வாங்கிக்குவாங்க அவங்க ஆக்சிடைஸ் ஏஜென்ட். அப்போ இவர் கிடையாது. நான்மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் நான்மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே அசிடிக் இன் நேச்சர் நாட் பேசிக் இன் நேச்சர். கேட்டயான்ஸ் பை கிடையாது. யார் என்ன இருக்காங்க எல்லாம் எலக்ட்ரோநெகட்டிவ். என்ன வர ஆன்சருக்கு non-metals are electronegative. Four great. எத்தனை கவுண்ட் ஓ சூப்பர் 4 அப்பா எல்லாமே கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்க. அடுத்து which of the following arrangement represents the correct order of electron gain enthalpy? ஓகே இந்த क्वेश्चन நான் உங்களுக்கு கொடுத்துறேன் இதுக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி யாருக்கு வந்து எந்த ஆர்டர் இஸ் கரெக்ட் ஆர்டர் திஸ் ஆர்டர் இஸ் கரெக்ட் ஆர்டர். பிருந்தா பிரபு என்னமா ஆச்சு ஏதோ நீ மெசேஜ் என்னமா போடு இதெல்லாம் என்னமா அர்த்தம் நம்மளுக்கு எல்லாம் புரியலையப்பா. என்ன ஆன்சர் வரும் இதுக்கு செல்வப்பிரியா முருகன் 1 எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. பிருந்தா பிரபு 2 சைக்கரிமுலா 2 வெயிட்டா
எல்லாரும் 2 கித்திகா 2 யாரு எத்தனையா மீனா புதுசா வேற வந்திருக்காங்க உள்ளுக்குள்ள. CDV 2 ஓகே CDV 2 என்ன பண்றாங்க இதுல என்ன இருக்கும் இவர் என்ன பண்ணாரோ நம்ம வந்து நம்ம குரூப்பா பீரியடா முதல்ல பிரிச்சிடலாம். இவங்க சேம் பீரியடா சேம் குரூப்பா முதல்ல பார்ப்போம். ஆக்சிஜன் அப்புறம் ஃப்ளூரின், அப்புறம் என்ன ஆக்சிஜன் கீழே வந்து சல்ஃபர், ஃப்ளூரின் கீழே குளோரின். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கல யாருக்கு அதிகமாக இருக்கும்? குளோரின் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எலக்ட்ரான் ரிலீஸ். அப்போ குளோரின் தான் என்ன இருப்பார்? லார்ஜஸ்டாக இருப்பார். குளோரின் அப்புறம் ஃப்ளூரின், அப்புறம் என்ன வருவார்? சல்ஃபர். ஆக்சிஜன் ஃபேமிலியே இருக்கல லார்ஜஸ்ட் என்ன இருக்கும்? சல்ஃபர் தான் அதிகமாக இருக்கும். ஆக்சிஜன் தான் லீஸ்டாக இருப்பார். அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு இதில் 2 சூப்பர். யார் எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுங்க, தெரிஞ்சாங்க தப்பா சொன்னவங்களாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ரித்தன்யா, மீனா, கீர்த்தியா, ட்ரீம் குயின், ஸ்ரீநிவி, ராதா கோபி, பிருந்தா பிரபு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. செல்வப்பிரியா நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின். Among the elements which atomic numbers 9, 12 which is highly electropositive. இது நான் உங்களுக்கு கொடுத்துறேன். 9, 12, 16, 36 which is highly electropositive. எந்த எலிமெண்ட் வந்து எலக்ட்ரோபாசிட்டிவ் கேட்குறாங்க? எலக்ட்ரோபாசிட்டிவ்னா என்ன இருக்கணும் அவர் கட்டாயமா? கைப்புள்ள சங்கத்தின் தங்கம். அவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. 2 ஆன்சர் பண்ணியிருக்காரு. கைப்புள்ள இது ஆன்சர் பண்ணுங்க. கைப்புள்ள இது வந்து உங்களுக்கான ஒரு இப்போ காலை அடக்கிற மாதிரி இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க இந்த நான் சொல்லலாம். இந்த கொஸ்டின் அடக்கிற காலை நீங்க நான் சொல்லலாம். நம்ம சொல்லலாம் 2 எலிமெண்ட் வந்து 12 எலிமெண்ட் வந்து அட்டாமிக் நம்பர் 12. ராதா கோபி 3, சைக் கரிமுலா 3, 2. யார் அடுத்து என்ன ஆன்சர்? என்ன இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க. 3 ஆன்சர் தான் வந்திருக்குது. கை கரிமுலா சார் டகா டகா டகான்னு விழுது. ஓகே, இது எப்படி நம்ம பார்க்கணும்? அதே தான், எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தாமா. ஹீலியம் 2, நியான் 10, ஆர்கான் 18, கிரிப்டான் 36, ஜினான் 54, ரேடான் 86, ஆக்ரசான் 118. இப்ப என்ன இருக்கான்? 9 எங்க வராரு? இங்க வராரா? அப்ப இவர் யாரு? ஹாலஜன் ஃபேமிலி. மோர் என்ன இருப்பாரு? எலக்ட்ரான் நெகட்டிவா இருப்பாரு. அடுத்து 16 அவர் எங்க வராரு? 17, 16 சல்ஃபர். இவரும் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். 36 இது இன்னர் கேஸ் கேனாட் பி என்னது? அவர் எலக்ட்ரோ பாசிட்டிவும் கிடையாது, எலக்ட்ரோ நெகட்டிவும் கிடையாது. அப்புறம் யாரு இருக்கா நம்மளுக்கு? 9, 12 நியானுக்கு அப்புறம் 11, 12 இவர் யாரு? இது வந்து அல்கலி மெட்டல், இது அல்கலி எர்த் மெட்டல். அப்ப இருக்கல என்ன இருக்கும்? குரூப் நம்பர் 2ல வர இவர் தான் என்ன இருக்கும்? சூப்பரா எக்ஸலண்ட் ஆன்சர் பண்ண எல்லா குழந்தைகளுக்கும் வந்து என்னது? நான் என்ன சூப்பர் வெரி குட். கட்டாயமா நம்ம பாக்குறோம் எல்லாமே 650 மார்க்ல கட்டாயமா நம்ம ஸ்கோர் பண்ணிடுவோம் போல. ஸ்கோர் பண்ணிடுவோம்ல, ஸ்கோர் பண்ணுவோம் நம்ம. மெக்னீசியம் மெட்டல் சைக்கிளா வெரி குட் எக்ஸலண்ட். எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க? நமக்கு ஆன்சர் கைப்புல திருத்திங்க. யாரெல்லாம் தப்பா சொன்னீங்களோ லேர்ன் பண்ணீங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? இந்த ஒரே ஒரு இதாமா, இந்த ஒரே இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? எந்த கொஸ்டினாலும் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியோ இல்லை எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் நம்ம என்ன பண்ண கோரிலேட் பண்ணி சொல்லிடலாம் நம்ம. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லலாம்? விச் ஆர் தி ஃபாலோயிங் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயானிக்ஸ் சைஸ் ஆஃப் அயோடின். இதை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். அயோடினோட சைஸ் யார் எப்படி இருக்குன்னு. கைப்புல இதை சொல்லுங்க. கைப்புல இது சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. கிருபாநிதி புதுசா ஒரு குழந்தை உள்ள வந்திருக்காரு. அவரு கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காரு. ஆமா கட்டாயமா எம்எம்சி ட்ரீம் குயின். உனக்கு தான் அந்த எம்எம்சி சீட்டு. அது உனக்காகவே காத்துட்டு இருக்குது. நாம் எதை தேடிக்கொண்டிருக்கோமோ, வாழ்க்கை சொல்லுவாங்க, நம்ம எதை தேடிக்கொண்டிருக்கோமோ அது என்ன பண்ணுது? நம்மளே தேடிக்கொண்டிருக்கிறது.
நம்முடைய என்ன சொல்லுவோம், the destiny waits for you. நான் எதை நம்ம தேடி இருக்கோமோ அதுவும் நம்மளை தேடி இருக்கோம்பாங்க. நம்ம அதை கண்டுபிடிக்காதே அதுவும் நம்மளை கண்டுபிடிக்காது. நீ அதை அடைக்கிறதா இல்ல அது உன்னை அடைக்கிறதா, ரெண்டுமே என்ன இருக்கும், நம்முடைய திறமையை வளர்த்துக் கொள்வதா இருக்குது. லேர்ன் ப்ரோக்ரஸ். என்ன ஆன்சர் ஒன்னு ட்ரீம் குயின் எஃபெக்ட்ஸ் ஒன்னு ஆன்சர் கொடுத்துருக்க. அயோடின் என்ன இருக்கும், நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் 4 தடவை 5 வருது அந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன ஆகும், எப்பவுமே நெகட்டிவ் அயான் தான் அதிகமா இருக்கும். அப்ப நியூட்ரல், அப்ப பாசிட்டிவ் அயான். ஆன்சர் என்ன இருக்கு, 2 தான் ஆன்சர். அந்த கொஸ்டின் 4 தடவை பார்த்தோம், 4 கொஸ்டின் ரிப்பீட்டா வந்திருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதை பார்ப்போம் நம்ம. இதை நான் விட்டுறேன்பா. இது உங்களுக்கான கொஸ்டின். இது அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் யார் ஆன்சர் சொல்றீங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஓகே ஒன்றும் இல்லை குருநாதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எக்ஸாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், we are in the learning process. சைக்கிள் ஓட்டும் போது நம்ம கீழே விழுந்து எழுதுவது தவறு இல்லை. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நல்லா விழாம சைக்கிள் ஓட்ட முடியும். எவலின் 2 என்னப்பா கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது கொஸ்டின் மார்க்கோட ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் பண்ண ஆன்சருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா. எவலின் அம்மா கொஸ்டின் நம்பர் 19க்கு என்ன ஆன்சர் வரும், லதா கோபி 4A குரூப் நம்பர் 6. ஆல்பா பார்ட்டிகல்னா யாரு, ஹீலியம் 2 4 2+. இதுதான் ஆல்பா பார்ட்டிகல். ரேடியோ ஆனது டிஸ்இன்டகிரேஷன், அதாவது டீகம்போஸ் ஆகுறாரு. எல்லா கனவுகளும் கட்டாயமாக என்ன பண்ணுவோம், நம்ம அடைந்திடுவோம். கடமையை நாம் சரியா செய்திடும் போது நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல இங்க நீ ஆன்சர் பண்ணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பண்ணும், எக்ஸாம்ல ஆன்சர் டவுட்டா இருக்கவே, நம்மளுக்கு எப்பயுமே டவுட்டா இருக்கு, நம்ம ஆன்சர் அட்டன் பண்ணக்கூடாது. ஏன், அது ரைட்டா இருந்தா பரவாயில்ல, தப்பா இருந்தா நெகட்டிவ் மார்க் வந்துடும், நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் வந்துடும். அதனால டவுட்டா இருக்க கொஸ்டின் நம்ம எப்பயுமே அட்டன் பண்ணக்கூடாது. இப்ப என்ன கொடுக்குறாங்க, அண்டர்கோஸ் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு 3 ஆல்பா பார்ட்டிகல் கொடுத்துறாரு. 3 ஆல்பா பார்ட்டிகல், a nucleus of alkaline earth metal. The group of periodic table என்ன குரூப்ல வருவார், the group of periodic table to which the resulting daughter element would belong to. எந்த குரூப்ல அவர் வருவார் தான் கொஸ்டின். எந்த குரூப்ல வருவார். இப்போ நான் ஏதோ எலிமெண்ட், நம்ம எதுனே தெரியல, எலிமெண்ட் பத்தி தெரியல, நியூக்ளியஸ் அல்கலைன் எர்த் மெட்டல். அல்கலைன் எர்த் மெட்டலா இருந்தாருன்னா அவர் என்னவா இருப்பாரு, S2 இருப்பாரா, என்ன இருப்பாரு, NS2 S2 இருப்பாரா, பிளஸ் இன்னர் எலக்ட்ரான். அப்ப நம்ம என்ன பண்றோம், 3 ஹீலியம் ஆட்டம் போயிருது. அப்ப என்ன பண்றோம், நம்ம -6. அப்ப என்ன பண்றோம், நம்ம ஹீலியம் இங்க என்ன செகண்ட் பீரியடு 2 போயிட்டு என்ன நம்ம 18 வந்துருவாரு. அப்புறம் என்ன வருவாரு, நம்மளுக்கு 16 2 எலக்ட்ரான். அப்புறம் என்ன வருவாரு 14. அப்ப அவர் எந்த குரூப்ல வருவாரு, நம்ம டோட்டல் எத்தனை 2 எலக்ட்ரான் போடுச்சுன்னா அது 18 குரூப் வருவாரு. 2 எலக்ட்ரான் போனா 16 வருவாரு. அப்ப என்ன வருவாரு ஆன்சர் இருக்கு நம்மளுக்கு, it belongs to 14 group. It belongs to 14 group. யாரு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கா, யாருமே அதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்ல. பரவாயில்ல, ஓ பரவாயில்ல. ஸ்ரீநிதி செல்வபுரியா முருகன் இதுக்கு ஆன்சர் பண்ணீங்களா, ஆன்சர் இதுக்கு இது லூஸ் 6 எலக்ட்ரான் லூஸ் பண்ண என்ன வருவாரு, it become 6. It will reach group number 14. இதுதான் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின். இதான் என்னது அப்ளிகேஷன். சார் லதா கிரேட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஸ்ரீதேவி தான் லீடிங்ல இருக்காங்க, எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டே இருக்காங்க. ஐயோ போட்ட முன்னாடி போயிட்டேன் நானே. ஓகே, அடுத்து the electronic configuration of the 4 elements are given below. Which element does not belong to the same family as others? 4 எலிமெண்ட் இருக்காங்க, இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, எக்ஸ்பெக்ட் த சேம் ஃபேமிலி. பட் ஒருத்தர் என்ன இருக்காரு, முதல் நாளே சொன்னீங்கன்னா நாளைக்கு என்ன சாப்டர், ஐயோ நாளைக்கு என்னோட கிளாஸ்லயே என்ன சாப்டர் தெரியலையம்மா.
சரி அந்த மாதிரி கேட்டு நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் நான். கொஸ்டின் நம்பர் 20 என்ன கேட்டிருக்காங்க, யார் இதில் வந்து என்ன இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்காங்க. 1:2 ஏன்னா ஒருத்தர் மட்டும் ஃபேமிலி மெம்பர் குரூப் சேம் ஃபேமிலி குரூப் என்ன இருக்கும் அவங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும் சேமாக இருக்கும். எதுனா 5D10 இது 6S2 தப்பா 1S2 கொடுத்துறேன் தப்பு. 5S2 S2 இருக்காங்க. இவர் மட்டும் என்ன இருக்காரா, இவர் மட்டும் என்ன இருக்காரு P5 இருக்காரு. ஆன்சர் என்ன ஸ்ரீநிதி. ஓஹோ ஆன்சர் வந்து சேம் ஃபேமிலி எலக்ட்ரானிக் சேம் இருக்கும் என்ன இருக்கும் சேமா இருக்கும். அவர் வந்து இவர் தான் என்னது ஆன்சர். வெரி குட் எக்ஸ் ஆன்சர். ஸ்ரீநிதி தான் என்ன பண்றா நம்ம ராஜீவ் சார். சேகர் கமுலா சைக் கதிமுலா அவரே ஆன்சர் கரெக்டா பண்ணிட்டாரு. அடுத்த கொஸ்டின், the periodic table with the increase in atomic number the metallic character of the element atomic number increase பண்ண metallic character என்ன ஆகும் increase in periodic table increase atomic number the metallic character என்ன ஆகும் metallic character always என்ன ஆகும் நமக்கு along the period along the group பீரியட்ல போகும்போது என்ன ஆகும் குரூப்ல போகும்போது என்ன ஆகும். இதுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். சார்லதா 1 சார்லதா given answer 1. அடுத்தவங்க என்ன கொடுத்திருக்காங்க CDV 1 சைக்கரிமலா 1 ஜனனி ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னமா ஜனனி எதுக்குமா தேங்க்ஸ் சொன்ன? ராஜ்குமார் முத்து என்ன வருவாங்க நம்மளுக்கு மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி அலாங் த பீரியட் பீரியட் போகும்போது எங்க டிக்ரீசஸ் குரூப்ல இன்க்ரீஸ் ஆகுறாங்க. என்ன பண்றாங்க மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி நம்ம பீரியட் டேபிள் வச்சுட்டோம்னா இந்த பக்கம் மெட்டலு இந்த பக்கம் நான் மெட்டலு இங்க எல்லாம் மெட்டலு நம்ம இந்த பக்கம் போக என்ன போக மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீசஸ் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீசஸ். வெரி குட் சூப்பர் ஆன்சர். எல்லாமே நிறைய பேர் ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், when we go from left to right in the period the basic nature of oxide increases left to right in the period. நான் அது நம்ம இப்ப சொன்னோம் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டி increases அப்ப அசிட்டிக் ஆசிட் தான் இன்க்ரீஸ் ஆகும். தப்பே. the basic nature of oxide decreases. there is no regularity in the nature of oxide. Oxides only last two group are basic in nature. இதுக்கு என்ன வரும் when we expect a level 2 type questions திரும்ப வந்துரும் நம்மளுக்கு அடுத்த லெவல் போகும்போது வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் தானே ஆரம்பிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம நடத்தும் போது லெவல் 2 கொஸ்டின்ஸ் நம்ம போயிடும். நம்ம என்ன ஆன்சர் வருதுக்கு ஆன்சர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆன்சர் என்ன ஆகும் பேசிக் நேச்சர் ஆக்சைடு என்ன ஆகும் டிக்ரீசஸ். என்ன ஆகும் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே என்னவா இருப்பாங்க அவங்க எல்லாருமே என்ன இருப்பாங்க அசிடிக் நேச்சரா இருப்பாங்க. மெட்டாலிக் ஆக்சைடு தான் ஆக்சைடு தான் இருக்கும் பேசிக் நேச்சரா இருப்பாங்க. லக்கிச்சாம் புதுசா உள்ள வந்திருக்காரு. ஆன்சர் 2. அடுத்த क्वेश्चन, which of the following order is wrong? லக்கிச்சாம் 1 2 which of the following order is wrong? நம்ம ஸ்ரீநிவி சொல்லுங்க என்ன ஆன்சர் வருது அசிடிக். இதெல்லாம் என்ன டவுன் த குரூப் அமோனியா தான் ஸ்ட்ராங் பேஸ். அப்ப என்ன ஆகும் நம்ம இதுதான் டவுன் த குரூப் அசிடிக் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீசஸ். அது கரெக்ட். பேசிக் பேட்டர் குரூப் 1 எலிமெண்ட் தான் மோர் பேசிக்கா இருப்பாங்க. கரெக்ட். அயானிக் ரேடியஸ் டவுன் த குரூப் இதெல்லாம் சேம் குரூப் எலிமெண்ட். அப்ப டவுன் த குரூப் இன்க்ரீசஸ். இப்போ என்ன இருக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் பெல்லியம் போரான் நம்ம பார்க்க இருக்கோம். பெல்லியம் தான் லார்ஜர் போரான் கம்பேர் பண்ணும்போது. அதனால அவர் தான் என்னது இல்ல ராங் ஆன்சர். சூப்பர் எல்லாருமே ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்காங்க. அடுத்த क्वेश्चन, arrange fluorine chlorine oxygen in the decreasing order of electronegativity. கைப்புல இந்த क्वेश्चन உங்களுக்கான क्वेश्चन. கைப்புல இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கான क्वेश्चन. இவங்க எல்லாமே என்ன பீரியட் fluorine chlorine oxygen fluorine யார் அதிகமா இருக்கும் நம்மளுக்கு யாருக்கு அதிகமா இருக்கும் இருக்கலே எலக்ட்ரோநெகட்டிவ் யாருக்கு அதிகமா இருக்கும் 2 क्वेश्चन வரும். ஒன்னு இவர் என்ன 2 இடத்துல இருக்கலே ஃப்ளூரினுக்கு தான் பவுலிங் ஸ்கேல்ல வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து பவுலிங் ஸ்கேல்ல 4.0 ஆக்சிஜனுக்கு வந்து 3.5
நைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் சேம் 3.0 குளோரினுக்கும் 3.0 பட் ஸ்மாலர் ஆர்டர்ல இவன் தான் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆக பாரு. அப்ப என்ன வருவார் நம்மளுக்கு ஆன்சர்ல ஆன்சர் நம்மளுக்கு 4th one. யாரு ஆன்சர் பண்ணா 4th one? ஒரே ஒரு குழந்தை தான் ஆன்சர் பண்ணிருக்குது. ஸ்ரீநிதியும் பண்ணிருக்காங்க. மற்றவங்களும் என்ன பண்ணிருக்காங்க சரியா பண்ணல. குளோரின் வந்து எங்க வந்துட்டாரு, அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு கீழே வந்துட்டாரு. செகண்ட் பீரியட் தேர்ட் பீரியட் எலிமெண்ட். அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு திஸ் ஆர்டர் ஃபாலோ தட் ஆர்டர். கொஸ்டின் நம்பர் அடுத்த கொஸ்டின் நம்பர் 24 போயிட்டோம் நம்ம 24 அது லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் அந்த லீஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் அவங்களே வந்துருங்க. the electronic configuration of the element எல்லாம் கொடுத்துட்டாங்க. what is the atomic number of element which is just below இந்த element below the above element in the periodic table. இந்த element கீழே இவர் x ன்னு வச்சுட்டா இவர் கீழே வர அட்டாமிக் நம்பர் என்ன கொஸ்டின். யார் யாரும் I have sir. ஓ ஓகேமா ஜானி. ஓ ஓகேமா புரிஞ்சுக்கிட்டோமா. இவருக்கு என்ன வருவாரு, இவரு சார்ல என்ன கொடுத்தாங்க ஆன்சர் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. ஷைக் கரிமலா, ஸ்ரீநிதி, செல்வப்பிரியா முருகன், சார்ல லதா கோபி, கீர்த்திகா. உங்க ஆன்சரை பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். என்ன ஆன்சர் இதுக்கு, என்ன ஆன்சர் இதுக்கு? இப்ப நம்ம பாப்போமா இவருக்கு. இது பார்த்தா மோட்டர் எலக்ட்ரானிக் என்ன வராரு 10 15 15 இதெல்லாம் நம்ம 15 அட்டாமிக் நம்பர் 15 2 10 18 அப்புறம் என்ன வராரு 2 10 18 36 54 86 118. அப்ப எங்க வராரு பாஞ்சு இங்க வராரு. எலக்ட்ரான் வந்து என்ன எலக்ட்ரான் 2 8 8 18. அப்ப என்ன 18 என்ன கூட்டம்னா 33. அவர் கீழே என்ன இருக்கும் 18 கூட்டம் கரெக்டா 33 எலிமெண்ட் will be there. 33 எலிமெண்ட்ஸ் will be there. ஆன்சர் வந்திருக்கு 33. சூப்பர். யார் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணது நம்மளுக்கு எல்லாத்தையும் கரெக்டா ஆன்சர் பண்ணதுல வந்து லீடிங்ல யார் இருக்காங்கன்னா நம்ம ஸ்ரீநிதி. அப்புறம் யாரு நம்ம சைக்கு கரிமுல்லா, ஆந்திராக்கார காரமுலகா. அப்புறம் நம்ம யாரு நம்ம மற்ற குழந்தைங்களா இருக்கிறாங்க. சூப்பரா என்ன பண்ண எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணவங்க. அது ஒரு கொஸ்டின் தப்பான கொஸ்டின் ஆயிடுச்சு. மேக்சிமம் ஆன்சர் பண்ண யாரு எவ்வளவு ஆன்சர் வந்துச்சுப்பா கரிமுலா? ஒருத்தர் யாரு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க? எல்லாரும் உங்களுடைய 25க்கு எவ்வளவு மார்க் வாங்கினீங்க நீங்க சொல்லுங்க. நம்ம பார்த்ததுல எப்படியும் ஒரு 2 கொஸ்டினாவது நம்மளுக்கு எக்ஸாம்ல வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீட்டோட லெவலே அவ்வளவுதான். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து உங்களுடைய நாலேஜை நீங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருந்துச்சு. மற்ற கொஸ்டின்லாம் ஆல்மோஸ்ட் நீட் லெவல் கொஸ்டின்ஸ். சார்லதா வெரி குட். சார்லதாக்கு ஒரு ஆன்ல கைதட்டுகள். ஸ்ரீநிதிக்கு ஒரு பெரிய கைதட்டு. கைக்கரிமா ஒரு பெரிய கைத்தட்டு. ஐயா ட்ரீம் குயின் வெரி குட். ட்ரீம் குயினுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். ஓகே வெரி குட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓ கைப்புல நீ 2 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணியா? எங்க நீ 0 மார்க் வாங்குற? நீ தான் 2 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தியா? அப்ப என்ன பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம திருப்பி பார்ப்போம். ப்ரிப்பேர் வெல் கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பெரிய ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நீங்க எதை தேடிட்டு இருக்கீங்க அது உங்களை தான் தேடிட்டு இருக்குது. மறந்துடாதீங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க கண்டிப்பா தேடி போங்க. தேடி போனா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வெல் ப்ரிப்பேர். சூப்பர் வெரி குட். மோர் தென் 20 வாங்கினலாம் வந்து சூப்பர். 20 வாங்கின அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். டுமாரோ வந்து அட்டன் பண்றேன் சார். ஓகேமா. ரம்யா சரவணன். இதம்மா ரம்யா சரவணன் பேரை நான் இப்பதான் பாக்குறேன் நான். ஓகேம்மா நீங்களும் ஓகேயா? ஓகே பாய். குட் நைட். டேக் கேர். நம்ம திருப்பி உங்க ஆசான் உங்களது விடை பெற்றுக் கொள்கின்றேன். இந்த கிளாஸை வந்து இவ்வளவு சந்தோஷமா அட்டன் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளை நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஆன்லைன் வகுப்பில் மீண்டும் சந்திப்போம்.
ஓகே தேங்க்யூ. அப்புறம் முக்கியமானது நம்மளுடைய சமுதாய சடங்கு கடைசியா கட்டாயமா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம சேனலுடைய எல்லா விதமான அப்டேட்டுகளும் நீட்டுக்கு தேவையான பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பற்றிய அத்தனை தகவல்களும் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா நம்ம என்ன பண்றோம் அடுத்து என்ன போக மாட்டேங்குது. தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான லிங்க் பண்ணுங்க. கடைசியா தேங்க்ஸ், நன்றிகள் 1000 கோடிகள். நம்ம வகுப்பில் கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இதை அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. ஆடியோலத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க.